மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். मत्ती रचित समाचार 24वां अध्याय का 3रा वचन से देखने वाले हैं. அங்கே சீஷர்கள் இயேசுவை பார்த்து 2 கேள்வி கேட்கிறார்கள். यहाँ चेलों ने प्रभु यीशु से 2 सवाल किए. அது ஒரே கேள்வியாக அங்கே இருக்கிறது. वो एक ही सवाल के रूप में है, ஆனா அது உள்ள 2 கேள்வி இருக்கு. लेकिन इसमें 2 सवाल हैं. ஒன்று உம்முடைய வருகைக்கும், पहला आपके आगमन का, இரண்டாவது உலகத்தின் முடிவுக்கும் दूसरा जगत के अंत का அடையாளம் என்ன, क्या चिन्ह होगा. அத ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. ये दोनों को मिलाकर पूछे हैं. அது ரெண்டையும் சேர்த்து கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. दोनों को मिलाकर पूछने का एक वजह है. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றின செய்தி கேட்பதே அரிதாகி விட்டது. यीशु मसीह का आगमन के बारे में सुनना बहुत मुश्किल हो गया है. அதோட சேர்ந்து இன்னொன்னு நடக்க போகுது. उसके साथ में और एक चीज होने वाला है, உலகத்தின் முடிவு. जगत का अंत. இந்த உலகத்தின் முடிவு வருகையோட ஆரம்பிக்கும். ये जगत का अंत आगमन में शुरू होगा. இப்போ நம்ம அத பத்தி பார்க்க போறது இல்ல. अभी हम उसके बारे में नहीं देखने वाले இன்னைக்கு हैं. நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தின அந்த அடையாளங்களை தான் பார்க்க போறோம். आज यीशु मसीह के आगमन के बारे में जो चिन्ह है उसको देखने वाले हैं. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு 7 அடையாளங்கள் உள்ளதாக அங்க நம்ம அடுத்து வாசிக்கிறோம். यीशु मसीह के आगमन का 7 चिन्ह है करके हम नीचे पढ़ते हैं. மத்தேயு 24:4 to 8 வரை 7 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. मत्ती 24:4 से 8 तक 7 चिन्ह बताया गया है. அந்த 7 அடையாளங்களும் வருகைக்கான அடையாளங்களாக वो சொல்லப்பட்டிருக்கு. 7 चिन्ह का आगमन का चिन्ह के रूप में बताया गया है. அது எப்படி நம்முடைய காலத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க वो போறோம். कैसे हमारे जीवन में पूरा हो रहा, हमारे जमाने में पूरा हो रहा है, इसे देखने वाले हैं. நாம் அந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக संदेश में प्रवेश करने के पहले ஒன்றை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். एक बात को आपको अच्छे से जानना चाहिए. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் தான் உண்டு. यीशु मसीह के आगमन का चिन्ह ही है. அந்த நாளோ நாளிகையோ வருஷமோ எதுவுமே அங்க கிடையாது. लेकिन वो साल, वो दिन, वो समय कुछ भी नहीं है. இந்த ஒரு விஷயத்துல சபை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். इस एक बात में कलीसिया बहुत कॉन्फिडेंट रहना चाहिए. ஏன்னா இயேசு இப்போ வருவார் அப்போ வருவார் நிறைய தேதி கொடுத்திருக்காங்க. क्योंकि यीशु ये तारीख को आएगा, वो दिन को आएगा करके बहुतों ने तारीख दिया है. உலகம் அழிய போதுன்னு சில தேதி எல்லாம் கொடுப்பாங்க. जगत नष्ट होने वाला है करके कुछ लोग तारीख देते हैं. யார் என்ன தேதி கொடுத்தாலும் நம்பாதுங்கள். कोई भी तारीख दे आप यकीन ना करें. மத்தேயு 24:36 मत्ती 24:36 में, மார்க் 13:32-33 मरकुस 13:32-33 में வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. बाइबल बड़े सफाई से कहती है, அவர் வரும் நாளாகிலும் उनके आगमन का समय को நாளிகையாகிலும் और उस घड़ी को பிதா ஒருவரை தவிர पिता के अलावा மற்ற ஒருவனும் அறியான், दूसरा कोई नहीं जानता, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்னு இருக்கு. स्वर्ग के स्वर्गदूत भी नहीं जानते करके लिखा है. மார்க்ல வாசிக்கும் போது मरकुस में पढ़ते हैं, குமாரனும் அறியார்னு இருக்கு. पुत्र भी नहीं जानता करके लिखा அதனால है. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான தேதி முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு. इसलिए प्रभु यीशु मसीह का आगमन का तारीख पूरा का पूरा छुपाया हुआ है. அவரோட வருகைக்கான தேதியோ उनके आगमन का तारीख को வருஷத்தையோ और साल को நாளையோ और दिन को யார் சொன்னாலும் நம்பாதீங்க. कोई भी बताएं आप यकीन ना करें. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி இயேசு வருவார்னு ஒரு 220 தேதி கொடுத்திருக்காங்க. यीशु आएंगे करके 220 तारीख दिया जा चुका है. இயேசு பரமேறி போனதுல இருந்து यीशु स्वर्ग में जाने से लेकर இது வரைக்கும் अभी तक 2047 வருஷம் வரைக்கும் 2047 साल तक பல தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अनेक तारीख दिया गया है. அதுல ஒன்னு கூட இன்னும் நிறைவேறல. उसमें एक भी अभी तक पूरा नहीं हुआ. நிறைவேறவும் நிறைவேறாது. वो पूरा भी वो नहीं होगा. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, क्योंकि वचन सफाई से कहती है, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார்னு இருக்கு. मनुष्य का पुत्र अचानक आएगा. போன வருஷம் மணிக்கு 2012 ஒருத்தர் புக் எழுதி இருந்தாரு. 2012 में एक ने पुस्तक लिखा था, இயேசு கிறிஸ்து यीशु मसीह 2012 2012 ஜூலை மாசம் जुलाई महीने के 24ஆம் தேதி வருவார்னு எழுதி 24 तारीख को आएगा करके लिखा था. எழுதிட்டு அவர் கீழே எழுதி இருந்தாரு, और नीचे लिखा था, இயேசு வர்றது அவருக்கே தெரியாதா இருந்தாலும் यीशु मसीह का आगमन के बारे में, उनके समय के बारे में वो खुद नहीं जानते हैं, तो भी பிதா எனக்கு வெளிப்படுத்தினார், पिता ने इसे मुझे प्रकट किया है. ஆகவே எனக்கு இந்த தேதி தான் எழுதி இருந்தார். इसलिए यही तारीख को आएगा करके लिखा था. 24 வந்துச்சு, 24 आ गया, இயேசு வரல, यीशु नहीं आया, அதோட எழுதினவரையும் காணோம். और जो लिखा था वो भी गायब हो गया. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எதையாவது சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. इसलिए कोई कुछ भी बोले आप कृपया करके यकीन ना करें. ஆனா அடையாளங்கள் உண்டு. लेकिन चिन्ह है. அவருடைய வருகைக்கான நிறைய அடையாளங்கள் வேதத்தில் ஆண்டவர் சொல்லி उनके இருக்கிறார். आगमन के बारे में बहुत सारे चिन्ह बाइबल में प्रभु ने बताया है. அந்த அடையாளங்களை வைத்து நாம் நிதானிக்க முடியலாம். उस चिन्ह के द्वारा हम अंदाजा लगा सकते हैं. இந்த காலகட்டத்திலே வருகை வரும் என்பதை நாம் நிதானிக்கலாம். इस कालावधि में प्रभु का आगमन रहेगा करके हम अंदाजा लगा सकते हैं. உதாரணமா उदाहरण के तौर உலகம் அழிய போதுன்னு ஏனோக்கு பிரசங்கம் பண்ணார். पर जगत का अंत होने वाला है करके हेनोक ने प्रचार किया. தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார்னு சொன்னார். परमेश्वर न्याय करने के लिए आ रहा है करके कहा. யூதா 14 இருக்கு. यहूदा 14 में है. ஆனா அதே காரியத்தை लेकिन वही कार्य को நோவா பிரசங்கித்தான், நீதியின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான்னு பேதுருவிலும் இருக்கு. नोह ने धार्मिकता का सुसमाचार को प्रचार किया करके पतरस में भी है. ஏனோக்குக்கும் நோவாக்கும் ஏறக்குறைய 660 வருஷம் வித்தியாசம். हेनोक और नोह के बीच में 660 साल का डिफरेंट है. ஏனோக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு हेनोक प्रचार करके
उठा लिए जाने के बाद 660 வருஷம் கழிச்சு தான் நோவா பிரசங்கம் பண்றாரு. 660 साल के बाद ही नोह प्रचार करता ஆனா है, ரெண்டு பேருமே ஒரே சுவிசேஷம் தான் சொல்றாங்க. लेकिन दोनों ने एक ही सुसमाचार बताया, உலகம் அழிய போகுது. दुनिया नाश होने वाला है। ஆனா என்ன விசேஷம்னா लेकिन उसमें विशेषता क्या है? ஏனோக்கு சொன்னபோது உலகம் அழியல. हेनोक ने जब कहा था तब दुनिया नाश नहीं हुआ, நோவா சொன்னபோது தான் உலகம் அழிஞ்சிச்சு. नोह ने जब कहा था तब दुनिया नाश हुआ இப்ப था। ஜனங்களுக்கு என்ன நிர்விசானம்? अभी लोगों के बीच में क्या लापरवाही இப்படி है? தான் ஏனோக்கு காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க 600 வருஷமா. ऐसा ही 600 साल से हेनोक के दिनों से ही कह रहे உலகம் हैं, அழிய போகுதுங்கறாங்க. दुनिया नाश होने वाला है करके कह रहे हैं, அதெல்லாம் அழியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. इसलिए नाश नहीं होगा करके सोचे होंगे। ஆனா ஏனோக்கு காலத்துக்கும் நோவா காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? लेकिन हेनोक के समय और नोह के समय का क्या फर्क है? ஏனோக்கு அழியும் என்றார், ஆனால் பேழை கட்டவில்லை. हेनोक ने कहा कि नाश होगा लेकिन जहाज नहीं बनाया, நோவா அழியும் என்றார், பேழை கட்ட ஆரம்பித்தார். नोह ने कहा नाश होगा और जहाज भी बनाया। பேழை கட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா அப்ப கடைசி காலம் நெருங்கிருச்சு, அழிவு வரப்போகுது, அது ஒரு அடையாளம். जहाज बनाने का काम शुरू हो गया तो अंतिम समय आ गया है, विनाश इसी समय आने वाला है। இப்போ அதே காரியம் தான், நோவா காலத்து மாதிரி தான் இப்போ இருக்கு. नोह के समय के जैसा ही अभी भी है। இயேசு வராரு 2000 வருஷமா சொல்றாங்க. यीशु आ रहे करके 2000 साल से कह रहे எங்க हैं, தாத்தா காலத்துல இருந்து சொல்றாங்க, हमारे दादाजी के दिनों से कह रहे हैं, அப்பா காலத்துலயும் சொன்னாங்க, पिता के दिनों में भी बोले என் காலத்துலயும் சொல்றாங்க. और मेरे समय भी बोल रहे हैं। இதெல்லாம் இயேசு இப்போதைக்கு வர மாட்டார். यीशु अभी नहीं आएगा। நிறைய பேருக்கு நிர்விசானம், बहुत सारे लोग लापरवाही से रहते நிறைய हैं, விசுவாசிகளுக்கு நிர்விசானம், बहुत से विश्वासी लोग लापरवाह रहते हैं, ஒரு சில ஊழியர்களுக்கு கூட कुछ நிர்விசானம். सेवक भी लापरवाह हो गए हैं, அவங்களே கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிட்டாங்க. वे खुद उदास हो चुके हैं, வந்தா பாத்துக்கலாம் आएंगे तो देख लेते हैं அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ऐसे फैसला कर लिए। ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, लेकिन एक बात जान लीजिए, தாத்தா காலத்திலயோ दादाजी के समय में, அப்பா காலத்திலயோ पिताजी के समय में இன்னைக்கு மாதிரி வலது கையில நெத்தியில முத்திரை போடுற காலம் வரவில்லை. अभी के जैसा दाहिने हाथ में माथे पे मुहर लगाने का समय नहीं था। நோவா பேழை கட்ட ஆரம்பிச்ச மாதிரி இப்ப எல்லாரும் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு ரெடி ஆயிட்டாங்க. जैसा नूह जहाज बनाना शुरू किया था वैसा एंटी क्रिस्ट के राज के लिए सब लोग तैयार हो गए। இந்த அடையாளங்களை வைத்து நிதானிக்கலாம் அவருடைய வருகை மிக சமீபம் इन என்று. चिन्हों के द्वारा अंदाजा लगा सकते हैं कि उनका आगमन बहुत निकट है। அதே மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் அடையாளங்களை பார்க்க ऐसा போறோம். ही आज कुछ निशानियों को देखने वाले हैं। மத்தேயு 24:4 இருந்து मत्ती 24:4 से लेकर 8வது வசனம் வரைக்கும் 8वां वचन तक 7 அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7 चिन्ह प्रभु ने बताया है। முதலாவதாக வசனம் சொல்லுது, 4வது வசனம் வாசிங்க, மத்தேயு 24:4. चौथा मत्ती 24:4 को पढ़िएगा। முதலாவது அடையாளம் அங்க என்ன இருக்கு? पहला चिन्ह क्या है? நானே கிறிஸ்து என்று சொல்லி अनेகர் உங்களை வந்து வஞ்சிப்பார்கள்னு இருக்கு. बहुत लोग आकर मेरे नाम से कहेंगे कि मैं मसीह हूं। இதுவரைக்கும் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 3000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. अभी तक 3000 से ज्यादा लोग मैं मसीह हूं करके कहकर आए हैं। இப்போ நீங்க உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல 18 பேர் உயிரோட இருக்காங்க பூமியில. अभी आप बैठकर संदेश सुनने वाले इस वक्त 18 जन इस पृथ्वी पर ऐसा कहने वाले जिंदा हैं। இதே பூமியில நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ உயிரோட 18 பேர் இருக்காங்க. इसी पृथ्वी में मैं यीशु हूं करके कहकर अभी 18 जन जिंदा हैं। இவங்கலாம் நான் தான் இயேசுன்னு வந்தவங்கள கொஞ்சம் பேர். ये लोग मैं यीशु हूं करके कहने वालों में से कुछ लोग हैं। இவங்கலாம் நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவங்கள மிக முக்கியமானவங்க இவங்கலாம். और ये लोग मैं यीशु हूं करके कहकर लोगों को भरमाने वालों में से मुख्य लोग हैं। இவங்க இதுல இருக்கிறவங்கள பாருங்க நல்லா. इसमें बैठे हुए लोगों को देखिए, இதுல பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி யார் இருக்கிறது? इसमें देखने में कौन यीशु जैसा लगता है? ஓரளவுக்கு ஒத்து போறது யார் முகம் இருக்கு? थोड़ा मिला जुला कौन है? ஃபர்ஸ்டா தேர்டா? जो पहला है या तीसरा? ஃபர்ஸ்ட்ங்கறவங்க கை தூக்குங்க பாப்போம். कितने जन कहते हैं फर्स्ट? நல்லா தூக்குங்க, சும்மா தான உட்கார்ந்திருக்கீங்க. தேர்ட்ங்கறவங்க? और तीसरा है करके कहने वाले சரி, கை கீழ போட்டுருங்க. नीचे हाथ रखिए। இப்போ அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. अभी अगले सवाल का भी जवाब दीजिए। இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்களா? इसके पहले आपने यीशु मसीह को देखा है क्या? பார்த்திருக்கீங்களா இல்லையா? आपने देखा है कि नहीं? இல்லையா? नहीं। அப்புறம் எதை வச்சு இந்த மூஞ்சி இயேசு கிறிஸ்து நீங்க? तो किसके आधार पर कह रहे हैं ये चेहरा यीशु का है? நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. मैं ये सवाल करने का एक वजह है। நான் இப்போ இந்த மாதிரி முகத்தெல்லாம் வச்சு நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க? ऐसा चेहरा देखकर ये यीशु है करके कैसा कह रहे हैं? சின்ன வயசுல இருந்தே நமக்கெல்லாம் நம்ம மைண்ட்ல ஒன்னு ஏத்திட்டாங்க. बचपन से ही हमारे दिमाग में एक बात को बिठा दिया गया है। நீல முடியோட தாடியோட ஒருத்தன் வந்தா அது இயேசு கிறிஸ்துன்னு ஏத்திட்டாங்க. लंबा बाल रखे दाढ़ी रखे कोई आएगा तो वो यीशु करके बिठा दिए। இந்த மைண்ட்ல இருக்கிற தாட்ல வச்சு தான் இவங்க எல்லாம் நம்மள ஏமாத்துறாங்க. अपने दिमाग में जो बिठाया गया है इस वजह से इसके आधार पर ही ये लोग हमें बरमाते हैं। பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு விதையை போட்டுட்டான். शैतान बरमाने के पहले आपके अंदर एक बीज बो दिया है। எந்த விதைனா இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார்னு ஒரு உருவத்தை உங்க மனசுல பதிச்சிட்டாங்க. वो बीज क्या है? यीशु मसीह ऐसा रहेगा करके एक स्वरूप को आपके दिमाग में बिठा दिए। நாங்களா ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே சொல்லி கொடுத்த மூல உபதேசம் ஃபர்ஸ்ட் எதுனா உங்க வீட்ல இருக்கிற இயேசுநாதர் போட்டோ சிலையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. हम आत्मिक कलीसिया में आने के बाद सबसे पहले सिखाया हुआ कार्य क्या था? आपके घर में जो भी यीशु का तस्वीर है उसे निकाल के फेंक दीजिए। ஏன்னா இயேசு அப்படி இல்லை. क्योंकि यीशु का रूप वो नहीं है। இயேசு அதிலும்
அதிலும் இல்லை. यीशु उसमें भी नहीं है, அதுல இயேசுக்கு பதிலா பிசாசு தான் குடி இருக்குது. वो उसमें यीशु के अलावा शैतान रहता है, அதனால தான் நிறைய பேர் வீட்ல சாபம். इसलिए बहुतों के घर में श्राप है. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து அப்படினு சொல்ற இந்த மாதிரி போட்டோ எல்லாம் ஏன் வந்தது, அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. यीशु मसीह ये है करके फोटो क्यों आया, इसका बहुत से कारण हैं. இப்போ இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல ஒன்னு ஏத்திட்டாங்க பாருங்க சின்ன வயசுல இருந்து. बचपन से अपने दिमाग में एक बात बिठा दी है ना, இயேசு இப்படி தான் இருப்பார்னு பைபிள் சொல்லுதா? यीशु ऐसा ही रहेगा करके बाइबल कहती है क्या? பைபிள்ல ஒரு இடத்துல இயேசு இப்படி இருப்பார்னு இல்ல. बाइबल में एक भी जहां में यीशु ऐसा रहेगा करके नहीं लिखा பழைய है. ஏற்பாடு எடுத்துக்கோங்க, पुराने नियम ले लीजिए, வசனம் சொல்லுது, वचन कहती है அவர் முற்றிலும் அழகுள்ளவர், वो पूरा सुंदर है, 16000 பேர்களிலே அவர் சிறந்தவர், 10,000 में वो बेहतर है, அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட புறா கண்களுக்கு நதிக்கரையோரத்தில் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. और उनके आंखें कबूतर की आंखों के समान है जो नदी के किनारे रहती हैं. இந்த முகம் அப்படியே இருக்குது. क्या ये चेहरा ऐसा लग रहा है? இப்போ எல்லாரும் கையை வேற தூக்கி ஓட்டு வேற போடுறியா? और सब मिलकर हाथ भी उठाया था और वोट भी दिया. சரி, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருப்பாரா? नया नियम में क्या वो ऐसा रहेगा? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, प्रकाशित वाक्य कहती है அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலவும், उनकी आंखें आग की ज्वाला जैसा, அவருடைய தலை வெண் பஞ்சை போலவும், और उनका सिर कापूस जैसा, அவருடைய கால்கள் உருக்குளத்திலே உருக்குலைக்கப்பட்ட வெண்கலத்தை போலவும் இருந்ததுன்னு இருக்கு. और उनके पांव जो है पीतल के समान जो आग में तापा गया है ऐसा था. வசனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. वचन का इसका कोई संबंध नहीं है. அதை விட பெரிய விஷயம், इससे बड़ी बात, இயேசு உயிர்த்தெழுந்து கல்லறை வாசல்ல நிக்கிறார். यीशु जी उठकर कब्र के द्वार पर खड़े हैं. கல்லறை வாசல்ல நிக்கும் போது மகதலேனா மரியாள் வந்து அவரை பார்த்து கேக்குறாங்க. कब्र के द्वार पर जो वो खड़ा था, मरियम मगदलीनी उससे पूछती है, வசனம் சொல்லுது, वचन कहती है அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி उनको वो मालिक समझकर அவரை வைத்த இடத்தை பார்த்தீர்களான்னு கேக்குறாங்க. क्या उसको कहां रखा है करके तुमने देखा है क्या पूछती है. ஏன் மகதலேனா மரியாள் அவரை தோட்டக்காரர் நினைச்சாங்க? मरियम मगदलीनी ने उसको मालिक क्यों समझा? மகதலேனா மரியாளுக்கு இயேசுவை தெரியாதா? क्या मरियम मगदलीनी यीशु को नहीं जानती थी? லூக்கா 8:2 சொல்லுது, लूका 2:8 कहती है கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாள்னு இருக்கு. गलील से उनके साथ सेवा करके आने वाली मरियम मगदलीनी करके लिखा है. ஏறக்குறைய 3.5 வருஷம் கூட இருந்திருக்காங்க. करीब 3.5 साल साथ रह चुकी है. இயேசு உயிர்த்தெழுந்த போது यीशु जब जी उठे அவரை தோட்டக்காரர்னு நினைச்சாங்க. उनको वो मालिक समझा. எம்மாவூர் சீஷரோட இயேசு பேசிட்டே போறார். एम्माउस चेलों के साथ यीशु बात करते हुए जा रहे थे, அவர்களுக்கும் அது இயேசுன்னு தெரியல. और वे भी यीशु को पहचान नहीं सके. அவர் அப்புறம் போகிறவரை போல போகையில் वो जब वो वहां से गुजरने वाले जैसा अपने आप को அந்த दिखाया, சீஷர்கள் சொல்றாங்க, तब चेले कहते हैं அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? जब वो बातें कर रहे थे तब हमारे मन प्रज्वलित नहीं हो रहा था. அவர் பேசின வசனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான் அது இயேசு கிறிஸ்து. उनके वचन से ही पहचानते हैं कि वो यीशु मसीह था. ஏன் அவர்களுக்கு இயேசுவை தெரியல? क्या क्यों वे यीशु को पहचान नहीं இயேசு पाए? மாம்சத்தில் இருந்தபோது வேற ரூபமா இருந்தார். यीशु जब शरीर में थे तब अलग रूप में थे. மரித்து உயிர்த்தெழும்போது அவர் மறு ரூபமாகி விட்டார். मर के जी उठने के बाद वो रूपांतर हो चुके थे. அவர் எந்த ரூபத்துல இருப்பார்னு இப்ப யாருக்குமே தெரியாது. वो कौन सा रूप में रहेगा कोई नहीं जानता. அதனால தான் 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, इसलिए पहला यूहन्ना 2:1-2 कहती है, பிரியமானவர்களே, हे प्रियो, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். अब हम परमेश्वर का संतान हैं. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளியரங்கமாகவில்லை. आगे हम क्या कुछ होंगे अभी तक प्रकट नहीं हुआ है. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது तो भी जब वो प्रकट होगा அவர் இருக்கிற வண்ணமாக उनके समान நாம் அவரை தரிசிப்பதனால் हम उनको दर्शन करेंगे, அவருக்கு ஒப்பாக இருப்போம். इसलिए हम उनके समान அப்ப होंगे. இயேசு எப்படி இருப்பாரு தெரியாது. तो यीशु का क्या रूप होगा नहीं जानते, நாம எப்படி இருப்போம் தெரியாது. और हम कैसे रहेंगे ये भी हम नहीं இயேசு जानते. வெளிப்படும் போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பாரு. यीशु प्रकट होते समय ही मालूम पड़ेगा वो அதனால कैसा தான் रहेगा. ஆவிக்குரிய சபைகள்ல சொல்லி கொடுத்தோம், இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வீட்டுக்குள்ள வைக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தோம். इसलिए आत्मिक कलीसिया में सिखाया जाता है ऐसा फोटो अपने घर पे मत रखिए. இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, ऐसा हमारे अंदर एक विचार है ना, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆட்கள் வராங்க. ये सब के आधार पर ही ऐसे लोग आते हैं. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களே ஒருத்தர் முதல்ல, आपने पहला जो वोट देकर निकाले थे ना, चुनाव किए थे ना, वो व्यक्ति, அவர் பேர் விசாரி, என்ன பேரு, उनका नाम इसारिये, செர்பியா தேசத்துல இருக்கிறார். सर्बिया देश में है, இப்போ இருக்கிறார். अभी भी है. உலகத்திலேயே நான் தான் இயேசுன்னு ஜனங்களை அதிகம் மோசம் போக்குனவர் இவர்தான். दुनिया में मैं यीशु हूं कर लोगों को ज्यादा बरमाने वाला व्यक्ति यही है. 4000 பேர் ஒரே நேரத்துல மொத்த சொத்தையும் வித்து அவர் கையில கொடுத்துட்டான். 4000 जन एक ही बार अपना पूरा धन संपत्ति को बेचकर इनके हाथ में दे दिए. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுநாதர் 4 சுவிசேஷத்துல என்னென்னலாம் செய்யலையோ எல்லாத்தையும் இதுல செய்வார் பாருங்க. 4 सुसमाचार में यीशु मसीह ने जो नहीं किया था वो सब इसमें करेगा. இன்னைக்கு ஜனங்க எல்லாம் இத தான் நம்புறாங்க. और सब लोग इसको ही मानते हैं. அங்க பாருங்க இயேசுநாதர் என்ன பண்றாரு பாருங்க. देखिए यीशु मसीह क्या कर रहे हैं. என்னன்னா
அந்த ஜனங்கிட்ட போய் கேட்டோம்னா उन लोगों के पास जाकर पूछेंगे அந்த तो ஜனங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, लोग क्या कहते हैं, எதனால இவர் இயேசு நம்புறீங்க? इनको यीशु करके क्यों मानते हैं? அதுக்கு அவங்க சொல்றாங்க, उनका उत्तर है, நாங்க இவர் மூலமா அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம். हमने इनके द्वारा चमत्कार पाया है। இயேசு செய்த மாதிரி இவரும் அற்புதம் செய்றாருங்க. यीशु जैसा ये भी चमत्कार कर रहे हैं। நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए, கடைசி காலத்திலே பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். अंतिम दिनों में शैतान चमत्कार करेगा। வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 16वां अध्याय 13 14 வசனங்கள் சொல்லுகிறது, 13 और 14 वचन कहती है, மது சர்ப்பத்தின் வாயிலும் இருந்து, उस अजगर के मुंह से, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து, झूठे भविष्यवक्ता के मुंह से, மிருகத்தின் வாயிலும் இருந்து और उस पशु के मुंह से 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 अशुद्ध आत्मा को निकलते हुए देखा। அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள்னு இருக்கு. वो चमत्कार करने वाले शैतान की आत्माएं थे। கடைசி காலத்திலே பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். अंतिम दिनों में शैतान चमत्कार करेंगे। 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, पहला थिस्सलुनीकियों 2:9 कहती है, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை वो अधर्मी का आगमन சாத்தானுடைய செயலின்படி शैतान के कार्य के சகல अनुसार வல்லமையோடும் सारे सामर्थ्य, அடையாளங்களோடும் चिन्ह பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும்னு இருக்கு. और झूठे चमत्कार के साथ होगा। கடைசி காலத்திலே பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். अंतिम दिनों में शैतान चमत्कार करेंगे। அந்த அற்புதங்கள் பொய்யானவைகளாக இருக்கும். वो चमत्कार झूठे होंगे। நீங்க அதை நம்ப கூடாது. आपको उसे यकीन नहीं करना चाहिए। நான் சொல்லுவோம், हम कहेंगे ஒரு அற்புதத்தை வைத்து ஒரு ஊழியக்காரனையோ ஊழியத்தையோ நீங்கள் நிர்ணயம் பண்ண கூடாது. चमत्कार के आधार पर किसी सेवक या सेवा का अंदाजा नहीं लगा सकते। கடைசி காலத்திலே பிசாசுகள் அற்புதங்களை செய்ய தொடங்கி விட்டது. अंतिम दिनों में शैतान अपना अद्भुत काम करना शुरू कर चुका है। ஒரு காலத்துல வெளியே செஞ்சிட்டு இருந்துச்சு, पहले के जमाने में बाहर कर रहे இப்ப थे, சபைக்குள்ளேயே செய்து. अभी कलीसिया के अंदर कर रहा है। நிறைய சபைகள்ல பிசாசு அற்புதம் செய்து. बहुत से कलीसियाओं में शैतान चमत्कार कर रहा சமீபத்துல है। ஒரு சபையில பிசாசு பயங்கரமான அற்புதம் செஞ்சு பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. हाल में एक शैतान ने इस कलीसिया में बड़ा चमत्कार किया और बहुत फेमस हो गया। ஜோமன்னா பர்ஸ்ல பணம் வருதுங்கறாங்க. और प्रार्थना करने पर पर्स में पैसा मिलता है करके நிறைய कहते சபையில हैं। நடக்குது. बहुत से कलीसिया में हो रही है। கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், आप जरा सोचिएगा, எப்படி பர்ஸ்ல பணம் வரும்? पर्स में पैसा कैसा आएगा? உங்க பர்ஸ்ல பணம் வருதுன்னா, आपके पर्स में पैसा आता है அது तो இயேசுநாதர் கொடுத்தாருன்னா, वो यीशु मसीह दे रहे हैं। நான் तो சொல்றது ஜோமனி அற்புதமா வந்துச்சுன்னா சொல்றேன். मैं प्रार्थना करके चमत्कार के द्वारा आया करके कहते हैं, அது வந்துச்சுன்னா वो अगर आएगा तो அப்ப இயேசுநாதர் அந்த நோட்டை தான் கொடுத்தாருன்னு அர்த்தம். यीशु मसीह ही वो नोट दिया है, उसका मतलब ये है। ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கற நோட்டு இயேசு அடிச்சாருன்னா அந்த நோட்டுக்கு பேர் என்னது? अगर रिजर्व बैंक ऑफ इंडिया करके नोट यीशु छापेंगे तो वो नोट का नाम क्या है? அதுக்கு பேரு கள்ள நோட்டு. वो जाली नोट है। அந்த நோட்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்த இயேசுநாதர் போட்டு அமிச்சா அந்த கையெழுத்துக்கு பேரு போர்ஜரி. रिजर्व बैंक इंडिया उसमें उस नोट में वो गवर्नर का हस्ताक्षर डालेंगे तो वो फोर्जरी है। எப்படி உங்க பர்ஸ்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டு வரும் சொல்லுங்க? कैसा आपके पर्स में रिजर्व बैंक ऑफ इंडिया नोट आएगा? சரி, ஓகே, இன்னொரு வேலை செய்யலாம் வேணாம். और एक काम करेंगे, வேற ஒருத்தன் பர்ஸ்ல எடுத்து இதுல வச்சிடலாம். किसी दूसरे के पर्स से निकाल कर इसमें रख सकते हैं। அதுக்கு போட்டு பண்ணா திருட்டு பணம். और वो तो चोरी का पैसा होगा। அதை ஏன் செய்ய மாட்டாரு? वो ऐसा नहीं करेगा। அப்புறம் எப்படி பர்ஸ்ல பணம் வரும்? तो पैसा पर्स में कैसा आएगा? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். आपको जरा सोचना चाहिए। நம்முடைய ஆண்டவர் சட்ட திட்டங்களோடு கூட சிலம்பம் செய்ய சொல்லி இருக்கிறார். हमारा परमेश्वर कानून के हिसाब से चलने को कहा है। இப்படி கள்ளத்தனமா பணத்தை கொண்டாட மாட்டார். ऐसा चोरी चुप के पैसा नहीं देगा। இன்னைக்கு பிசாசுகள் அப்ப அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? तो ये वो चमत्कार कैसा हुआ? பிசாசு அற்புதங்களை செய்யும். शैतान चमत्कार कर सकता है, ஏன்னா அவன் பொய், क्योंकि वो झूठा है, அவன் திருடன், वो चोर है, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுது. लूटने नष्ट करने के लिए वो आता है करके बाइबल அவன் कहती பொய்யா है। அற்புதத்தை செய்வான் இருக்கு. वो चमत्कार करेगा करके लिखा है, அதனால பர்ஸ்ல பணம் வந்தாலும் வரும். इसलिए पर्स में पैसा आ सकता है। அந்த மாதிரி அற்புதங்களை நம்பாதிருங்கள். ऐसा चमत्कार को यकीन ना करें। தங்கம் கொட்டுது, सोना बरस रहा है, தங்க தூள் கொட்டுது, और सोने का पाउडर बरस रहा है, பர்ஸெல்லாம் இது பல்லெல்லாம் தங்கமா மாறுது, दांत सोना बन गया, மண்டையில மசாலா வேண்டாம், दिमाग नहीं रहना चाहिए। பல்லெல்லாம் தங்கமா மாறிடுச்சுன்னா எப்படி சாப்பிடுவியா? अगर दांत सोना बन गया तो खाना कैसा எப்படி खाएंगे? பல்லு விளக்குவியா? कैसा ब्रश करेंगे? தேய்ச்சினா தங்கம் போயிராது. आप ब्रश करेंगे तो सोना घस नहीं जाएगा। ஆசை, लालच, உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பணத்தாசையை அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு இருக்கு. पैसे का लालच ही सब बुराइयों का जड़ है करके लिखा है। உங்க பணத்தாசைக்கு ஏத்த மாதிரி பிசாசு ஆட்களை அனுப்பி விடுறான். आपके पैसे के लालच के हिसाब से शैतान लोगों को भी
भी बेचता है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி தங்கம் கொட்டுதுனே வெச்சுக்கங்க. अब समझ लीजिए कि किसी सेवक के प्रार्थना से सोना बरसता है। அந்த ஊழியக்காரர் ஒரு வருஷம் குத்தகைக்கு எடுத்து 365 நாள் நம்ம கூட வச்சிருந்தோம்னா இந்தியாவோட கடன் அடைச்சு போடலாம். अब वो सेवक को एक साल के लिए कॉन्ट्रैक्ट लेकर अपने साथ रख लेंगे तो भारत का पूरा कर्जा को चुका सकते हैं। இதுக்குனே சில ஊழியக்காரர் வர அலையறாங்க. इसके लिए कुछ सेवक लोग घूम रहे हैं। நான் எப்பவும் சொல்லுவேன், मैं हमेशा कहता हूं, இந்த மாதிரி ஊழியக்காரர் எழும்பறதுக்கு காரணம் விசுவாசி நீங்கள் தான். ऐसे सेवक लोग उठने का कारण आप विश्वासी लोग हैं। சபையில ஒரு கூட்டம் வச்சு உங்க சபையில பைபிள் ஸ்டடி வச்சா வரது இல்ல. कलीसिया में आपके कलीसिया में एक बाइबल स्टडी रखेगा तो आप लोग नहीं आते। எங்கயாவது போஸ்டரை பெருசா போட்டு பார்த்தவுடன் முகத்தை பார்த்தவுடன் தீர்க்க தரிசனம் சொரைப்பார்னா வண்டியை பிடிச்சிட்டு ஓடுறது. और कहीं भी बड़ा पोस्टर लगा हुआ दिखेगा, चेहरा देखते ही भविष्यवक्ता लगेगा तो तुरंत गाड़ी पकड़कर भागते हैं उसके पीछे। आशीर्वाद பெருவிழான்னு போட்டாச்சுனா உடனே ஓடிறது. कहीं भी आशीर्वाद का उत्सव करके पढ़ लेंगे तो तुरंत उसके पीछे भागते हैं। இந்த நாட்டுல நம்ம உயிரோட இருக்கதே பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ये देश में हम जिंदा है, ये बहुत बड़ा आशीर्वाद है, ये प्रभु का देन है। அதுல வேற ஒரு வீடு இருந்தால் கர்த்தர் ரெண்டு வீடு கொடுப்பார். एक घर रहेगा तो प्रभु दो घर देगा। ரெண்டு வீடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? दो देगा तो क्या करेंगे? நைட் 12 மணி வரைக்கும் ஒரு வீட்ல தூங்கிட்டு 12 மணிக்கு மேல இன்னொரு வீட்டுக்கு போவீங்களா? रात को 12 बजे तक एक घर पे सोएंगे, 12 के बाद दूसरे घर पे सोने के लिए जाएंगे क्या? எப்படி இருந்தாலும் ஒரு வீட்ல உட்கார்ந்து இன்னொரு வீட்டை வாடகைக்கு தான விட போறியா? एक घर में रहकर दूसरा घर को भाड़े पे ही देने वाले हैं ना। ஆமா வாழ்றதுக்கே வீடு இல்லாம நாலு காட்சில வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கற உங்களுக்கு ரெண்டு வீடு வேணுமா? हर एक जन जो है रहने के लिए उसको घर नहीं है, वो छोटा घर में रहता है, आपको दो घर की क्या जरूरत है? அழகா ஆண்டவர் ஒரு சபை கொடுத்திருக்காரு. प्रभु अच्छे से कलीसिया दिया है, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்காரு, आपके लिए एक सेवक दिया है, அங்க வசனம் கொடுத்திருக்காரு, और उसमें वचन दिया है। அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா எல்லா அற்புதமும் அங்கேயே நடக்கும். वहां जाकर बैठेंगे तो सारे चमत्कार उनके द्वारा होगा। வெளிய அற்புதம் செய்கிற இயேசு தான் உன்னுடைய சபையிலும் இருக்கிறார். बाहर चमत्कार करने वाला यीशु ही आपके कलीसिया में है। அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? तो क्यों नहीं हो रहा है? உன் விசுவாசம் அங்க போனா நடக்கும். आपका विश्वास ऐसा है, वहां जाएंगे तो चमत्कार होगा, அதனால அங்க நடக்குது. इसलिए चमत्कार वहां होता है। நீங்க விசுவாசி பாருங்க, आप यहाँ विश्वास करके देखिए, சபையில அற்புதம் நடக்கும்னு விசுவாசி பாருங்க. मेरी कलीसिया में चमत्कार होगी करके विश्वास करके நாங்க देखिए, ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும்னு விசுவாசி பாருங்க. हम प्रार्थना करेंगे तो चमत्कार होगा करके विश्वास करके வீட்ல देखिए, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, आपके घर में घुटने टेकर प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். आपके द्वारा चमत्कार करने के लिए सामर्थ्य है। வேதத்துல ஊழியக்காரனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணன் இல்ல. बाइबल में ये नहीं लिखा है कि सेवकों के द्वारा ये चिन्ह चमत्कार होगा, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் தான் இருக்கு. बल्कि ये लिखा है विश्वास करने वालों के द्वारा ये सब चिन्ह होगा। நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். आप अगर विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। வண்டி பிடிச்சிட்டு ஓடாதீங்க, आप गाड़ी पकड़ के भागिए मत। அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, एक दिन एक व्यक्ति ने आके कहा, அங்க ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசி வந்து वहां पर कुछ अनोखा भविष्यवाणी है। என்னையா வித்தியாசம் கேட்டேன். कौन सा अनोखा है? முகத்தை பார்த்த உடனே புட்டு புட்டு வைக்கிறாரு. चेहरा देखते ही पूरा का पूरा गुल्लम गुल्ला बोल देता है। நான் சொன்னேன் அவர் கன்னியாகுமரிக்காரரா இருப்பார். मैंने कहा हो सकता है वो कन्याकुमारी का रहने वाला हो, ஏன்னா அவர் தான் புட்டு புட்டா வைப்பாங்க. क्योंकि वहां ही पुट्टू बनाते हैं। சென்னையில இட்லியா தான் வைப்பாங்க. चेन्नई में तो इडली बनाते हैं। லூசு பயல்வோ, पागल लोग। முகத்தை பார்த்து சொன்னா அதுக்கு பேரு குறி சொல்றது. चेहरा देखकर बताएंगे तो वो जो है भविष्य बताना, பார்க்காம சொன்னாதான் அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். देखे बिना बताएंगे तो ही वो भविष्यवाणी होगा। இந்த மரமண்டைக்கு அதுவே தெரியல. और ये लोग अक्लमंद लोगों को इतना भी पता नहीं चलता। வயித்துல குழந்தை 7 மாசம், पेट में बच्चा 7 महीने का है, இன்னும் 2 மாசத்துல பிறந்துரும். 2 महीने के अंदर बच्चा हो जाएगा। அமைதியா இருந்தா பிறக்க போகுது. चुपचाप रहेंगे तो बच्चा हो जाएगा। அதுக்குள்ள ஆசை, उसके पहले लालच, ஆண்டவர் எனக்கு என்ன குழந்தை प्रभु கொடுப்பாரு, मुझे कौन सा बच्चा देगा। என்ன கொடுத்தா என்ன, உனக்கு குழந்தை கொடுக்கறதே பெரிய விஷயம். तुम्हें बच्चा दिया है वो बड़ी बात है। அதுல போய் எனக்கு என்ன குழந்தை கொடுப்பாரு, उसमें प्रभु मुझे कौन सा बच्चा देगा। எதுக்கு காரணம் கேளுங்க. कारण क्या है पूछिए। முன்னாடியே பேர் செலக்ட் பண்ணுமா, पहले ही नाम सेलेक्ट करेंगे। நீ ஜோசப்னு ரெடி பண்ணி வெச்சுக்க, पहले ही जोसेफ करके रेडी करके பொண்ணு பிறந்தா ஜோசப் இன்னும் மாத்திக்க. अगर लड़की होगी तो जोसेफिन करके என்ன नाम இதுல बदल दो। உனக்கு அப்படி ஒரு கஷ்டம் இப்ப முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். और पहले ही जानना है, ऐसा इतना तकलीफ क्यों उठाते हो। அவர்கிட்ட போய் நிக்கிறது, और उनके सामने जाके खड़े रहते எனக்கு हैं, என்ன குழந்தை பிறக்கும், मुझे कौन सा बच्चा होगा। அவர் ஒருத்தர் கண்ணை மூடி சுருக்கி वो आंखें बंद करके 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி 5 मिनट प्रार्थना करके கடைசியா சொல்றாரு, आखिरी में बताएगा குழந்தை குப்புரடிச்சு படுத்துருக்கு என்னன்னு தெரியலங்கறாரு. बच्चा तो उल्टा सोया हुआ है, लड़का या लड़की पता नहीं चल रहा है। அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு தேவையா? ऐसा एक भविष्यवाणी तुम्हें सुनने की जरूरत है क्या। உங்க சபையில இருக்கிறத விட்டுட்டு तुम्हारे कलीसिया में रहना छोड़कर ஊர் ஊரா ஊழியக்காரனை தேடி ஓடுறது, गांव गांव में सेवकों को ढूंढकर भागना। உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரன் வரா, आपके इस जैसा सेवक भी मिल जाते हैं। கவனிச்சுக்கொள்ளுங்க. बोलिए।
உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 ஆண்டவர் தெளிவா சொல்றார். व्यवस्थावरण 13वां अध्याय का पहला दूसरा वचन में प्रभु सफाई से कहते हैं, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் अगर आपके बीच में कोई ஒரு भविष्यवक्ता சொப்பனக்காரனாகிலும் எழும்பி या सपना देखने वाले उठकर நீங்கள் அறியாத தேவனை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி आप नहीं जानने वाले ईश्वर की पूजा पाठ करेंगे அந்த करके कहकर தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் वो भविष्यवक्ता और सपना देखने वाला निश्चित रूप से एक चिन्ह बताएं तो भी, அந்த अடையாளம் நடந்தாலும் अगर वो चिन्ह पूरा हो जाए तो भी, அந்த தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுவதை கேளாதிருப்பீர்களாக. वो भविष्यवक्ता और सपना देखने वाले की बात को तुम ना सुनना. எதுக்காமா? क्यों? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் तुम अपना परमेश्वर यहोवा முழு से இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு. पूरे मन से तुम प्रेम करते हो या नहीं करते, इसे प्रभु परमेश्वर तुम्हें परखता है करके लिखा है. உங்களுக்கு டெஸ்டே என்ன தெரியுமா? आपके लिए टेस्ट क्या है? அற்புதத்தை தேடி ஓடுறீங்களா? चमत्कार को देखकर आप भागते हैं क्या? அற்புதத்தை வச்சு ஊழியக்காரனை நம்புறீங்களான்றது ஒரு டெஸ்டா? चमत्कार के आधार पर सेवक को यकीन करते हैं क्या? एक टेस्ट है. ஊழியக்காரனை அற்புதத்தை வச்சு நம்ப கூடாது. सेवक को चमत्कार के आधार पर नहीं मानना है. ஊழியக்காரனை டாலண்ட்டை வச்சு நம்ப கூடாது. सेवक को टैलेंट के आधार पर नहीं मानना है. அவர் நல்லா பாடுறாரு, वो अच्छे से गाता है, இவர் நல்லா ஆடுறாரு, अच्छे से नाचता है, அத வச்செல்லாம் ஊழியக்காரன் டிசைட் பண்ண கூடாது. इसके आधार पर सेवक का डिसाइड नहीं करना है. ஊழியக்காரனை வசனத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். सेवक को वचन के आधार पर அந்த पहचानना है. கனிகளால் அந்த மரத்தை நீங்கள் அறியலாம். फल के द्वारा उस पेड़ को तुम पहचानोगे. வசனம் பேசுற சபையில உட்கார்ந்துருங்க. जो वचन बोला जाता है उस कलीसिया में बैठिए. நீங்க இப்படி எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. आप ऐसे भागेंगे तो ऐसे लोग आपको मिलेंगे. இப்ப 18 பேர் உயிரோட இருக்காங்க. अभी भी 18 जन जिंदा है. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. और भी बहुत लोग आएंगे. அதுல கடைசியா வரப்போறது தான் அந்தி கிறிஸ்து. उसमें आखिरी में जो आएगा वही एंटी क्रिस्ट है. அவன் தான் தன்னை கிறிஸ்து என்று கடைசியாய் காட்டுவான். वही आखिरी में अपने आप को मसीह बताएगा. இப்போ அவங்களுடைய ஆட்கள்லாம் லைனா வந்துகிட்டே இருக்காங்க. अभी उसके लोग अभी लाइन से आ रहे हैं. நல்லா கவனிச்சீனா இது இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒருத்தர் தான் நம்ம பார்த்தோம். अभी जो है अभी रहने वाले जिंदा रहने वाले व्यक्तियों में से एक को देखा. இது கூட பரவாயில்ல. ये तो ठीक है. இது பாருங்க, இது ஒரு அம்மா. एक माँ है. இது அமெரிக்கால இருக்கிற டிவி நடிகை. और ये अमेरिका का टीवी अभिनेत्री है. பியான்சின் பேரு. बियांसी है इसका नाम. बियांसी. அதுக்கு நடிக்கிறதுக்கு வழி இல்லாம போயிருச்சு. और वो उसको मौका नहीं मिला उसमें काम करने के लिए. ஒரு நாள் எழும்பி நான் தான் இயேசு கிறிஸ்துன்றச்சு. अचानक एक दिन बोली कि मैं यीशु मसीह हूं. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? और इससे भयानक कार्य क्या है? இத நம்பி ஒரு 1000 பேர் சர்ச்சில் இருக்காங்க. इसके बाद को यकीन करके 1000 जन चर्च में चले गए. எல்லாம் கோடீஸ்வரங்க. सब लोग करोड़पति. அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதி இருக்குது. और ये भी एक बाइबल लिखी है. அதுக்கு பேபிள்னு பேர். அது இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, அது பேர் பேபிள்னு பேர். और उसमें जो हरा कलर का है वो है. அந்த அம்மாவுடைய உபதேசங்கள். और इस मां के सिद्धांत. எனக்கு இந்த அம்மாவை பார்த்தபோது எங்க கோவம் வந்துச்சுனா, इसको देखकर मुझे कहां गुस्सा आया पता है? இது நான் தான் கிறிஸ்துன்னு பொய் சொல்லுது. ये मैं मसीह हूं करके झूठ बोलती है. ஆனா लेकिन ஒரே வருஷத்துல एक ही साल के अंदर பல கோடி ரூபாய் போட்டு அந்த சர்ச்சை கட்டிருச்சு பாருங்க. कई करोड़ रुपया रख के ये चर्च बना ली. द நேஷனல் சர்ச் ஆஃப் பேன் இருக்கு பாருங்க. द नेशनल चर्च ऑफ बे करके लिखा है. ஒரு நல்ல ஊழியக்காரன், एक अच्छा सेवक, அவர் ஒரு சபை கட்டறதுக்கு வாழ்நாளெல்லாம் உயிரை வைக்க வேண்டியிருக்கு. एक कलीसिया बनाने के लिए उसको पूरा जिंदगी दांव पे लगाना पड़ता है. ஒரு சர்ச் கட்டி முடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. एक चर्च बना के पूरा करने के पहले जान निकल कर फिर आता है. ஒரு கள்ள உபதேசம், एक झूठा அது शिक्षक, இயேசுன்னு சொல்லுது, वो खुद को यीशु कहती है, அதுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொட்டுறான். उसके पास ले जाकर पैसे को बरसते हैं. நான் கடைசியா ஒன்னு கண்டுபிடிச்சேன். मैं आखिरी में एक बात ढूंढ के निकाला. இந்த கள்ள தீர்க்கதரிசி கள்ள ஊழியக்காரங்கிட்ட தான் பணத்தை ஜனம் கொண்டு போய் கொட்டுறாங்க. ये झूठे सेवक और झूठे भविष्यवक्ता के पास ही लोग पैसे को ले जाकर डालते हैं. நல்ல ஊழியக்காரன் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. अच्छे सेवक को देने के लिए सोचते हैं. கவனிச்சுக்கொள்ளுங்க, अच्छे से ध्यान दीजिए. இது பியான்சின் பேர். ये बियांसी इसका नाम है. இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ये सब को देखते समय आपको क्या लगेगा? வெளிநாட்டுல இருக்கறவன்லாம் அறிவு கட்டவன், विदेश में सब मूर्ख है, எல்லாரையும் நம்புறான் हम सबको यकीन करते அப்படின்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. वे सबको यकीन करते हैं ऐसा सोचेंगे तो. இவர் நம்ம ஊர்க்காரு. ये हमारे गांव के हैं. இவர் பேர் வந்து சக்திவேல்னு பேரு. इसका नाम है शक्तिवेल. Facebookல இவருடைய ஐடி இருக்கு. फेसबुक में इनका आईडी है. இவர் தன்னை ஜீசஸ் சொல்லிட்டு ये இருக்காரு. खुद को जीसस कह रहे हैं. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர் திருநெல்வேலிக்காரர். और स्पेशलिटी ये है तिरुनेलवेली का है. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ये बड़ा चमत्कार ये है, இவர் கொஞ்சம் நியாயமான திருடன். ये थोड़ा ईमानदारी का चोर है. என்ன நியாயமான திருடனா, ईमानदार चोर कैसा है? அவரோட Facebookல அது எழுதி இருக்காரு பாருங்க. और उसमें वो लिखा है, देखिए, தயவு செய்து என்னை யாரும் பிதாவாகிய தேவன் என்று சொல்ல வேண்டாம். कृपया करके मुझे कोई भी पिता परमेश्वर ना कहें. நான் இயேசு கிறிஸ்து மட்டுமே. मैं केवल यीशु मसीह हूं. என்ன நியாயம் பாருங்க. कितना ईमानदार है देखिए. திருடன்லயே நம்ம சொல்லுவோம்ல, நல்ல திருடன் ஒருத்தர் இருக்கான்ல கல்லன்ல. और चोरों में ईमानदार चोर भी होता है ना, அந்த மாதிரி ஒரு நல்ல திருடன். वैसा ही ईमानदार चोर है. அவர் ஒன்லி ஜீசஸ் மட்டும் தான். वो केवल
केवल यीशु करके कह रहा है। இன்னும் கொடுமைன்னு கேட்டீங்கன்னா और भी इसमें अत्याचार क्या है? இவனையும் ஒரு 700 பேர் ஃபாலோ பண்றாங்க. और इसके पीछे भी 700 जन लगे हैं। இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க இவன் திருடன்னு. इसके रिश्तेदार कह रहे हैं ये चोर है, ஆனாலும் நம்ப மாட்டான். तो भी नहीं मानते। இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப வர தொடங்கிட்டாங்க. ऐसे बहुत सारे लोग आ चुके हैं। தயவு செய்து விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருங்க. कृपया करके विश्वासी लोग सावधान रहें। இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ये सब का वजह क्या है? வசன அறிவு இல்லாதது. वचन का जानकारी ना होना। என்ன வசன அறிவு இல்ல? वचन का जानकारी क्या வசனம் नहीं தெளிவா है? சொல்லுது. वचन सफाई से कहती है அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார். वो एक बार शरीर में प्रकट हुआ। அவர் இனிமேல் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. इसके बाद वो शरीर में प्रकट होने वाला नहीं है। இனி அவர் ஆவியிலே और वो आत्मा में நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். धर्म में न्यायाधीश के रूप में प्रकट होने वाला है। அப்படி இருக்கும்போது ऐसे में இந்த மாதிரி மாம்சத்தில் வர எவனுமே இயேசு கிறிஸ்து கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியணும். ऐसे शरीर में आने वाला कोई भी मसीह नहीं है, ये आपको जानकारी होना चाहिए। ஆவிக்குரியவர்கள் கூட கடைசி காலத்துல अंतिम दिनों में आत्मिक लोग भी தங்களுடைய புக்குகள்ல अपने पुस्तकों में இயேசுநாதர் போட்டோ போட்டு அனுப்புறாங்க. இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி பார்த்தோம். यीशु मसीह का तस्वीर लिख डालकर भेजते हैं। அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. इसका वजह वे बताते हैं। ஒரு ஊழியக்காரர் என்னோட பேசிட்டு இருந்தார். एक सेवक मुझसे बात कर रहे थे। அப்ப அவர் சொன்னாரு, तब उन्होंने कहा எங்க வீட்ல என் பிள்ளை வந்து கேக்குது, मेरे घर में मेरे बच्चे आकर पूछते हैं, எங்க தாத்தா பாட்டி படம்லாம் இருக்கு, दादाजी और नानी जी का सबका फोटो है, இப்ப இயேசுநாதர் எப்படி இயேசு எப்படி ஏசப்பா எப்படி இருப்பார்னு கேக்குது. तो यीशु पिता कैसा रहेगा, उनका रूप क्या रहेगा करके நான் என் पूछते பிள்ளைக்கு हैं। என்ன பதில் சொல்றதுன்னு मैं கேட்டேன். अपने बच्चे को क्या जवाब दूं? அதுக்கு தான் பதில் ரொம்ப சிம்பிள். उसके लिए जवाब बहुत आसान है। பிள்ளைகிட்ட சொல்லுங்க, बच्चों से कहिए ரூம்ல போய் கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. रूम में दरवाजा बंद करके घुटने टेकर प्रार्थना करो। ஏசப்பா வாங்க உங்களை பார்க்கணும்னு கேளு. यीशु पिता आइए, आपको मुझे देखना है, ऐसा मांगो। வருவாரு பாத்துக்கன்னு சொல்லுங்க. वो आएगा, तुम उसे देख लेना। நம்ம சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவரோ இல்லையோ பிள்ளையின் சத்தத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாய் செவி சாய்ப்பார். प्रभु हमारे बात को माने या ना माने, लेकिन हमारे बच्चे के बात को वो जरूर मानेगा। புதிய ஏற்பாட்டு பிரமாணமே नया नियम का नियम क्या है? கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். देख कर विश्वास करने वाले से न देख कर विश्वास करने वाला ही धन्य है। ஏற்பாட்டு சபையில இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு தெரியாது, அவர் வரும்போது மட்டும் தான் தெரியும். नया नियम की कलीसिया में यीशु मसीह का क्या रूप होगा ये किसी को पता नहीं, उनके आगमन में ही पता चलेगा। நடுவுல மாம்சத்தில் வர எவனும் இயேசு கிறிஸ்து இல்லை. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. बीच में शरीर में आने वाला कोई भी व्यक्ति यीशु मसीह नहीं है, कृपया करके बहुत सावधान रहें। இது முதலாவது அடையாளம். ये पहला இந்த चिन्ह है। நேரத்துல நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிறேன். இப்போ ஒரு கள்ள உபதேசம் வேகமா இந்த மாசம் பரவிக்கிட்டு இருக்கு. अभी इस महीने से एक झूठा नया सिद्धांत बहुत तेजी से निकल रहा है, ரொம்ப காலமா இருக்கு, बहुत दिनों से है, இப்ப ஆக்ரோஷமா ஊழியம் பண்றாங்க அவங்க. लेकिन बड़े रफ्तार से अभी सेवा करना शुरू किए இவர் हैं। பேரு வில்லியம் பிரன்னாம் பேரு. इनका नाम है विलियम பிரன்னாம். ब्रनान। இந்த வில்லியம் பிரன்னாம்ங்கிறவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தவர். विलियम ब्रनान पहले सेवक थे, அவர் இறந்து போயிட்டாரு. वो मर गए। இவர் தான் திரும்பி வர போற இயேசு கிறிஸ்துன்னு இவரை ஃபாலோயர்ஸ் நம்பிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. और इनका अनुकरण करने वाले लोग दुनिया भर में मानते हैं यही वापस आने वाला है। ஏழாம் தூதன்னு சொல்லுவாங்க. सातवां स्वर्गदूत करके कहते हैं। இவரை தான் இயேசுன்னு சொல்லுவாங்க. इनको यीशु कहते हैं। தலைக்கு மேல ஒளிவட்டம் தெரியுதும்பாங்க. और इनके सिर के ऊपर रोशनी दिखाई देता है। பைபிள்லயே இயேசுநாதருக்கு மேல தலை ஒளிவட்டம் இல்ல. बाइबल में यीशु मसीह के सिर के ऊपर रोशनी नहीं है, இவர் தலைக்கு மேல இருக்கும்பாங்க. लेकिन इनके सिर के ऊपर रोशनी இந்த दिखाई மாதிரி दे रहा ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. है। ऐसे लोग बहुत से आएंगे। வில்லியம் பெர்னாம் திரும்பி வருவாரு, வில்லியம் பெர்னாம் திரும்பி வருவாரும்பாங்க. विलियम ब्रनाम वापस आएंगे करके कहते हैं। தயவு செய்து அப்படிப்பட்ட ஆட்களை நம்பாதீர்கள். மிகப்பெரிய கள்ள உபதேசம். कृपया करके ऐसे लोगों पर यकीन ना करें, ये बहुत बड़ा झूठा सिद्धांत है। இதுக்கு தான் நான் ரொம்ப ஈஸியா ஒரு வழி சொல்வேன். बहुत आसान तरीका बताता हूं। அந்தந்த சபை விசுவாசி हर एक कलीसिया के विश्वासी அந்தந்த சபையில மட்டும் இருங்க. आप अपने अपने कलीसिया में रहिए। யாராவது பைபிள் ஸ்டடி கூப்பிடுறாங்க, कोई भी बाइबल स्टडी में बुला रहा है, ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, வித்தியாசமா எடுக்கிறாரு, एक नया व्यक्ति आया है, कुछ अनोखा तरीका से இப்போ बाइबल स्टडी இப்போ ले ஒரு रहा ஆவி है, பிடிச்சு ஆட்டுது எல்லாரையும். और ऐसे अभी एक आत्मा सबको कब्जे में रखा நாம है। எபிரேய மொழி படிக்க போறோம், हम इब्रानी भाषा सीखने वाले हैं கிரேக்க மொழி படிக்க போறோம். और ग्रीक सीखने वाले हैं। இது இன்னும் தமிழே படிச்சு முடிக்கல अभी பைபிள்ல. तक तमिल पढ़ के पूरा नहीं किया बाइबल இது में, எபிரேய மொழியில போய் கிழிக்க போகுது இப்போ. आप इब्रानी भाषा पढ़ के फाड़ने वाले हैं। நான் உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம். मैं आपको नहीं कहते आप तो सोना हो, நான் சொல்றதெல்லாம் குஜராத்துக்கு அந்த பக்கம். मैं तो गुजरात के उस पार के लोगों புதுசு को புதுசா வரானுங்க. नए नए लोग आते हैं। நீங்களும் போய் அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் மாற்றிய. आप भी वो ऐसे लोगों के पास जाके நான் फंसते எபிரேய हैं। மொழி சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு சொல்லல. और क्या ऐसे लोगों को गलत कहिएगा। என்னோட நண்பர் கூட சொல்லி கொடுக்கறாரு, அவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு. मेरे मित्र भी बताते हैं ஆனா कि वो अच्छे மோசம் से- போக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. लेकिन भरमाने वाले बहुत सारे हैं நியாய பிரமாணத்துக்கு நேரா திருப்பிடுறாங்க. और उन्हें व्यवस्था के तरफ घुमा देते हैं। எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியக்காரரு,
में सुना हुआ एक मुख्य सेवक, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பி யூதர்களுக்கு பின்னாடியே போயிட்டாரு. और वो व्यवस्था में मुड़कर फिर यहूदियों के पीछे चले गए, காரணம் எபிரேய மொழி படிக்கிறேன்னு சொல்லி. कारण इब्रानी भाषा सीखता हूं कहकर। உங்களுக்கு என்ன மொழி தேவையோ அந்த மொழியில பைபிள் இருக்கு உங்களுக்கு. आपको जो भाषा है आपके भाषा में बाइबल है। உங்க வாழ்நாள்ல அந்த பைபிளை ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா போதும். आप अपनी जिंदगी भर में उस बाइबल को ठीक से पढ़िए, काफी है। மராத்தியில பைபிள் இருக்கும், ஹிந்தில இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். இத முடிங்க முதல்ல. मराठी में बाइबल हो, हिंदी में बाइबल हो, अंग्रेजी में हो, इससे पहला पढ़ के पूरा कीजिए। அப்புறமா எபிரேய கிரீக்குக்குலாம் போலாம் நீங்க. और उसके बाद इब्रानी ग्रीक में जा सकते हैं। நீங்க படிக்கிறத நான் குறை சொல்லல. आप पढ़ाई करते हैं इसको गलत नहीं कहता। முதல்ல உங்க உபதேசம் அஸ்திவாரம் கரெக்ட்டா இருக்கணும். पहला आपका सिद्धांत, उसका नींव सही होना चाहिए, அதுதான் ரொம்ப முக்கியம். यही बहुत मुख्य है। தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கொள்ளுங்க. कृपया करके बहुत सावधान रहिए। வீடு வீடுக்கு ரெண்டு பேரா வருவாங்க. घर में दो जन आएंगे, இயேசுவை பத்தி பேச விரும்புறோம்பாங்க. कहेंगे यीशु के बारे में बात करना चाहते हैं। நீங்க கையில பைபிளோட யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு டீ போட்டுருவீங்க. हाथ में बाइबल लेके कोई भी आ जाए उनके लिए चाय बनाने लग जाएंगे, அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க. और फिर वे कुछ देर बात करेंगे। நீங்க ஆன வாயை பொளந்துட்டு அவனையே பாப்பீங்க. आ करके मुंह खोल के उसकी ओर देखते ஏன்னா रहेंगे, அவன் நல்ல வேகமா எடுப்பான் பாருங்க क्योंकि வசனம். बहुत तेजी से वचन निकालता है वो। நான் எப்பவும் சொல்லுவேன், हमेशा कहता இந்த हूँ, கள்ள உபதேசக்காரன் நல்ல வசனம் பேசுவான். झूठे शिक्षक बहुत अच्छा वचन बोलते हैं, இந்த நல்ல உபதேசக்காரன் வசனத்தையே படிக்க மாட்டான். लेकिन सही सिद्धांत रखने वाले वचन पढ़ते ही नहीं है। அவன் 25 வசனம் நல்லா பேசுவான். वो 25 वचन को अच्छे से बोल देता है, உங்களுக்கு அந்த 25 வசனம் தெரியாது. और आपको वो 25 वचन आएगा அப்படியே அவனை आता नहीं है। பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பீங்க. आप ऐसा देखते बैठे रहेंगे। அடுத்து ஒன்னு சொல்லுவான், उसके बाद कहेगा, வரீங்களா நாங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், உங்களை கூட்டிட்டு போறோம். आप आएंगे क्या, हमारा एक बाइबल स्टडी है उसमें आपको ले जाएंगे। அவங்ககிட்ட நீங்க ஒரு சாட்சி சொல்லுவீங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே கொடுமையான சாட்சி. और उनके सामने आप एक गवाही देंगे, वो एक भयानक गवाही है। எங்க பாஸ்டர் கூட இப்படி எல்லாம் எடுத்தது இல்லம்பீங்க. हमारे पास्टर भी ऐसा बाइबल स्टडी नहीं ली है। எவங்கிட்ட போய் யாரை போட்டு கொடுக்கிறது பாருங்க. किसके सामने किसके बुराई करते हैं देखिए, அவன் பின்னாடியே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி போறது. और उसके पीछे वध होने वाले भेड़ के समान जाते हैं। சபையில பைபிள் ஸ்டடி வச்சா வரது இல்ல. कलीसिया में बाइबल स्टडी रहेगा तो नहीं आते, சபையில கூட்ட வச்சா வரது இல்ல. कलीसिया में सभा रहेगा तो नहीं आते। எல்லாம் காணாமே போயிட்டீங்க. நீ காலையில வருகை வந்துருச்சோன்னு எங்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப பேரை காணோம். आज सवेरे तो ऐसा लगा प्रभु का आगमन हो चुका है, क्योंकि बहुत गायब हो गए थे। இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நீங்க எல்லாம் கைவிடப்பட்டிருக்கீங்க. अभी हमें यकीन हो गया है, आप सब त्यागे गए हैं। நேத்து சாயங்காலம் அவ்வளவு சொல்லி நீங்க எல்லாம் காணோம். कल शाम को इतना कहकर भी आप सवेरे गायब थे। சோத்திரம், உங்களுக்கு எல்லாம் வேலை இருந்திருக்கும். आप सबको काम रहा होगा, எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல பாருங்க. लेकिन हमें कोई काम धंधा नहीं है। நாங்க देखिए, இங்க தான் இருந்தோம். हम लोग यही थे। கவனிச்சுக்கொள்ளுங்க, ध्यान दीजिएगा, கடைசி காலத்துல இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. अंतिम दिनों में ऐसे लोग आएंगे। முதலாவது அடையாளம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் अनेகர் வந்து விட்டார்கள். पहला चिन्ह, यीशु मसीह के नाम से बहुत लोग आ चुके हैं। இரண்டாவது வாசிங்க, அஞ்சாவது மத்திய 24:5-6 வாசிங்க. मत्ती 24:5-6 को पढ़िएगा। இரண்டாவது அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். दूसरा चिन्ह, लड़ाइयों और लड़ाइयों की चर्चा तुम सुनोगे। எந்த யுத்தத்தை இயேசு சொல்றார்? किस युद्ध के बारे में प्रभु यीशु कहते हैं? பொத்தாம் பொதுவா இயேசு என்னைக்குமே பைபிள்ல பேசினதே கிடையாது. और खुल ऐसे ही अंदाजे में प्रभु बाइबल में कहीं बात नहीं की है। இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லியிருக்கிறார். प्रभु यीशु मसीह ने सब कुछ सफाई से कहा है। இந்த அடையாளத்தை கவனிங்க. उस निशानी को देखिए, இது இப்போ 2019ல நடந்துகிட்டு இருக்கிற அடையாளம். ये 2019 में होने वाला चिन्ह है। கடைசி காலத்துல ஒரு யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है अंतिम दिनों में एक युद्ध आएगा। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. यहेजकेल नबी का पुस्तक 38:8 को पढ़िए। எசேக்கியேல் 38:8. यहेजकेल 38:8। கடைசி வருஷங்களிலே வருவாயின்னு ஒரு யுத்தம் இருக்கு பாருங்க. अंतिम वर्ष में आएगा करके एक जगह में लिखा है, देखिए। அப்படியே 16வது வசனத்தையும் வாசிங்க. और 16वां वचन को भी पढ़िएगा। கடைசி நாள்னு இருக்கு பாருங்க. இந்த अंतिम दिन करके लिखा है। இந்த யுத்தம் வந்து கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே நடக்கணும். ये युद्ध अंतिम सालों में और अंतिम दिनों में होना है। யாருக்கு விரோதமா நடக்கணும்? किसके खिलाफ होना है? இஸ்ரவேலுக்கு விரோதமா நடக்கணும் இருக்கு. इजराइल के खिलाफ होना है करके लिखा है। இதுவே ஒரு பெரிய அடையாளம். ये बड़ा निशानी है। ஏன்னா இந்த பூமியில 1900 வருஷமா இஸ்ரவேலே கிடையாது. क्योंकि इस पृथ्वी पर 1900 साल तक इजराइल नहीं था। 1948 தான் இஸ்ரவேல்ங்கற தேசமே விடுதலையாகி வந்துச்சு. 1948 में ही इजराइल करके एक देश फिर से उभर उठा। 1950 வருஷமா இஸ்ரவேல்ங்கற நாடே கிடையாது. 1950 साल तक इजराइल करके कोई देश ही नहीं था। அந்த நாடு வந்ததே ஒரு பெரிய அடையாளம். वो देश फिर से उभर उठा है, ये बड़ा चिन्ह है। இப்போ அதுக்கு விரோதமாக ஒரு தேசம் வரணும்னு இருக்கு. अभी उसके खिलाफ एक देश आएगा करके लिखा है। யார் வரணும்? कौन आएगा? அது தெரிஞ்சிருச்சுனா தான் நமக்கு அதான் அடையாளம். क्यों उसके खिलाफ आना है ये जान लेंगे तो ये बड़ा निशानी है। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. यहेजकेल नबी का पुस्तक 38:2 को पढ़िए। கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல அது படிக்க?
அந்த வசனம் படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ये वचन पढ़ने के लिए थोड़ा कष्ट हो रहा है ना, அந்நிய பாஷை பேசுற மாதிரி இல்ல? अन्य भाषा जैसा लग रहा है ना? மனுபுத்திரனே, மேசேக், தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, அப்படிதானே இருக்கு? हे मनुष्य के संतान, अपना मुंह मागोग देश के गोग की ओर करके रेश और मेशेक तूबल का प्रधान है उसके विरुद्ध भविष्यवाणी कर। நான் சொன்னல படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த வசனம். मैंने पढ़ा था, कहा था ना, पढ़ने के लिए थोड़ा என்ன காரணம் நினைக்கிறீங்க? इसका कारण क्यों क्या है करके सोचते हैं? எப்பயாவது ஒரு தடவை பைபிள் படிச்சா அப்படிதான். कभी ना कभी बाइबल पढ़ेंगे। அவர் நினைக்கல இந்த பால் நம்ம பக்கமே திரும்பும். கவனிங்க, ஆக்சுவலா அதெல்லாம் இப்ப நம்ம கூட இருக்கிற நாடுகள். ये जो है हमारे साथ रहने वाले देश हैं। மேசேக், தூபால் இதெல்லாம் நம்ம கூட இருக்கிற நாடுகள். मेशेक, दूबाल ये सब हमारे साथ के देश हैं। மராத்தி பைபிள் இருக்குல்ல, मराठी बाइबल है ना, அதுல தான் பர்టిక్యులரா வார்த்தை இருக்கும், தமிழ்ல கூட இருக்காது, மராத்தியில இருக்கும். அந்த 38:2ல. நீங்க இந்தியா மராத்தியா? நீங்க இந்தி. சரி, மராத்தி பைபிள் வச்சிருக்கீங்க? आपके पास मराठी बाइबल है? ஹே ஹே, पढ़ी அந்த அத வாசிங்க. उसे पढ़िएगा இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இல்ல, அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லும்போது நீங்க வாசிங்க. तमिल में एक शब्द नहीं है, मैं आपको आपको அந்த बताने के बाद उसे 38:2ல இருக்கிற நாடுகள்லாம் யாரு? वो 38:2 में जो देश है वो कौन है? இப்போ அந்த நாட்டு பேர்லாம் நான் சொல்லிட்டேன்னா நீங்க வந்துட்டு அது எப்படின்னு கேப்பீங்க. वो देश का नाम बताऊंगा तो वो कैसा करके आप அவங்க पूछेंगे। எங்க இருக்கறாங்கன்னு இருக்கு, वे कहां है करके लिखा है, அத சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. और इसे बताऊंगा तो आसान होगा। 39:2 வாசிங்க பாப்போம். 39:2 को पढ़िए। 39:2. 39:2 அந்த வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இருக்கு பாருங்க. उत्तर के ओर से निकलेगा करके लिखा है। இந்த எசேக்கியேல் 38ல இருக்கிற நாடுகள்லாம் வடபுறத்துல இருந்து வரணும். और एगेस्केल 38 में जो देश है वो सब उत्तर दिशा से आना चाहिए। இஸ்ரவேலுக்கு அப்படி மேல ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேரா, வடக்குனா நார்த் மேல் சைடு ஒரு கோடு போட்டீங்கன்னா, और इजराइल के ऊपर एक बिंदु रख के आप उत्तर की दिशा की ओर एक लकीर खींचेंगे तो அது நேரா போய் ஒரு சிட்டி மேல நிக்கும். वो सीधा जाकर एक सिटी पर रुकेगा। அந்த சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ. वो सिटी का नाम है मास्को। நீங்க ஜெருசலேம் மேல புள்ளி வச்சு ஒரே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே நேரா போடினா மாஸ்கோல போய் நிக்கும். यरूशलेम के ऊपर एक बिंदु रख के सीधा स्ट्रेट लाइन ऊपर खींचेंगे तो मास्को में जाके रुकेगा। वो पेशा। அதே ரஷ்யாவுடைய இன்னொரு பகுதி தான் ஆசியா பகுதியில இருக்கு. और रशिया का और एक इलाका ही जो है वहां एशिया में है, அதுக்கு பேரு டுபால்ஸ்க். उसका नाम डुबास्क। இப்போ கூட இருக்கு ஹார்பர் சிட்டி, டுபால்ஸ்க்னு பேரு. हार्बर सिटी है, अभी भी है। அதுதான் அங்க தூபால்னு இருக்கு. यही यहाँ पर दूबाल करके लिखा है। இது ரெண்டுத்துக்கும் சீஃப் ஒன்னு இருக்கு. ये दोनों का एक चीफ है, அதுக்கு பேரு ரோஷ். उसका नाम रोश। அந்த வார்த்தை மட்டும் இங்க இருக்காது, தமிழ் பைபிள்ல இருக்காது, மராத்தியில இருக்கும். वो शब्द ये तमिल बाइबल में नहीं है, मराठी बाइबल में मिलेगा। இந்தியில இருக்குதா ரோஷ்ங்கிற வார்த்தை? रोश இருக்கா? இந்தியிலயும் இருக்கு, அது வாசிங்க. हे रोश। ரோஷ் மட்டும் வாசிக்க கூடாது. அடுத்த வசனம், ஐயோ, அடுத்த வசனத்துல எந்த வசனம் தான் வாசிங்க. और ये कहे कि कोक हे रोश मेशेक और तूबाल के प्रधान परमेश्वर यहोवा यो कहता அந்த है। பிரதான் இருக்குல்ல, இந்த ரெண்டு சிட்டிக்கு மேல அதுதான் தலைமையான அதிபதின்னு இருக்கு. और ये दोनों सिटी के ऊपर वही प्रधान करके लिखा है। அது ரெண்டுத்துக்கு தலைமை எங்கன்னா ரோஷ், அதான் ரஷ்யா. वो दोनों का मुख्य शहर वो रशिया है। அந்த ரோஷ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, वो रोश क्यों दिया गया है? எந்த நாட்டோடையும் சேர்த்து எழுதும்போது, இப்ப இந்தியாவை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? भारत को लिखते समय कैसा लिखते हैं? இந்தியாவும் ரஷ்யாவும் உடன்படிக்கை பண்ணது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, भारत और रूस दोनों समझौता करते हैं, நம்ம எப்படி எழுதுவோம்னா कैसा लिखते हैं? இந்தோ ரஷ்யான்னு எழுதுவோம். इंडो रशिया लिखते हैं। மேதிய பெர்ஷியாவை எப்படி எழுதுவோம்னா மேடோ பெர்ஷியான்னு எழுதுவோம். मेदियो फारसियों को मेदियो फारसियो लिखते हैं। அந்த ரஷ்யாவை எழுதும்போது ரோஷ்னு எழுதுவாங்க. और रशिया को लिखते समय रोश लिखते हैं। அந்த ரோஷ் தான் அங்க இருக்குது. वो रोश ही यहाँ पर है। கடைசி காலத்துல ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். अंतिम दिनों में जो है रशिया इजराइल के खिलाफ आएगा। என்ன ஆச்சரியம்னா, आश्चर्य क्या है? இந்த வசனம் கொடுக்கப்பட்டது இன்னையில இருந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி. ये वचन जो लिखा गया है ये आज से 2600 साल के पहले। அன்னைக்கு ரஷ்யாங்கிற நாடே கிடையாது. उस समय रशिया करके एक देश ही नहीं था। அன்னைக்கு அவங்களுக்கு பேரு சபேயர்னு பேர். वो उस समय उनका नाम सगेर। 1918 வரைக்கும் அவங்களுக்கு பேரு ஜார் மன்னர்கள் தான் அங்க இருந்தாங்க. और 1918 तक जो है जार्मन की वहां पर थे। அதுக்கு பிறகு தான் அதுக்கு பேரு ரஷ்யான்னு பேர். उसके बाद ही उसका नाम रशिया पड़ा। அந்த ரோஷ் தான் அங்க இருக்கு. वो रोश ही यहाँ पर है।
இந்த ரஷ்யா மேசேக் தூபாலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ரஷ்யா இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமா ரெடி ஆயிருச்சு. मेशेक में दूबाल का हेडक्वार्टर से रूस जो है अभी तैयार हो गया है. ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமா வரும்ங்கறார். प्रभु कहते हैं अंतिम दिनों में रशिया इजराइल के खिलाफ आएगा. என்ன ஆச்சரியம்னா आश्चर्य क्या है? இஸ்ரேல் உருவாவதற்கு காரணமா இருந்த நாடுல ஒன்னு ரஷ்யா. इजराइल शुरू होने का निर्माण होने का एक वजह था, वो देश में रशिया भी एक है. ஐநா சபையில இஸ்ரேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுச்சு. ஐநா में इजराइल के सहमति में वो वोट दिया था. இப்போ என்னன்னா अभी क्या है? கர்த்தர் சொன்னபடி प्रभु के कहने के अनुसार ரஷ்யாவுடைய கப்பல்கள் रशिया का जहाज இஸ்ரேல் பார்டருக்கு புறப்பட்டு போயிருச்சு. इजराइल के बॉर्डर में जा चुका है. இஸ்ரேலுடைய அந்த எல்லையில நிக்குது. इजराइल की सीमा में खड़ा है. எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? किसी भी समय ये युद्ध शुरू हो இந்த सकता है. யுத்தம் 2019 ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருக்கணும் இந்த வருஷமே. ये युद्ध 2019 के शुरुआत में ही शुरू होना चाहिए था. இந்த யுத்தம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருகைக்கான முந்தின யுத்தம். ये युद्ध ही आगमन के पहले वाला युद्ध है. இப்ப எல்லா கப்பல்களும் அங்க போயிருச்சு. अभी सारे लड़ाई जहाज वहां जा चुका है. ரஷ்யாவுடைய 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் இப்ப அங்க நின்னுட்டு இருக்காங்க. और रशिया का 1.5 लाख सैनिक वहां पर तैनात है. எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? और किसी भी समय युद्ध शुरू हो सकता है. இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு 2019ல நடந்துச்சு. इससे சாரி भी बड़ा 2018ல நடந்துச்சு. इससे भी बड़ा आश्चर्य कार्य 2018 में हुआ था. என்னன்னு கேட்டீங்கன்னா वो क्या है? அந்த 38:2ல மாக்கோகுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. और 38:2 में माकोग करके लिखा है ना. இந்த மாக்கோக் அப்படிங்கிறது வந்து நோவாவுடைய பேரப்பையன் பேர். और माकोग जो है नोह का पोते का नाम है. அந்த மாக்கோக் தான் இன்னைக்கு மங்கோலியாவாக இருக்கிறது. और वो माकोग ही आज मंगोलिया है. மாக்கோகியா பின்னாட்கள்லே மங்கோலியா. माकोगिया बाद में मंगोलिया. இந்த மங்கோலியாவும் ரஷ்யாவும் பயங்கரமான எதிரிகள். और मंगोलिया रशिया दोनों दुश्मन हैं. ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா. लेकिन बाइबल कहती है दोनों एक साथ जुड़कर इजराइल के खिलाफ आएंगे. இந்த மங்கோலியா நாட்டை ஒண்ணுமில்லாம அடிச்சதே ரஷ்யா தான். मंगोलिया देश को पूरा शून्य करने वाला रशिया था. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மங்கோலியா ரஷ்யா யுத்தம் நடந்துச்சு. जैसा भारत पाकिस्तान है वैसा रशिया और मंगोलिया का युद्ध हुआ था. ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். लेकिन बाइबल कहती है दोनों एक साथ आएंगे. கடந்த 20 வருஷமா மங்கோலியா எந்த நம்ம ஊர் பேப்பர்லலாம் பேரே கிடையாது. पिछले 20 साल से मंगोलिया का नाम निशाना हमारे अखबार में देखने को नहीं मिला. அந்த நாடு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. क्योंकि वो देश पूरा शून्य हो चुका था. ஆனா என்ன ஆச்சரியம்? लेकिन आश्चर्य क्या है? 2018 செப்டம்பர் 11ஆம் தேதி सितंबर 11 तारीख ரஷ்யாவும் மங்கோலியாவும் சேர்ந்து கூட்டு பயிற்சி ராணுவ பயிற்சி செய்தாங்க. रशिया और मंगोलिया दोनों आपस में मिलकर प्रशिक्षण गए, सेना का प्रशिक्षण किए. 3 லட்சம் ராணுவ வீரர்கள் 3 लाख सैनिक மிகப்பெரியதான போர் பயிற்சி செஞ்சாங்க. बहुत बड़ा लड़ाई का प्रशिक्षण किए. அப்பதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். तब सबको आश्चर्य हुआ. ரஷ்யாவோடு மங்கோலியா இணைந்து விட்டது. रशिया के साथ मंगोलिया जुड़ गया है. கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. प्रभु के कहने के अनुसार भविष्यवाणी नपितुल्य पूरा हो இப்போ गया. ரெண்டு சைடும் ஆட்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. अभी दोनों साइड में युद्ध के लिए सैनिक तैयार हो चुके हैं. இது ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருச்சு. एक तरफ से अमेरिका की सेना ने अपना पूरा हथियार भेज दिया है. ஒரு பக்கம் ரஷ்யா மங்கோலியா எல்லாம் சேர்ந்துருச்சு. और दूसरी तरफ से रशिया और मंगोलिया आपस में जुड़ गया है. இப்போ உங்களுக்கு நமக்கு இந்தியால இத பத்தின செய்திகள் ரொம்ப வராது. भारत में इस बारे में ज्यादा समाचार सुनने नहीं मिलेगा. நாங்க இப்போ மத்திய கிழக்கு நாடுல ஊழியத்தை முடிச்சிட்டு வரதுனால अभी पूरब के देशों में हम सेवा पूरा करके आ रहे थे, इसलिए அங்க நடக்கிற நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும். वहां के कुछ समाचार को हम कलेक्ट कर पाए. அங்க எல்லா நாடுகளும் தங்கள் பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க யுத்தத்துக்காக. वहां के सारे देश अपने अपने पोजीशन में युद्ध के लिए तैयार हो रहे हैं. கர்த்தருக்கு சித்தமானால் प्रभु की इच्छा हो तो இந்த வருஷமே அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. इसी साल वो युद्ध शुरू होने का बहुत संभावना है करके कहते हैं. ஒருவேளை தவறுனாலும் शायद तो चूकेगा तो भी நம்முடைய தலைமுறையில் நம் கண்கள் காண அந்த யுத்தம் நிச்சயமாய் வரும். हमारी पीढ़ी में हमारे आंखों के सामने जरूर वो युद्ध होने वाला ஆனா है. ரொம்ப காலம் செல்லாது. लेकिन ज्यादा देरी नहीं होगी. இன்னும் சில வருஷங்களுக்குள்ளே நம் கண்கள் காண கண்டிப்பாய் வந்துரும். और कुछ सालों के अंदर हमारे आंखों के सामने युद्ध जरूर होगा. இதுதான் வருகைக்கு முன்னாடி வர வேண்டிய கடைசி யுத்தம். यही आगमन के पहले होने वाला आखिरी युद्ध है. வருகைக்கு அப்புறம் அந்திகிறிஸ்துவோட யுத்தங்கள் நிறைய இருக்குது. आगमन के बाद एंटी क्रिस्ट का युद्ध बहुत सारा है. இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, अभी आपको ये जानना है, நீங்க டிவிலயோ பேப்பர்லயோ आप टीवी में या पेपर में அல்லது இன்டர்நெட்லயோ या इंटरनेट में இஸ்ரேலும் ரஷ்யாவும் யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ इजराइल और रशिया युद्ध को शुरू करेंगे तो அல்லது இஸ்ரேலோ ஈரானோ யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ या इजराइल और ईरान युद्ध शुरू किए करके நீங்க செய்தியை பார்த்தா कुछ समाचार पढ़े तो நீங்க மூட்டை முடிச்ச கட்டலான்னு தெரிஞ்சுக்கணும். आपको अपना बोरा बिस्तरा बांधना है, इसे समझ लीजिए. இனிமேல் காலம் செல்லாதுன்னு அர்த்தம். क्योंकि अभी इसके आगे ज्यादा देरी नहीं होगी. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அடையாளங்களில் ஒன்று. यही आखिरी चिन्ह में से एक है. இப்பவே எல்லாமே ரெடியாக இருக்கு. अभी ही सब कुछ तैयार है. கர்த்தர் சொன்ன இரண்டாவது அடையாளம்
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நம் காலத்துல நடக்க போகுது प्रभु का कहा हुआ दूसरा चिन्ह है युद्ध और लड़ाइयों की चर्चा सुनोगे वो हमारे जमाने में हो रहा है இப்ப அதற்கான எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து और விட்டது उसके लिए पूरे तैयारी हो चुकी है இப்ப மூணாவது அடையாளம் அங்க இருக்கு अभी तीसरा निशानी ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் लोगों के खिलाफ लोग ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்னா என்ன लोगों के खिलाफ लोग माने क्या है காயின் ஆபேல் காலத்துல இருந்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் இருக்கு और कई नाबिल के दिनों से ही लोगों के खिलाफ लोग हैं ஆனா இதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சம் यही जाति पर जातियां लोगों के खिलाफ लोग इसका उच्च स्तर है எப்படி சொல்றோம் कैसे कह रहे हैं ஒரு வசனம் வாசிங்க एक वचन पढ़िए அந்த வசனத்தின்படி தான் இப்ப பூமி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் उस वचन के अनुसार ही पृथ्वी में हो रहा है आप खुद जानते हैं வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 4ஆம் வசனம் வாசிங்க 4वां वचन पढ़िएगा வெளிப்படுத்தல் 6:4 प्रकाशित वाक्य 6 में 4 அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு இப்போ இந்த காலகட்டம் தான் பூமிக்குள்ள இருக்கு और अभी का ये कार्य ही पृथ्वी पर हो रहा है பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது पृथ्वी से शांति को हटाने का अधिकार उसको दिया गया ताकि पृथ्वी के लोग आपस में एक दूसरे की हत्या कर सकें இன்னைக்கு பாக்குறீங்க எங்க பார்த்தாலும் கொலை आज देखिएगा हर जहां में हत्या எல்லா நாட்டிலயும் கொலை हर देश में हत्या முந்தியெல்லாம் ஒரு கொலை நடந்தாலே ஆச்சரியமா சொல்லுவோம் पहला एक हत्या होने पर आश्चर्यचकित होकर कहते இப்ப थे பேப்பர்ல ஒரு சைடு ஃபுல்லா கொலை தான் வருது अभी अखबार में एक साइड में पूरा हत्या के बारे में இந்த समाचार है கொலையினுடைய ஆவி அதிகமாக கிரியை செய்ய ஆரம்பிக்குது हत्या करने की आत्मा भी ज्यादा क्रिया कर रही है இப்ப மனுஷன் சாகிறது வந்து ஒரு பொருட்டே இல்ல अभी मनुष्य का मौत कोई उसका कोई कारण ही नहीं है அந்த அளவுக்கு கொலை என்பது சர்வ சாதாரணமாய் போயிடுச்சு ऐसा हत्या एक साधारण चीज बन गया है வேதம் சொல்லுது கடைசி காலத்துல சமாதானம் இருக்காது बाइबल कहती है अंतिम दिनों में शांति नहीं रहेगी இப்ப நடக்கிற அந்த கொலையெல்லாம் பாருங்களேன் इन अध्यायों को देखिएगा சின்ன சின்ன விஷயம் छोटी छोटी बात के लिए சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன் अभी हाल में मैंने एक समाचार पढ़ा था டீ கடையில உட்கார்ந்து ரெண்டு பேர் பேப்பர் படிச்சிருக்காங்க चाय की दुकान में दो जन पेपर पढ़ रहे थे பக்கத்துல உள்ளவர் இவர் பேப்பரை எட்டி பார்த்திருக்காரு और पास का एक व्यक्ति ने उसको देखा இவர் கேட்டிருக்காரு இது என்னுடைய பேப்பர் படிக்காதேன்னு और इसने कहा ये अखबार मेरा है तुम इसे मत देखो அவர் கேட்டிருக்காரு படிச்சா என்ன பண்ணுவேன் और उसने पूछा मैं पढ़ूंगा क्या कर लोगे பக்கத்துல உள்ள கத்தி எடுத்து குத்திட்டான் पास में जो चूरी रखा था उसे सीधा घुसा दिया தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம் तमिलनाडु में हुआ இப்ப கொலை என்பது ரொம்ப சர்வ சாதாரணம் अभी हत्या तो साधारण हो गया है உலகம் முழுக்க சமாதானம் கிடையாது और पूरा दुनिया में शांति नहीं है உங்களுக்கு தெரியும் இந்த குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இத பத்திலாம் உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல आप खुद जानते हैं बम स्फोट और आतंकवादियों का हमला इसे हम कहकर आपको आप जानने की வெளிநாட்டுக்கு जरूरत போயிட்டு नहीं நம்ம நாட்டுக்கு நம்ம வந்தாலே और विदेश से हम अपने स्वदेश में आएंगे तो நம்மளையே செக் பண்ணி தான் உள்ள விடுறான் हम खुद को चेक करके अंदर भेज दे அப்ப தெரிஞ்சுக்கணும் அவன் எவனையுமே நம்ப தயாரா இல்ல இப்ப तब आपको समझ लेना चाहिए वो किसी पर यकीन करने के लिए तैयार नहीं है இதுதான் பூமியில சமாதானம் இல்லைங்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் உங்களுக்கு தெரியறதுக்கு சொல்றேன் यही इस पृथ्वी पर शांति नहीं है इसका बड़ा निशानी है யாரையுமே செக் பண்ணாம உள்ள விடுறதே கிடையாது किसी को भी चेक किए बगैर अंदर नहीं छोड़ते ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் क्योंकि जहां तक उसका सवाल எவன் है நல்லவன் எவன் தீவிரவாதி எவன் கெட்டவன் அவனுக்கு தெரியல कौन अच्छा है कौन आतंकवादी है इसको वो पहचान नहीं पाता சோ ஓவராலா எல்லாரையுமே அவன் நம்பல இப்ப इसलिए वो किसी पर भी यकीन नहीं करता அதான் பூமியிலிருந்து சமாதானம் போயிருச்சு मतलब इस पृथ्वी पर से शांति चला गया है இப்ப பூமி முழுக்க கொலை நடக்க अभी ஆரம்பிச்சிருச்சு पूरा पृथ्वी में हत्या बढ़ गया சமாதானம் இல்ல है और अशांति है ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் लोगों के खिलाफ लोग என்ன பொறுத்த வரைக்கும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்னா என்னன்னா लोगों के खिलाफ लोग जहां तक मेरा मानना क्या உலகத்துல है இருக்கிற அன்பிலேயே சிறந்தது எதுனா ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறதா ये दुनिया में सबसे बड़ा प्रेम एक माँ अपने बच्चे से प्रेम करना பைபிளும் அப்படிதான் சொல்லுது கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோன்னு இருக்கு और बाइबल में ये लिखा है एक माँ क्या अपने बच्चे को भूल सकती है ஆனா இன்னைக்கு लेकिन आज இந்த காலகட்டத்துல इस समय में தாய் பிள்ளையை கொலை பண்றது சகஜமாகிட்டே இருக்கு माँ बच्चे को हत्या करना तो बहुत आम बात हो गया है எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் சர்வ சாதாரணமாக இது நடக்குது हर देश में हर गांव में ये जो है आसान तरीके से आम बात हो गया है அதுக்கு காரணம் பாருங்க इसका कारण देखिए ஒரு சீரியஸான காரணமே இருக்காது एक सीरियस कारण नहीं रहेगा ஒரு இச்சை एक लालच ஒரு 5 நிமிஷம் பாவம் 5 मिनट का पाप அவ்வளவுதான் அதுக்காக பிள்ளையை கொலை பண்றக்கூடிய சிச்சுவேஷன் இன்னைக்கு उसके लिए अपने बच्चे की हत्या करने का सिचुएशन பைபிள்லயும் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு बाइबल में भी ऐसा एक घटना है ரெண்டு பேர் வந்து ராஜா கிட்ட கேக்குறாங்க दो जन राजा के पास जाते हैं ராஜாவே நேத்து என் பிள்ளையை வெட்டி சாப்பிட்டோம் राजा कल मैंने मेरे बच्चे को काट कर खाए थे दोनों இன்னைக்கு இவ பிள்ளையை கேட்டா आज उसका बच्चा मांगा அவ तो தர மாட்டேன்னு वो சொல்றான் नहीं दे रही है அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியாது उसे खाए थे कि ஆனா पता नहीं ராஜாவுக்கு இதை உணர்த்துவதற்காக அவங்க போய் பேசுறாங்க लेकिन राजा को इसे समझाने के लिए
जाकर बात करते हैं। அப்படியே சமைச்சு சாப்பிட்டிருந்தால் கூட அதுல ஆயிரத்துல ஒரு காரணம் இருக்கு. ऐसा पकाकर खाए होते तो भी उसमें 1000 में एक कारण है। ரெண்டு குடும்பமும் பசியில சாவறதுக்கு ஒரு பிள்ளையை பலி கொடுத்தோம்னு சொல்றாங்க. दोनों परिवार भूख से मरने से अच्छा एक बच्चे को हम बलि कर देंगे करके ஆனா இன்னைக்கு பிள்ளையை சாகடிக்கிறது பாருங்க. लेकिन आज बच्चे की हत्या कैसे हो रही है देखिए। சின்ன சின்ன விஷயம், छोटी छोटी बात के लिए। திருவனந்தபுரத்துல ஒரு அம்மா तिरुवनंतपुरम में एक माँ உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. बैठकर टीवी देख रही थी ரொம்ப சின்சியரா சீரியல் பார்த்திருக்காங்க. और बहुत सिंसियर होकर सीरियल देख रही थी। பிள்ளை என்ன பண்ணிருக்கு, தொட்டில அழுதுருக்கு. और बच्चा झूले में रो रही थी। இந்த அம்மாக்கு என்னன்னா சீரியல் முடிஞ்ச உடனே சுடுதண்ணி வச்சு பால் கலக்கி பிள்ளைக்கு கொடுக்கணும். और सीरियल खत्म होते ही उसके लिए गर्म पानी करके उसमें दूध मिलाकर बच्चे को पिलाना है। அது வரைக்கும் தொட்டில ஆட்டிட்டே இருந்திருக்காங்க. तब तक वो झूला को झूल रही थी। பிள்ளை அழுகை நிறுத்தல, பசி. और बच्चा अपना रोना बंद नहीं किया। அதுக்கு என்ன தெரியும், बच्चे को क्या நம்ம पता। கோவம் வந்துருச்சு. और इसको गुस्सा आ गया। ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி एक सीरियल भी शांति से देखने नहीं देती है करके பிள்ளையை கொண்டு போய் வாஷிங் மெஷின்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு बच्चे को ले जाकर वॉशिंग मशीन में डालकर स्विच ऑन कर दी। இது பேப்பர்ல வந்த செய்தி. ये अखबार में आया हुआ समाचार है। அதுக்கப்புறம் இது சம்பந்தமா போய் இன்டர்நெட்ல தேடினா उसके बाद इसके संबंध में इंटरनेट में ढूंढेंगे तो அதை விட கொடுமையானதெல்லாம் இருக்கு இன்டர்நெட்ல, வெளிநாட்டுல. विदेश में इससे भी भयानक कार्य हुआ है। அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது, அவ்வளவு கொடுமையா இருக்கு. आप सुन ही नहीं सकते, ऐसा भयानक कार्य हुआ है। 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது, उत्पत्ति 6वां अध्याय कहती है பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, पृथ्वी जो है भयंकरता और कठोरता से भर चुका था கர்த்தர் அதை அழிக்க சித்தம். और परमेश्वर ने उसे नष्ट करने का इच्छा किया। மனுஷனை உண்டாக்குனதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். मनुष्य को बनाया इसके लिए वो पछताया। அந்த கொடுமை இன்னைக்கு பூமிக்கு வந்துருச்சு. ऐसा अत्याचार पृथ्वी पर आज आ गया है। பூமியினுடைய கடைசி அன்பு, தாயின் அன்பும் போயிருச்சு. पृथ्वी का आखिरी प्रेम, माँ का प्रेम भी अभी मिट चुका है। இப்ப இருக்கிற தாய்களுக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. अभी के माँ के अंदर कोई धीरज ही नहीं है। அப்ப இருக்கிற அம்மா வந்து ஒரு அம்மா 8 குழந்தைய வளர்க்கும். पहले की माँ एक माँ 8 बच्चे को पालती थी, பொறுமையா வளர்க்கும், धीरज के साथ அழகா வளர்க்கும், अच्छे से पालती थी 8 குழந்தைய குளிப்பாட்டி படிக்க வச்சிரும். और 8 को नहलाकर पढ़ाई भी करा देती இப்ப थी। 8 அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குது, அதனால முடியல. अभी 8 माँ मिलकर एक बच्चे का पालन पोषण नहीं कर पाते। அத பெத்தம்மா ஒண்ணு, और उसको जन्म दिया हुआ माँ एक है, இந்த பெத்தம்மா ஒண்ணு, और इस माँ को जन्म दिया हुआ माँ एक है, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கானே அவன் அம்மா ஒண்ணு, और वध हुआ हुआ भेड़ है ना उसकी माँ एक है, இந்த பெத்தம்மாவுடைய தங்கச்சி ஒண்ணு, और उसकी छोटी बहन एक है, போதாத குறைச்சலுக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்காரமா வைப்பாங்க, அது ஒண்ணு, और बच्चा जन्म होने तक एक नौकरानी रखते थे वो भी एक है। இது பத்தாததுக்கு பக்கத்து வீட்டுக்காரமா ஒண்ணு, इसके अलावा अपने पड़ोसी को இத்தனை அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குது. இப்ப इतनी माँ मिलकर एक बच्चे का पालन पोषण करती है। சாயங்காலமான அந்த பெத்தம்மா சொல்லுது, शाम को ये जन्म दिया हुआ माँ कहती है இவனை வளர்க்கவே முடியல, और इसका पालन पोषण ही कर नहीं पाते। ஒரு குழந்தைக்கு एक बच्चे को कहते संभाल नहीं पाते। காரணம் என்னன்னா பொறுமை இல்ல. कारण क्या है, धीरज नहीं है। அந்த காலத்துலலாம் பிள்ளை வந்து நைட்டு தூங்கும் போது யூரின் போய்டும். पहले के जमाने में बच्चे रात को सोते समय जो है सुसु कर देते। அந்த காலத்து அம்மாக்கள் பொறுமையா எழுந்திருச்சு துணியை மாத்துவாங்க. और उस समय के माँ लोग जो है धीरज से उठकर उसका कपड़ा बदल देते थे। இப்ப இருக்க அம்மா அக்கீஸ்னு ஒன்னு மாட்டி விட்டுருது. और अभी के माँ तो उसको एक जट्टी पहना देती है पहले। அது காலங்காத்தால எடுத்தோம்னா சிங்கங்க தலையில இருக்கிற குண்டா மாதிரி கீழே ஒண்ணு அப்படியே இருக்கு. और सवेरे उसे उठाने पर नीचे एक लटकते रहता है। அது பிள்ளை நல்லா தூங்க மாட்டேது, இது படுத்து தூங்குது நல்லா. और बच्चे सो नहीं पाते, ये लोग अच्छे से सो रहे हैं। நான் உங்க யாரையும் சொல்லல, நான் சொல்றது குஜராத்ல. मैं आप में से किसी को नहीं कहता। அல்ல அது வேற கோச்சிக்க போறியா ப்ரோ? आप नाराज होने वाले। எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு யாருக்கும் பொறுமையே கிடையாது. किसी के अंदर भी धीरज नहीं है। ஒரு குழந்தை தான் பிறக்குது, இந்த குழந்தையை வச்சு என்ன एक ही बच्चा है, लेकिन कहते हैं ये बच्चे को मैं संभाल नहीं पा रही हूँ। சோத்ரம் ஆண்டவரே. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. पृथ्वी जो है कठोरता और अत्याचार से இதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். यही जाति के खिलाफ जाति। தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்வதா நினைச்சிட்டு நம்மள கொலை பண்ற காலம் ஒன்னு வரும்னு இயேசு சொல்றார். प्रभु यीशु कहते हैं वे तुम्हें आराधनालय में से निकाल देंगे, वरन ऐसा समय आएगा कि जो कोई तुम्हें मार डालेगा वे समझेगा कि परमेश्वर की सेवा करता हूं। இப்ப அதான் நடந்துட்டு இருக்குது. अभी यही चीज हो रहा है। தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்துக்கொண்டு अपने ईश्वर की सेवा करता हूं ऐसा सोचकर உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். आपको आराधनालय से निकाल देंगे। அதாவது சபைக்கு போக விட மாட்டாங்க. मतलब कलीसिया में जाने नहीं देंगे। சபைக்கு வெளியே இழுத்துட்டு வருவாங்க. कलीसिया के बाहर खींच कर சபைக்கு लाएंगे। போக விடாம தடுப்பானா. कलीसिया में जाने से रोकेंगे। எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் என்னைக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. कितने बड़े भविष्यवाणी वो कभी का कहा हुआ உங்களை है। ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குற காலம் வரும்ங்கறார். आपको आराधनालय से निकाल देने का समय आएगा करके कहते இப்ப அந்த हैं। காலம் வந்துருச்சு. अभी वो समय आ गया है। தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா முழுக்க
வெளிநாடு வரைக்கும் கிறிஸ்தவர்களை சபைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பிசாசு செய்றான். पूरे तमिलनाडु में, पूरे भारत में मसीही लोगों को कलीसिया से जाने के लिए, रोकने के लिए शैतान जो भी कार्य करना है कर रहा है। வாட்ஸ்அப்ல பாக்குறோம் எவ்வளவு மெசேஜ் பாருங்க. व्हाट्सएप में कितने सारे मैसेज आ रहे நிறைய हैं। வீடியோஸ் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது உள்ள போய் வெளியே தள்ளி விடுறான். बहुत सारे वीडियो से आराधना चल रहा है और लोगों को अंदर से निकाला जा रहा है। உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். आपको आराधनालय से निकाल देंगे। இரண்டாவது, दूसरा, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் आपको मार डालने वाला தன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும். समझेगा कि मैं परमेश्वर की सेवा करता हूं। இப்போ அதான் நடக்குது. अभी यही हो रहा है। அவங்க கடவுளுக்கு சேவை செய்தா நினைச்சிட்டு நம்மள அடிக்கிறான். हर एक जन अपनी सेवा, अपने परमेश्वर की सेवा करता हूं समझकर हमें मारते हैं, நம்மள கொலை பண்றான். हमें हत्या करते இது हैं। நடக்கும்னு பைபிள் சொல்லுது. ऐसा होगा करके बाइबल कहती है। அப்படிதான் நடக்கும். ऐसा ही होगा। இது நமக்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. ये पहले ही ठहराया जा चुका है। ஜனத்துக்கு விரோதமா ஜனத்துல இதுவும் வரும். जाति पर जाति ये भी आएगा। இந்த நேரத்துல நான் உங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒன்னு சொல்றேன். ये इस समय विश्वासियों के लिए कहता हूं। இந்த இவன் அடிக்கிறான், मारता है ஜபாலயத்துக்கு இத இப்படி பண்றான் और आराधनालय में जाके निकाल देता है, அப்படினு நீங்க திருப்பி அவன் அடிக்காதீங்க. आप पलट के उनको मत मारिए। இப்ப திருப்பி நம்ம ஆளுங்க வேற ஆரம்பிச்சிருக்காங்க. अभी हमारे लोग ऐसा शुरू किए हैं, திருப்பி அடிக்கிறது, पलट कर मारना அவனை உதைக்க போறது. और उसको लात முதல்ல मारने ஒன்னு जाना। தெரிஞ்சுக்கொள்ளுங்க, एक अच्छे से एक बात को जान நம்முடைய लीजिए, மார்க்கமே அடி வாங்கி தான் ஆரம்பிச்சிச்சு. और हमारा जो धर्म है वो मार खाकर पैदा हुआ है। நம்முடைய கிறிஸ்தவமே மரணத்துல ஆரம்பிச்சது. मसीहत मौत में शुरू हुआ है। நம்ம ஆண்டவர் நம்ம அடி வாங்க தான் சொல்லி हमारा கொடுத்திருக்காரு. प्रभु हमें मार खाने को कहा है, திருப்பி அடிக்க சொல்லி கொடுக்கல. वापस पलट कर मारने को नहीं कहा है। அத செய்யாதீங்க. ऐसा मत कीजिए। அடிச்சா வாங்கிக்கங்க பரவாயில்ல. अगर मारते हैं तो मार खाइए। அவன் அடிச்சானா ரெண்டு நடக்கும். अगर वो मारता है तो दो बातें होगी। ஒன்னு, एक, நம்ம அடிச்சவன் கண்டிப்பா மனம் திரும்பிடுவான். हमें जो मारा है वो जरूर मन फिरेगा। கன்ஃபார்மா மனம் திரும்போ, என்னைக்காவது அவன் மனம் திரும்பியே ஆகணும். நம்மள அடிச்சிட்டானா அவன் மனம் திரும்பி தான் ஆகணும். हमें वो मार दिया है तो जरूर किसी ना किसी दिन वो जरूर मन फिरेगा। ரெண்டு, दूसरा, ஒருவேளை நம்மள அவன் கொன்னுட்டான்னு வெச்சுங்க, शायद वो हमें जान से मार देगा तो ஸ்ட்ரைட்டா பரலோகம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சீக்கிரம் போயிடலாம். सीधा स्वर्ग में चले जाएंगे, कोई तकलीफ नहीं रहेगी। என்னைக்கு இருந்தாலும் நீங்க பரலோகம் தானே போக போறீங்க. आप कभी भी स्वर्ग में ही जाने वाले हैं। நீங்களா போறதுக்கு அவனா அனுப்பி வைக்கிறான், சந்தோஷமா போங்க. आप खुद जाने के पहले वो खुद आपको भेज रहा है, खुशी के साथ जाइए சொல்றது ना। ஈஸிங்கறீங்களா? और कहना आसान है करके कह रहे हैं क्या? டிஜிஎஸ் அங்கிள் அழகா சொல்லுவாங்க, डीजीएस अंकल अच्छे से कहते हैं, ரத்த சாட்சியாய் வாழ்வது கடினம், और शहीद होकर जीना कठिन है, ரத்த சாட்சியாய் மரிப்பது ஈஸி. और शहीद होकर मरना आसान है। ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க கதையை. एक ही दिन में खत्म हो जाएगी। டெய்லி ரத்த சாட்சியா வாழ்றதுதான் கஷ்டம். हर दिन शहीद बनकर जीना ही कठिन है। நமக்கு எப்படி பண்ணாலும் நமக்கு நன்மை தான். कुछ भी हो जाए हमारे लिए भलाई के लिए है। அடிச்சாலும் சரி செத்தாலும் சரி ரெண்டுமே கிறிஸ்துவுக்கு லாபம் தான். मारे पीटे या मरे सब मसीह के लिए अच्छा है। அதனால தயவு செஞ்சு திருப்பி அடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சிராதீங்க. इसलिए कृपया करके पलटकर मारने का काम ना करें। நிறைய பேர் சொல்வாங்க, बहुत से लोग कहते हैं நம்ம அந்த கட்சிக்காரரை பாத்துருவோம், हम उस पार्टी वाले से நமக்கு मिलेंगे, எம்எல்ஏ தெரியும், मैं उस एमएलए को அந்த जानता ஏரியா हूं, எஸ்ஐ நம்ம ஃப்ரெண்டு, और उस एरिया का ऐसे मेरा வாங்க போய் दोस्त ஒரு है, வழி பண்ணிரலாம்பா. जाएंगे कोई एक कुछ करके दिखाएंगे। போயிராதீங்க. ऐसा मत जाइए, இயேசுநாதர் கை விட்டுருவாரு. यीशु मसीह आपको छोड़ देगा। நீங்க இயேசுநாதர்ட்ட மட்டும் இருந்தீங்கன்னா आप यीशु मसीह के पास रहेंगे तो அவர் ராஜாவையே மாத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக वो இருக்கிறார். राजा को बदलने की शक्ति रखता है। அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். यही बहुत मुख्य है। மூணாவது, तीसरा, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். और लोगों के खिलाफ लोग। நான்காவது, चौथा, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். राज्य के खिलाफ இத राज्य। பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல விரும்பல. इस बारे में ज्यादा बताना ही नहीं இது चाहता। டெய்லி பேப்பர்ல வருது, நீங்க பார்த்தாலே தெரியும். ये तो हर दिन अखबार में आता है, आप देखेंगे तो எல்லா समझ में आएगा। நாடும் இன்னொரு நாட்டுக்கு விரோதமா தான் இருக்கு. हर देश दूसरे देश के खिलाफ है, அது இந்தியா பாகிஸ்தானா இருக்கட்டும், चाहे भारत पाकिस्तान हो, இந்தியா சைனாவா இருக்கட்டும், या भारत சவுத் चाइना हो, கொரியா நார்த் கொரியாவா இருக்கட்டும், साउथ कोरिया नॉर्थ कोरिया இஸ்ரேல் हो, பாலஸ்தீனமா இருக்கட்டும், इजराइल पालस्तीन हो, ரஷ்யா ஐரோப்பா நாடுகளா இருக்கட்டும், रशिया या यूरोप देश हो, மெக்சிகோவா அமெரிக்காவா இருக்கட்டும், मेक्सिको या अमेरिका हो, ஒரு நாடு கூட சமாதானமா கிடையாது. कोई भी देश आपस में मेल मिलाप में नहीं है। எல்லா நாடு ராஜ்யங்களும் இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக எழும்பி தயாராக நிற்கிறது. सारे राज्य दूसरे राज्य के खिलाफ उठकर लड़ाई के लिए खड़ी है। ஒரு முரண்பாடான காரியத்தை நீங்க பேப்பர்ல பாப்பீங்க. आप एक अनोखा कार्य पेपर में देखे होंगे, வருஷத்துக்கு ஒரு தடவை साल में एक बार எல்லா நாட்டு தலைவர்களும் सारे देश के ஒன்னா अध्यक्ष சந்திச்சு एक साथ मिलकर G20, G20, G8, G8, IR8, IR8, AK47 இந்த AK47 மாதிரி நிறைய பேர்ல கூடி அவங்க மீட்டிங் நடத்துவாங்க, ऐसे பாத்திருப்பீங்க. बहुत से नाम से मिलकर वो मीटिंग चलाते हैं। என்னென்ன பேர்ல மீட்டிங் நடத்துறானே தெரிய क्या மாட்டேங்குது. क्या नाम रखे मीटिंग चलाते हैं पता नहीं எல்லாரும் चलता। கூடி ஜெபம் பண்ணுவாங்க, சரி சேர்ந்து இது பண்ணுவாங்க, மீட்டிங் सब பண்ணுவாங்க, सब எனக்கு ஜெபம் मिलकर- பண்ணணும். सब मिलकर मीटिंग करते हैं। இது எதுக்கு பண்றாங்க? ये क्यों कर रहे हैं?
கேட்டா நாங்கெல்லாம் சமாதானத்துக்கு கூடுறோம்ங்கறான். पूछिएगा तो कहेंगे हम सब मेल मिलाप के लिए इकट्ठा हुए ஆனா हैं। பாத்தீங்கன்னா लेकिन देखिएगा ஒவ்வொரு வருஷமும் எல்லா நாட்டுக்காரனும் ஆயுதங்களை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்கான். हर साल हर देश वाले हथियार को खरीद खरीद के भंडारा रख रहा है। 2018ல இந்தியா ஆயுதங்கள் வாங்குற நாட்டுல 5வது இடத்துல இருக்கு. और 2018 में भारत जो है हथियार खरीदने बातों में 5वें स्थान पे है। அந்த அளவுக்கு ஆயுதங்களை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்காங்க. इतने सारे हथियार को खरीद कर डेरा लगा रहे हैं। நம்முடைய டாக்ஸ்ல ஏறக்குறைய 90% ராணுவத்துக்கு தான் செலவாகுது. हमारे टैक्स में 90% सेना में खर्चा होता है। எதுக்கு இவ்வளவு ஆயுதம்? इतने सारे हथियार किसके அப்புறம் लिए? எதுக்கு இவனுங்க சமாதானமா பேசுறாங்க? ये लोग क्यों मेल मिलाप का वार्तालाप அந்த करते हैं? சமாதானமா பேசுறது என்பது போலியான காரியம். मेल मिलाप का वार्तालाप सब नकली है। எல்லா நாடும் ரெடியா இருக்கு. सारे देश तैयार है। இன்னைக்கு மத்திய அமைச்சர் பேசுறது கேட்டிங்களா? आज मध्य मंत्री ने सिंह जी ने क्या कहा था सुना है आपने? என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா? उन्होंने क्या कहा है? அணு ஆயுதத்தை யார் முதல்ல யூஸ் பண்ணன்றதுதான் பிரச்சனையா எப்பவுமே. परमाणु हथियार को कौन पहला इस्तेमाल करेगा, हमेशा यही समस्या थी। எல்லா நாடுகளும் நாங்க முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க. और सारे देश ने ये साइन किया है कि हम पहला यूज नहीं करेंगे। இவர் சொல்லிருக்காரு और इन्होंने कहा है நாங்க முதல்ல கூட யூஸ் பண்ணுவோம் அது எங்க இஷ்டம்னு சொல்லிருக்காரு. और हम पहले भी इस्तेमाल कर सकते हैं, ये तो हमारी मर्जी है। அப்புறம் என்ன சமாதான பேச்சுவார்த்தை? तो मेल मिलाप का वार्तालाप क्या फायदा இது है? ஒரு போலியான சமாதானம். ये सब नकलीपन है। எல்லா நாடும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி நிற்கிறது. सारे देश मतलब राज्य के खिलाफ राज्य उठकर खड़ा है। இந்த மூன்றாம் உலக யுத்தம் சொன்னமே, तीसरा विश्व युद्ध में बोले थे ना, அதற்கான வேலைகள் தான் இதெல்லாமே. और वो सब का तैयारी है। எல்லாம் அவங்க பொசிஷன்ல போய் நிக்கறாங்க இப்ப. और सब लोग अपने अपने पोजीशन में जाके खड़े हैं। இது நாலாவது அடையாளம். ये चौथा निशानी है। அஞ்சாவது தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான அடையாளம். पांचवा चिन्ह ही सबसे मुख्य है। பஞ்சங்கள்னு இருக்கு பாருங்க. अकाल। இந்த பஞ்சங்கள் தான் இருக்கிறதுல இப்ப நம்ம பார்க்குற மெசேஜ்ல ரொம்ப முக்கியமான அடையாளம். ये दुष्काल, ये अकाल ही ये मैसेज में मुख्य। பஞ்சத்துல ரெண்டு வகையான பஞ்சம் இருக்கு. दो प्रकार का अकाल है। ஒன்று உலக பிரகாரமான பஞ்சம், पहला संसारिक अकाल, இன்னொன்று ஆவிக்குரிய பஞ்சம். दूसरा आत्मिक अकाल। உலக பிரகாரமான பஞ்சம்னா என்ன? संसारिक अकाल माने क्या है? சாப்பாட்டுக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இதான் உலக பிரகாரமான भोजन की பஞ்சம். कमी, पानी की कमी, यही संसारिक दुष्काल है। பாருங்க, இது ஐநா சபை கொடுத்த அறிக்கை. ये ऐना सभा के द्वारा आया हुआ रिपोर्ट है। உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றத்தால் உணவு பற்றாக்குறை, मौसम बदलने की वजह से पूरे दुनिया में भोजन की कमी आ चुकी है। எந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை வந்திருக்கு தெரியுமா? कहां तक भोजन की कमी हुई है पता है? ஹைத்திங்கிற தீவுல நடக்கிற ஒரு சம்பவத்தை கவனிங்க. एक घटना को आप देखिएगा। இந்த ஹைத்திங்கிற தீவுல விவசாயம் முழுக்க முடிஞ்சு போச்சு. ஐடி करके डापू हैं, उसमें व्यवसाय पूरा खत्म हो चुका है। அந்த இடத்துல வந்துட்டு எரிபொருள் வாங்குறதுக்குலாம் காசே கிடையாது மக்களுக்கு. खेती-बाड़ी का पूरा खत्म हो चुका है, वहां पर लोगों के हाथ में पैसा नहीं है, வருமானமும் இல்ல, और कोई आमदनी नहीं है। அதனால மக்கள் என்ன செய்றாங்க தெரியுதா? इसलिए लोग क्या कर रहे हैं पता है? மண்ணை கரைச்சு वे मिट्टी मिलाकर உப்பு போட்டு उसमें नमक मिलाकर வெயில்ல காய வச்சு சாப்பிடுறாங்க. और उससे धूप में सुखा के खा रहे हैं। இது ஹைத்தி தீவுல நடக்குது. ये आईटी डापू में हो रहा है। இது பிபிசில எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை போட்டாங்க. बीबीसी में निकालकर ये डॉक्यूमेंट पेश किए। நல்ல தண்ணியில கரைச்சு எடுத்து தோசை சுடுற மாதிரி சுட்டு அவங்க சாப்பிடுறாங்க பாருங்க, வெறும் உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. पानी में मिलाकर, इसमें केवल नमक मिलाकर इसे खा रहे हैं। ஏன் கேட்டா அந்த ஊர்ல விவசாயம் இல்ல, கடும் உணவு பஞ்சம். क्योंकि उस गांव में खेती-बाड़ी नहीं है, भोजन की बहुत बड़ी कमी है। இதுதான் உலகத்திலே இப்ப இருக்கிறதுலே மிக கொடுமையான சாப்பாடு. यही दुनिया के सबसे कठिन और कठोर भोजन है। சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க, भोजन जिसके ऐसे लोग हैं जिसके पास भोजन नहीं है, ஆனா வெறும் மண்ணை வெயில்ல காய வச்சு சாப்பிடுறவங்க இவங்க தான். அங்க பாருங்க, लेकिन मिट्टी को धूप में सुखाकर खाने वाले लोग यही है। அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க, वो लोग खाएंगे, देखिए அவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. इतना दुख होगा। நம்ம ஊர்ல 3 வேளை அங்க பாருங்க, देखिए இதான் அவங்க சாப்பாடு. यही उनका खाना है। நாம இங்க எத்தனை வேளை சாப்பிடுறோம்? हम यहाँ कितने बार खाते हैं? ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை दिन में 3 बार 4 बार சாப்பாடை கொண்டு போய் பிள்ளைகள் குப்பையில கொட்டுது. और भोजन को बच्चे फेंक देते हैं। நமக்கு சாப்பாடோட வேல்யூ இன்னும் தெரியல. और भोजन का मूल्य को हम अभी नहीं கர்த்தர் जान पाए। கிருபையா நமக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு. प्रभु अपना अनुग्रह से हमें भोजन दे रहा है। ஒரு ஐநாவுடைய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ऐना का एक रिपोर्ट ऐसा है, 3 வேளை சாப்பாடு 3 समय का भोजन। ஒரு வீட்ல வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து किराया घर हो या खुद का घर, एक घर के अंदर बैठकर ஒரு வாகனம், एक गाड़ी, அது 2 வீலரோ 4 வீலரோ ஒரு வாகனம் இருந்து और 2 व्हीलर हो या 4 व्हीलर हो, एक गाड़ी रहकर
நல்ல போதுமான அளவுக்கு Dress இருந்தா और पर्याप्त कपड़ा रहेगा तो உலகத்துல உள்ள சந்தோஷமா வாழ்ற 10% மக்கள்ல அவங்களும் ஒருத்தரா. ये दुनिया में खुशी के साथ रहने वाले लोगों 10% लोग हैं, उसमें से वो भी एक है. இந்த நாளும் உலகத்துல 10% மக்களுக்கு தான் இருக்குதா. ये चारों चीज दुनिया के केवल 10% लोगों के जीवन में है. 90% மக்களுக்கு இதுல ஏதாவது 2 இருக்குது 3 இருக்குது, 4 இல்லையா. 90% लोगों को इसमें 3 है या 2 है, चारों साथ में नहीं है. கர்த்தர் கிருபையா நமக்கு இந்த நாலுமே தந்திருக்கிறார். प्रभु अपना निग्रह से ये चारों चीज हमें दिया है. கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. प्रभु हमें आशीर्वाद के साथ रखा है. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னே உங்களுக்கு இன்னும் தெரியல. आपको मिला हुआ आशीर्वाद के बारे में आप खुद पहचान नहीं पा रहे हैं. இந்த மக்களோட போய் நீங்க வாழ்ந்து பார்த்தா மட்டும் தான் அந்த ஆசீர்வாதம் தெரியும். इन लोगों के साथ जाकर जी कर देखेंगे तो पता चलेगा. காரணம் அவன் மண்ணை கரைச்சி தின்னுகிட்டு இருக்கான். क्योंकि वे मिट्टी को मिलाकर खा रहे हैं. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த மீட்டிங் இந்த செய்தி கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், मैं हमेशा इस संदेश देते समय कहता हूं, தயவு செய்து பிள்ளைகளுக்கு சாப்பாடை வீண் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. बच्चे को सिखाइए कि भोजन को वे कभी बर्बाद ना करें. அது நீங்களும் சாப்பாடை அப்படியே வாங்கி கொட்டாதீங்க உள்ள. और आप भी खाना को लेकर अंदर डालिएगा नहीं. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிடுங்க, வேணும்ன்றதை சாப்பிடுங்க. சிலர்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்றாங்க உள்ள. जितना चाहिए उतना लेकर खाइए. कुछ लोग ऐसा இது முதல்ல சாப்பாட்டு பஞ்சம். இது முதல்ல சாப்பாட்டு பஞ்சம். ये पहला भोजन की कमी. இரண்டாவது பாருங்க தண்ணி பஞ்சம். दूसरा पानी की कमी. இந்த தண்ணி பஞ்சத்தோட உச்சம் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கு இப்ப? ये पानी की कमी का अभाव कहां तक है देखिए. இது கேப் டவுன் அப்படிங்கற சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சிட்டி. ये कैप टाउन ये साउथ अफ्रीका का एक सिटी है. இந்த சிட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ், கிரிக்கெட் போட்டிலாம் நடக்கும்ங்க. 10 साल के पहले ये सिटी बहुत फेमस था. यहां पर क्रिकेट मैच भी होता था. இன்னைக்கு அந்த சிட்டியோட நிலைமை என்ன தெரியுமா? आज वो सिटी का हालत क्या है देखिए. தண்ணி இல்லாம சிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. पानी ना होने की वजह से सिटी को बंद कर दिया. அந்த சிட்டில இருந்த எல்லா மக்களும் புறப்பட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. वो सिटी के सभी लोग दूसरे जगह में प्रस्थान हो गए. ஒரு நாளைக்கு 87 லிட்டர் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. और दिन में 85 लीटर पानी दे रहे थे. 87 லிட்டர்னா எவ்வளவு தெரியுமா? 87 लीटर माने के कितना है पता है? ஒரு 3 கேன் தண்ணி. केवल 3 कैन. உங்க வீட்டுக்கு கேன் தண்ணி வருது குடிக்கிறதுக்கு. अभी पीने वाले कैन का पानी आता है ना. 3 கேன் தண்ணி. केवल 3 कैन पानी. அதுல தான் வீட்ல இருக்கிற 4 பேர் சாப்பிட்டுக்கணும். और उसी से घर का 4 जन खाना खाना है. அதுலயே குளிச்சுக்கணும். और उसी में नहा लेना है. அதுலயே துணி துவைச்சுக்கணும். और उसी में कपड़ा भी धो लेना है. அதுலயே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. और उसी से सब कुछ कर लेना है. அத்தனையும் அந்த 3 கேன் குள்ள தான் பண்ணனும். ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் தண்ணி. सब काम को ये 3 कैन पानी के अंदर ही करना है. दिन में इतना ही मिलेगा. இது 2017ல. ये 2017 में. 2019ல அதுவும் இல்லன்னு சிட்டியை க்ளோஸ் பண்ணியாச்சு. 2019 में वो भी नहीं मिलेगा करके सिटी को बंद कर दिया. அதே நிலைமை இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. वही हालत भारत में भी आ रहा है. இது என்ன சொல்லுது பாருங்க. ये यहाँ क्या लिखा है देखिए. இந்தியாவில் தண்ணீர் பஞ்சம். भारत में पानी की कमी. ஒரு சொட்டு கூட இல்லாத நிலை வரும். एक बूंद भी नहीं रहेगा ऐसा स्थिति आएगी. இது இப்ப சொல்லி இருக்காங்க. अभी ये बोले हैं. ராஜஸ்தான் நிலைமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நார்த் இந்தியால இருக்கிறவங்களுக்கு. और नॉर्थ इंडिया में रहने वाले राजस्थान का हालत को जानते हैं. 300 கிராமங்கள்ல தண்ணியே கிடையாது. 300 गांव में पानी बिल्कुल नहीं है. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. बहुत केयरफुल रहिए. கர்த்தர் சொன்ன பஞ்சங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. प्रभु का कहा हुआ काल आंखों के सामने है. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? इसमें एक आश्चर्य क्या है? இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல, ये वाटर बॉटल है ना. இது ஆசீர்வாதமா சாபமா? ये आशीर्वाद है या श्राप है? நம்மளுக்கு ஒரு பெருமை இந்த வாட்டர் பாட்டில்ல. और हमारे अंदर के इसके अंदर बारे में घमंड रहती है. அதனால அவன் வேற சொல்லுவான் பாத்திருக்கீங்களா? और कहते हैं देखिए நான் அக்வாஃபினா தான் குடிப்பேன். मैं अक्वाफिना ही पीता हूं. எனக்கு கிண்ட்லே பிடிக்காதும்மா. और मुझे वो दूसरा पसंद नहीं है. நீ குடிக்கிற சாபத்தை எந்த சாபத்தை குடிச்சா என்ன? और तुम जो श्राप पी रहे हो उसमें कौन सा श्राप என்ன है? ஏன் சாபம் கேக்குறீங்களா? क्यों ये श्राप है पूछते हैं. வாசிங்க. पढ़िएगा புலம்பலின் புத்தகம் विलाप गीत का पुस्तक 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 4 अध्याय का पहला वचन. கர்த்தாவே, நல்ல கவனிங்க, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எதை பத்தி சொல்றாங்க? ये लोग किसके बारे में कह रहे हैं? எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். 5:1 हम पर जो हुआ है उसे स्मरण कीजिए. எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். और हमारी निंदा की ओर देखिए. என்ன நிந்தையாமா? क्या नामधराई हुई थी? 4வது வசனம் வாசிங்க பாப்போம். 4 वचन में தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். हम मोल लेकर पानी पीते हैं. தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிச்சா சாபம். पानी को पैसे देकर खरीद कर पिएंगे तो वो श्राप है. நிந்தையாமா? वो नामधराई है. அது எந்த அக்வாஃபினா வந்தாலும் சாபம் தான் அது. वो अक्वाफिना कौन सा भी अक्वाफिना रहे वो श्राप है.
கிண்லேவா இருந்தாலும் சாபம் தான். किले और रहे साफ रहे, அதுல ஒரு பெருமை வேற. और उसमें घमंड भी है. கையில வாட்டர் பாட்டில் கொண்டு போறது. हाथ में वाटर बॉटल रखते हैं. இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கான். अभी सबको देखिए बैग में वाटर बॉटल அவரோட रखते हैं. அர்த்தம் என்னன்னா சாபத்தை தூக்கிட்டு போறான்னு அர்த்தம். और उसका अर्थ क्या है? श्राप को साथ में ले जा रहे हैं. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், வசனத்துல இருக்கு. ये सब वचन में है. இல்ல ஒரு பெருமை படப்படாது, நம்ம இல்ல பெருமை படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. इसमें घमंड करने के लिए कुछ नहीं है. கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? पूछिएगा तो क्या कहेंगे? வேற வழி இல்லங்கறோம். और कोई चारा नहीं है. பூமியே சாபத்துக்குள்ள போகுது. ये पृथ्वी पूरा श्राप में जा रहा है. ஒண்ணு சாப்பாட்டு பஞ்சம், एक भोजन की कमी, இன்னொன்னு தண்ணி பஞ்சம், दूसरा पानी की कमी, இன்னொரு பஞ்சம் இருக்கு. और एक कमी है காத்து பஞ்சம். கேட்டிருக்கீங்களா? हवा की कमी. அது வருமா? क्या वो भी हो सकता है? வாசிங்களே. पढ़िए ना, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. प्रकाशित वाक्य 7:1 को पढ़िए. 4 காத்தையும் பிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. चारों दिशा के हवा को पकड़ कर रखे हैं. பூமிக்குள்ள காத்து வராதபடி பிடிச்சு வச்சிருக்காங்க. पृथ्वी पर हवा ना आए वे सब पकड़ कर रखे हैं. இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கு அவங்க பிடிச்சதுக்கு. इसका 2 वजह है. அதுல மிக முக்கியமான ரீசன் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். इसका मुख्य वजह क्या है करके थोड़ा एक्सप्लेन करेंगे तो समझ में அது आएगा. கீழ என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த தூதன் என்ன சொல்றான்? उसके नीचे वो स्वर्गदूत क्या कहता है? நம்முடைய ஊழியக்காரர் நெற்றியில் முத்திரை போடும் அளவும் அப்படினு இருக்கு. हमारे सेवकों के माथे पर मुहर लगाने तक ऐसा लिखा है. நேத்து பயோசிப் பத்தி பார்த்தோம்ல. कल बायोचिप करके उसके बारे में देखें. ஆட்சியில एंटी क्रिस्ट के राज्य में ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்டத்தை கொண்டு போய் மறைச்சு வைக்க போறாங்க. प्रभु के लिए एक भीड़ को छिपा कर रखने वाले हैं. அந்த கூட்டத்தை மறைச்சு வைக்கிற வரைக்கும் उस भीड़ को छिपा के रखने तक காத்த புடிச்சிருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். हवा को तुम बंद कर लो, उसे रोक लो करके प्रभु कहते हैं. ஏன் அவங்கள மறைச்சு வைக்கிற வரைக்கும் காத்த பிடிக்கிறாங்கன்னா? क्यों उनको छुपाने तक हवा को बंद करते हैं? இன்னைக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே காத்துல தான் டிராவல் ஆகுது. आज हमारे इंफॉर्मेशन और टेक्नोलॉजी सब हवा के जरिए यात्रा करता है. உங்களை கண்டுபிடிக்கிற ரேடியோ ஃப்ரீக்வென்சி, आपको ढूंढकर निकालने वाले रेडियो फ्रीक्वेंसी, सैटेलाइट, इंटरनेट, जीपीएस, பறக்கிற விமானம், उड़ने वाले हवाई जहाज எல்லாமே காத்த கிழிச்சிட்டு தான் போயிட்டு இருக்குது. सब हवा को फाड़ कर ही जा रहा है. இந்த காத்த புடிச்சாச்சுனா इस हवा को बंद कर ले तो இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகாது. இங்கேயும் அங்கேயும் நெட்வொர்க் போகாது. इंफॉर्मेशन ट्रैवल नहीं करेगा. இந்த நெட்வொர்க் டிராவல் ஆனாதான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ये नेटवर्क चलेगा तो ही उनको ढूंढकर निकाल सकते हैं. கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கறாருன்னா காத்த புடிச்சு பாதுகாக்கறாருன்னு இருக்காங்க. प्रभु उनकी सुरक्षा कैसा कर रहे हैं करके यहां पर देखिएगा. हवा को पकड़कर उसे बंद करके उसकी रक्षा करते हैं. இந்த 2000வது வருஷம் வரைக்கும் இந்த வசனத்துக்கு விளக்கம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ये 2000वां साल तक ये वचन का स्पष्टीकरण को कोई नहीं जाना होगा. ஏன்னா அப்பதான் இன்டர்நெட்டே வருது. क्योंकि उस समय इंटरनेट आया है. காத்துல டிராவல் ஆகுது எல்லாம். उस समय ही हवा में सब यात्रा कर रहा था. நம்ம காலத்துல குறிப்பா 2000வது வருஷத்துக்கு மேல நடக்கிற இன்ஃபர்மேஷனை கர்த்தர் எங்க எப்ப கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. देखिए हमारे जमाने में 2000 के बाद होने वाले बातों को परमेश्वर कब நம்முடைய ஊழியக்காரர்கள் நெற்றிகளில் முத்திரை போடும் அளவும் பூமியை சேதப்படுத்த வேண்டாம்னு சொல்லி நிறுத்துறாரு. अपने लोगों के माथे पर जब तक मुहर लगाया ना जाए तब तक पृथ्वी को कुछ नुकसान ना पहुंचाना. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி பாருங்க. कितना बड़ा टेक्नोलॉजी है देखिए. அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுவேன். इसलिए मैं जवानों से कहता हूं நல்லா பைபிள் படிங்க. अच्छे से बाइबल पढ़िए. நீங்க நினைக்காத எத்தனையோ இன்ஃபர்மேஷன் பைபிளுக்குள்ள இருக்கு. आप नहीं सोचे होंगे ऐसे बहुत सारी जानकारी बाइबल में आपको मिलेगा. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். हर दिन अद्भुत कार्य को प्रभु आपको प्रकट करेगा. சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். अभी हम अपने बातों में आएंगे. காத்து பஞ்சம்னா என்ன? हवा की अभाव क्या है? கவனிங்க. ध्यान दीजिए. வாட்டர் பாட்டில் வாங்குற மாதிரி காத்த காசு கொடுத்து யாராவது பாட்டில் வாங்குவாங்களா? जैसा पानी खरीदते हैं वैसा कोई हवा को पैसा देकर खरीद सकता है क्या? இங்க பாருங்க. यहाँ पर देखिएगा. சைனாவுல, ये चीन में, கனடாவுல இருந்து காத்த கேன்ல அடைச்சு வாங்குறாங்க. कनाडा से हवा को बोतल में भर के खरीद रहे हैं. ஒவ்வொரு நாட்டு காத்துக்கு ஒவ்வொரு விலை. और हर देश के हवा का एक एक दाम है. காரணம் சைனால ஷாங்காய் நகரத்துல இருக்கிற மொத்த காத்தும் கெட்டு போச்சு. क्योंकि चाइना में एक इलाका है वहां का पूरा हवा जो है पूरा खराब हो गया. அந்த காத்தை சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. और उस हवा का श्वास नहीं लेना है करके कह दिए. சோ சுத்தமான காத்து வேணும்னா इसलिए शुद्ध हवा चाहिए तो நீங்க ஒரு காத்து இந்த மாதிரி கேன் வாங்கி பேக்லயே வச்சுக்கணும். आपको ऐसा हवा का कैन लेके अपने बैग में रखना होगा. தேவையான போது இந்த மாதிரி அடிச்சுக்கணும். जरूरत पड़ने पर ऐसा मारना है. ये ஒரு கேனுடைய விலை 3400 ரூபாய். इस एक कैन का दाम है 3400. அதுல டிஃபரன்ஸ்லாம் இருக்குது. और उसमें डिफरेंस भी है. அக்வாஃபினா கிண்ட்லே மாதிரி. अक्वाफिना किलर जैसा. கனடியன் யாருக்கும் ஜெர்மனி யாருக்கும் வித்தியாசம் இருக்கு. और जर्मनी और कनाडा इसका दोनों हवा का फर्क है. இது காத்து பங்க். ये बल्क है हवा का. ऑक्सीजन बंक.
ऑक्सीजन बल्ब, நீங்க போய் ஒரு மணி நேரம் அதுல படுத்துக்கலாம். आप जाकर के 1 घंटे के लिए उसमें सो सकते हैं। பெட்ரோல் ஃபியூயல் போடுற மாதிரி இதை நீங்க ஒரு மணி நேரம் படுத்துட்டீங்கன்னா சுத்தமான காத்தை சுவாசிக்கலாம். जैसा पेट्रोल भरते हैं वैसा अब इसमें 1 घंटे के लिए सो जाएंगे तो शुद्ध हवा को ले सकते हैं। இது மனுஷனுக்கு, ये इंसान के लिए, இதே மாதிரி மிருகங்களுக்கும் இருக்குது. ऐसा जानवरों के लिए भी है, இந்த மாதிரி நாய்க்கு பூனைக்கெல்லாம் இங்க இருக்கு. कुत्ते बिल्ली के लिए भी है। ஆக்சிஜன் ஃபார் டாக்ஸ். ऑक्सीजन फॉर डॉग्स। இப்ப பாத்தீங்கன்னா காத்து பஞ்சம் வந்துருச்சு அவங்க ஊர்ல எல்லாம். अभी उनके गांव में हवा का अभाव आ गया है, சுவாசிக்க நல்ல காத்து இல்ல, श्वास के लिए अच्छा शुद्ध हवा नहीं है। நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம்னா என்ன? हमारे गांव में पानी का कमी क्या है? தண்ணி இல்லன்னு அர்த்தமா? पानी नहीं है इसका मतलब குடிக்கிற ये தண்ணி இல்ல, पीने वाला पानी नहीं है। அப்படியே போனா கடல்ல நிறைய தண்ணி இருக்கு, सीधा समुद्र में जाएंगे बहुत सारा पानी है, அத குடிக்க முடியாது, उसे पी नहीं सकते। அந்த மாதிரி காத்து பஞ்சம்னா ऐसा हवा की कमी मतलब காத்து இல்லன்னு அர்த்தம் இல்ல, हवा नहीं है, ये नहीं, ऐसा नहीं। சுவாசிக்கிற காத்து இல்ல, श्वास करने वाला हवा नहीं है, அதுதான் இப்ப காத்து பஞ்சம் வந்துருச்சு. और यही जो है हवा की कमी आ गई இதெல்லாம் है। பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ये सबको देखते समय क्या लगेगा? வெளிநாடு இவ்வளவு மோசமா இருக்கா? ये इतना बुरा है। ஒரு கேனுடைய விலை 650 ரூபாய். एक कैन का दाम है 650। இப்ப வந்திருக்குது, अभी आया है, சென்னையில விற்பனைக்கு வந்துருச்சு. चेन्नई में बेचने के लिए आ गया है। சைனா நினைச்சுக்காதீங்க, இந்தியாலே இருக்கு. चीन है मत सोचिए, भारत में भी है। உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். आपके लिए एक अच्छी बात बताता हूँ। இந்தியாவுடைய காத்து ஆய்வுப்படி, மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய ஆய்வுப்படி, और भारत में हवा को जांचने वालों के हिसाब से சென்னையை விட மோசமான நிலைமையில இருக்கு பாம்பே. और मुंबई चेन्नई से बुरा है। உங்களுக்கு எப்படி ஒரு கேன் 1000 ரூபாய்க்கு வரும்? आपको एक कैन 1000 में मिल सकता है। நீங்க சொல்வீங்க அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படி. आप बोलेंगे वो सब मैं नहीं खरीदूंगा। அப்படிதான் இந்த பாட்டில் வரும்போது சொன்னாங்க. ये बॉटल आया था எனக்கு तब நல்ல नहीं बोले ஞாபகம் थे। இருக்கு. मुझे अच्छे से याद है। வாட்டர் பாக்கெட் காசு கொடுத்து 1 ரூபாய்க்கு வந்துச்சு ஆரம்பத்துல. पहले शुरुआत में 1 रुपया का वाटर पैकेट அப்ப मिलता சொன்னாங்க, था, तब बोलते थे யாராவது தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்பானான்னு கேட்டாங்க. कोई भी पानी को पैसा दे के खरीद के पिएगा क्या? இன்னைக்கு அத்தனை பேரும் பாட்டில் தூக்கிட்டு தான் பஸ்ல ஏறுறான். अभी सबके सब बॉटल लेकर ही बस में चढ़ता है। அதே நிலைமை காத்துக்கும் வரும். ऐसा ही हालत हवे के साथ भी होने वाला है, ஏன்னா இப்ப காத்து பஞ்சம் தொடங்கிருச்சு. क्योंकि हवा की कमी अभी शुरू हो चुकी है। கர்த்தர் சொன்னபடி जैसा प्रभु ने कहा है, சாப்பாட்டு பஞ்சம், भोजन की कमी, காத்து பஞ்சம், और हवा की कमी, தண்ணி பஞ்சம், पानी की कमी, எல்லாம் வந்துருச்சு. सब आ चुका है। இது உலக பிரகாரமான பஞ்சம். ये संसारिक अकाल है। ஒரு ஆவிக்குரிய பஞ்சம் ஒன்னு இருக்கு, आत्मिक अकाल भी है। இதான் ரொம்ப மோசம். ये बहुत बुरा है। ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. आमोस पुस्तक 8:16 को पढ़िए। ஆமோஸ் 8:11 வாசி. आमोस 8:11। ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்னு வசனம் சொல்லுது. वचन कहती है एक ऐसा अकाल का समय आएगा, उस समय प्रभु का वचन नहीं मिल पाएगा। இருக்கிறதுல இதான் மோசமான பஞ்சம். सबसे बुरा अकाल यही है, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். ये ऐसा अकाल जिसमें प्रभु का वचन सुनने नहीं அது मिलेगा। எப்படிங்க வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்? वचन सुनने नहीं मिलने वाला अकाल क्या है? நாங்க உங்கள மாதிரி உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 साल के पहले आपके जैसा हम बैठकर सब संदेश सुनते थे, तब அன்னைக்கு बोलते உள்ள थे। பரிசுத்தவான்கள் போதிச்சாங்க அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல. उस समय के पवित्र लोग सिखाते थे, उनको जो रोशनी मिला था उसके हिसाब से। வசன பஞ்சம்னா என்னன்னா, वचन के अभाव क्या है? பைபிள் கிடைக்காது, बाइबल नहीं मिलेगा, பைபிள் படிக்க விட மாட்டாங்க, आप बाइबल पढ़ने नहीं देंगे, பைபிள் படிக்க விடாம அடிப்பாங்க, बाइबल पढ़ेगा तो मारेंगे, ஒரு பைபிள்ல ஒரு பேப்பர் கூட கிடைக்காதுன்னு बाइबल போதிச்சாங்க. का एक कागज भी नहीं मिलेगा, ऐसा ஒருவேளை அது सिखाते थे। அந்திக்கு சாட்சியில நடக்கலாம் மேபி. हो सकता है एंटी क्रिस्ट के राज्य में ये ऐसा हो ஆனா सकता இன்னைக்கு है, இருக்கிற நிலைமையில வசன பஞ்சம்னா என்னன்னா, लेकिन आज की स्थिति में वचन का अभाव क्या है? நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவருக்கு விளக்கம் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தார். इस वचन को पढ़ते समय प्रभु ने मुझे इसका स्पष्टीकरण बताया இந்த था। பூமிக்கு பேரு வாட்டர் வேர்ல்ட்னு பேரு. इस पृथ्वी का नाम है वाटर वर्ल्ड, 70% வாட்டர், और इसमें 70% पानी है 30% லேண்ட். और 30% जमीन है। ஆனா இந்த 30% லேண்ட்ல इस 30% जमीन में எத்தனையோ நாடுகள் தண்ணி இல்லாம இருக்கு. बहुत सारे देशों में पानी नहीं है। அப்ப தண்ணி பஞ்சம்னா என்ன? तो पानी की कमी क्या है? தண்ணி இருக்கும், पानी रहेगा, உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்கு. लेकिन आपका प्यास बुझाने वाला पानी नहीं रहेगा। அப்ப வசன பஞ்சம்னா என்ன? वचन का कमी क्या है? வசனம் இருக்கும், वचन तो रहेगा, ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. लेकिन प्राण का प्यास को बुझाने वाला वचन नहीं நீங்க பாருங்க, मिलेगा। வசனத்துக்கு என்ன குறைச்ச? अभी वचन की क्या कमी है? தெருவுக்கு 4 சபை, और सड़क में 4 कलीसिया, ஏரியாவுக்கு 10 ஊழியக்காரன், एरिया में 10 सेवक घूमते हैं। டிவியை திறந்தா சேனல்ல ஃபுல்லா வசனம் தான். टीवी खोलिए, हर चैनल में वचन सुनने मिलता है। போறதுக்கு ஆவிக்குரிய சேனல்கள் இருக்கு, आत्मिक चैनल करके अलग चैनल भी है। இது பத்தாததுக்கு பைபிள் எல்லா மோட்லயும் இருக்கு. इसके अलावा बाइबल हर मोड में है। இப்ப பிரிண்டிங் வெர்ஷன்ல இருக்கு,
பிரிண்டட் प्रिंटेड वर्जन में है, மொபைல்ல இருக்கு, मोबाइल में है, ஐபேட்ல இருக்கு, आईपैड में है, கம்ப்யூட்டர்ல இருக்கு, कंप्यूटर में है, ஆடியோ பைபிள், டிவிடி எல்லாத்துலயும் இருக்கு. ऑडियो बाइबल डीवीडी ऐसा सब में है. அப்புறம் எப்படி வசன பஞ்சம் வரும்? तो वचन की कमी कैसे आएगी? இப்ப நிலைமை என்ன தெரியுமா? अभी हालत क्या அந்த है? வசன பஞ்சம் சபைக்குள்ள வர தொடங்குற காலம். वचन का अकाल कलीसिया में आना शुरू हो गया है. இப்ப சபைகள்ல வசனத்துக்கு பதிலா மிச்சம் எல்லாம் உள்ள வருது. अभी कलीसिया में देखिए वचन को छोड़ के सब कुछ अंदर आ गया. வசனம் கேட்க ஜனங்க இப்ப தயாரா இல்ல. अभी लोग वचन सुनने के लिए तैयार नहीं है. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரெக்ரியேஷன் என்டர்டெயின்மெंट எல்லாம் வந்துருச்சு உள்ள. नाचना गाना एंटरटेनमेंट करना सब ऐसा आ गया है. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, बर्थडे, मैरिज डे எல்லாம் வந்துருச்சு உள்ள. फादर्स डे, मदर्स डे, बर्थडे, मैरिज डे ऐसा सब आ गया है. போதாத வருஷத்துக்கு ஒரு கேம்ப். और साल में एक कैंप. எல்லாம் போய் அங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். सब जाकर के वहां प्रार्थना करेंगे. அங்க போய் உட்கார்ந்துட்டு கேம்ப் ஃபயரா நைட் எல்லாம் நெருப்பு போட்டு சுத்தி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். वहां जाके कैंप फायर आग जला के बीच में रात भर बैठ के प्रार्थना करते हैं. இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இருக்கு? आज कलीसिया के अंदर क्या है? உங்களை என்டர்டெயின் பண்ற விஷயம் இருக்கு. आपको उत्साहित करने वाला चीज है. உங்க ஆத்மாவை தீர்க்கிற வசனங்கள் வர மாட்டேங்குது. लेकिन आपका प्राण का प्यास बुझाने वाला वचन नहीं मिलता. கேட்டா ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க ஒரு சிலர்? सेवक लोग क्या जवाब देते हैं? இப்பலாம் யாருங்க வசனம் பேசினா கேக்குறது? अभी वचन बोलेंगे तो कौन सुनता है? எவன் சொன்னா? किसने कहा? எப்பவுமே வசனத்துக்குன்னு ஒரு மரியாதை கண்டிப்பா உண்டு. हमेशा वचन के लिए अलग इज्जत जरूर मिलती है. வசனம் பேசினா ஜனங்க கேட்பாங்க. वचन बोलेंगे तो लोग सुनेंगे. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாம வசனம் பேசினாலும் ஜனங்க கேட்பாங்க. सवेरे से शाम तक लगातार वचन बोलते रहे लोग सुनेंगे. பேசுறது இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். बोलने वाले यीशु मसीह रहना चाहिए. 3 நாள் இரவும் பகலும் உட்கார்ந்து ஜனங்க வசனம் கேட்பாங்க. 3 दिन रात दिन बैठकर लोग वचन सुने. பேசுறது ஆவியானவரா இருக்கணும். बोलने वाले आत्मा होना चाहिए. இன்னைக்கு வசனம் கொடுக்கறவனே முதல்ல சரியில்லை பாதி பேர். आज वचन देने वाले लोग पहले सही नहीं है. வசனத்துக்கு காத்திருக்கிறது இல்ல. वचन के लिए राह देखकर नहीं மேலே बैठते. ஏறி சொந்த கதையும் சோக கதையும் பேசுறது. मंच में चढ़कर अपनी कहानी खुद की அவன் कहानी எப்படி உட்கார்ந்து வசனம் கேட்பான்? वो लोग कैसे वचन सुनेंगे? நம்ம சோக கதை கேட்க வந்திருக்கான். हम अपना दुख भरी कहानी सुनने के लिए आते हैं क्या लोग? 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம் எவனோ புக் போட்டு விக்கிறான். और 52 हफ्ते के लिए 52 प्रचार करके बुक बेचा जाता है. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து இங்க பிரசங்கம் वो பண்றது. किताब खरीद के यहाँ रख के प्रचार करते हैं. தேவ சமூகத்துல காத்திருந்து நீ கர்த்தர்கிட்ட இருந்து வசனம் வாங்கினா மட்டும் தான் சபைக்குள்ள வசனம் வரும். परमेश्वर की उपस्थिति में बैठकर इंतजार करके प्रभु से वचन पाएंगे तो ही कलीसिया में वचन प्रवेश करेगा. முதல்ல சனிக்கிழமைங்கிறது காத்திருப்பு கூட்டம்பாங்க. पहले शनिवार को प्रतिज्ञा की सभा रखते थे. எல்லா பரிசுத்தவான்களும் சனிக்கிழமை வெளியவே வர மாட்டாங்க. सारे पवित्र लोग जो है शनिवार को बाहर निकलते नहीं थे. தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. प्रभु की उपस्थिति में बैठकर प्रभु से वचन लेकर शनिवार को आते थे. நாளைக்கு ஆராதனைக்கு முந்தின நாளே எல்லாரும் வந்து ஆராதனையில ஜெபத்துல காத்திருப்பாங்க. आराधना के पहले वाले दिन सब प्रार्थना में प्रभु के सामने इंतजार करते थे. இப்ப காத்திருப்பும் இல்ல ஜெபமும் இல்ல. अब इंतजार भी नहीं है प्रार्थना भी नहीं है. அப்படியே மேலே ஏறி நின்னு வசனம் பேசுறது. सीधा मंच में चढ़ के वचन बोल लेते हैं. அப்புறம் எப்படி ஜனங்கிட்ட ஆத்ம தாகம் வரும்? तो लोगों के अंदर आत्मिक प्यास कैसे आएगा? நான் சபையில சொல்லுவேன். मैं कलीसिया में कहता हूं. வர்ஷிப் பண்றீங்களா? आप वर्शिप करते हैं क्या? ஞாயிற்றுக்கிழமைக்கார ஆராதனை பண்ண போறீங்களா? रविवार को आराधना करने वाले हैं क्या? 1 மணி நேரம் ஆராதனை பண்ண போறீங்களா? 1 घंटा आराधना चलाने वाले हैं क्या? சனிக்கிழமையில வந்து 2 மணி நேரம் ஜெபத்துல உட்கார்ந்திருக்கணும். शनिवार को आपको 2 घंटा प्रार्थना में बैठना அப்படி होगा. ஆராதனைக்கு வராதவன மேலே ஏத்தப்படாது. ऐसा नहीं किया हुआ व्यक्ति को मंच पर नहीं चढ़ाना This चाहिए. is not the place of entertainment. ये यहाँ पर भोग विलास की जगह ये नहीं है. This is not the place of performance stage. और ये परफॉर्मेंस करने का स्टेज नहीं है. நீங்க மேலே ஏறி என்னை பாரு என் அழகை பாருன்னு ஆராதனை நடத்தப்படாது. आप ऊपर चढ़कर मुझे देखो मेरा खूबसूरती को देखो कहकर आराधना नहीं நீ चलाना தேவ चाहिए. சமூகத்துல காத்திருந்தீங்க வந்து ஆராதனை நடத்தணும். परमेश्वर की उपस्थिति में बैठकर इंतजार करके यहाँ पर फिर அப்படி आराधना चलाना காத்திருந்து நீ चाहिए. மியூசிக் வாசித்து பாரு சவுலுக்குள்ள இருந்து ஓடுன மாதிரி இந்த சபைக்குள்ள இருக்கிற பிசாசுல வெளியே ஓடும். ऐसा प्रतीक्षा करके बैठ के म्यूजिक बजाकर देखो जैसा शाऊल के अंदर से शैतान भागा था वैसा यहाँ से भागेगा. அப்படி காத்திருந்து தேவ சமூகத்துல இருந்து பாட்டு பாடி பாருங்க ஆராதனையில அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுவான். ऐसा प्रतीक्षा करके प्रभु की उपस्थिति में बैठकर उसके बाद यहाँ आके गीत गा के देखे सब लोग आंसू बहाकर रोएगा. இங்க உட்கார்ந்து காத்திருக்கிறதும் இல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதும் இல்ல நேரா ஏறி வந்து மைக்க பிடிக்கிறது. यहाँ तो प्रभु की उपस्थिति में ना बैठते हैं उनके सामने ना इंतजार करते हैं सीधा आकर माइक पकड़ लेते हैं. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए மியூசிக் இல்லாம மைக் இல்லாம ஆராதனை பண்ணலாம். म्यूजिक के बिना माइक के बिना आराधना कर सकते हैं. ஆனா ஆவி இல்லாம ஆராதனை பண்ணவே கூடாது. लेकिन आत्मा के बिना आराधना बिल्कुल नहीं करना चाहिए. வேதம் சொல்லுது ஆவியோடும் உண்மையோடும் தான் கர்த்தரை ஆராதிக்கணும். बाइबल कहती है आत्मा और सच्चाई के साथ ही प्रभु की आराधना ரெண்டு करना பேரும் है. ஜெயில்ல ஆராதிக்கறானுங்க. 2 जन आराधना करते हैं கையை கட்டி போட்டுருக்காங்க. और हाथ को जेल में आराधना कर रहे हैं उनका हाथ बांधा हुआ है. நடு ராத்திரி மிட்நைட்ல ஆராதிக்கறானுங்க. आधी रात को मिडनाइट में आराधना कर रहे हैं. அந்த ராத்திரில கதவு திறக்குது ஒரு குடும்பம் ரட்சிக்க
ரட்சிக்கப்படுது, ஞானஸ்நானம் வரைக்கும் போகுது. उस रात को दरवाजा खुल जाता है, एक परिवार उद्धार पाता है, बपतिस्मा तक चला गया। அதுக்கு பேர் தான் ஆராதனை. उसका नाम ही आराधना है। இன்னைக்கு ஆராதிக்கிறானுங்க, நம்ம கதவு கூட திறக்க மாட்டேங்குது. आज आराधना का बात सुनकर दरवाजा भी नहीं खुलता। ஒரு மணி நேரம் கதறாங்க, एक घंटा चिल्लाते हैं, அதுலயும் ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு. और उसमें भी एक कठोर कार्य है। ஆராதனை லீடர்ல ஒருத்தர் நிக்கிறாங்களா, அவங்கள பாவமா இருக்கும், அவங்கள பார்த்தா आराधना का लीडर करके एक खड़ा रहता है, उसको देखकर तरस आता है, கீழ இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாங்க, और कहते हैं அப்பான்னு கூப்பிடுங்க, और नीचे बैठे हुए लोगों से அப்பான்னு கூப்பிடுங்க, पिता कहकर बुलाइए। உங்க அப்பா உனக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாது? क्या आपको अपना पिता का नाम लेकर बुलाना नहीं जानते அது क्या? கூட தெரியாம வந்து சபையில உட்கார்ந்திருக்க நீங்க. आप इतना भी नहीं जानते कलीसिया में आकर வேதம் बैठे हैं। சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும், என் ராஜாவை குறித்து கவியை நான் சொல்லுவேன் வசனம் சொல்லுது. बाइबल कहती है मेरा हृदय अच्छे विषय में उमड़ रहा है, मैं अपने राजा के विषय में कविता कहूंगा। காரணம் தெரியுமா? कारण क्या? வசன பஞ்சம். वचन का अभाव। ஜனங்களை அப்படி வளர்க்கிறது கிடையாது. लोगों को ऐसा सिखाते नहीं है। விசுவாசிகளுக்கு சொல்றேன், विश्वासियों से कहता हूं நல்லா வசனம் படிங்க, अच्छे से वचन पढ़िए, இதுதான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவோம். यही स्वर्ग में आपको ले வேற जाएगा, யாரும் கூட்டிட்டு போக முடியாது. दूसरा कोई आपको लेकर नहीं जाएगा। எந்த ஊழியமோ ஊழியக்காரனோ உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் கெபாசிட்டி கிடையாது. कोई भी सेवक आपको स्वर्ग में ले जाने का कैपेसिटी हमारे पास नहीं है। நான் சொல்றது உண்மை. मैं सच्चाई कह रहा நிறைய हूं। பேர் சொல்லுவான், बहुत लोग कहते हैं எங்கள் ஊழியத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தால் हमारे सेवा के लिए आप 2500 रुपया देंगे तो பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு ஒரு வீடை கர்த்தர் கட்டி கொடுப்பார். स्वर्ग राज में प्रभु आपके लिए एक घर बना के देगा। அந்த பயலே நடுத்தரல நிக்கிறான், और वो खुद सड़क में खड़ा है। ஒரு பயலும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போக முடியாது. कोई भी व्यक्ति आपको स्वर्ग में लेकर नहीं जा सकता, நீங்க தான் போகணும். आपको खुद जाना होगा। நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, बहुत लोग सोचते हैं அந்த ஊழியத்துக்கு மாசம் மாசம் அனுப்பிட்டா நம்மள ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டி हर போயிடுவார். महीना वो सेवा के लिए पैसा भेज देंगे तो वो स्वर्ग में लेके चला நம்ம லஞ்சமா கொடுக்குறிய ஆண்டவருக்கு? प्रभु को रिश्वत देते हैं क्या? காசு கொடுத்து பரலோகத்துக்கு போறதுக்கு, पैसा देके स्वर्ग में जाने के लिए? அதெல்லாம் போக முடியாது. ऐसा नहीं जा सकते। உள்ளான மனுஷன் ஒழுக்கமா இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்தா தான் நீ வருகையில போக முடியும். आपका भीतरीय मनुष्य ईमानदार रहकर परमेश्वर की उपस्थिति में प्रतिष्ठा करके बैठ के बाइबल पढ़ के प्रार्थना करेंगे तो ही स्वर्ग में जाएंगे। எல்லாம் ஷார்ட்கட் யோசிக்கிறீங்க. இப்ப सब सीधे शॉर्टकट रास्ता ढूंढते हैं। யூத் மீட்டிங் அப்படினா உடனே என்னது? यूथ मीटिंग बोलते ही क्या होता है? உடனே டான்ஸ், तुरंत नाच गाना, உடனே கோரியோகிராஃபி, तुरंत कोरियोग्राफी, உடனே ஒரு பாட்டு எடுத்துக்க வேண்டியது. तुरंत एक गाना ले लेते हैं। எவன் சொன்னா அவங்கள ஆட சொல்லி? किसने आपको नाचने को कहा? பைபிள்ல எங்க ஆடுனா, யார் ஆடுனா சொல்லுங்க? बाइबल में किसने नाचा बताइए? உடனே நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, तुरंत आप बोलेंगे தாவீது ஆடினார், दाऊद ने नाचा, தாவீது ஆடினார், दाऊद ने नाचा। ஏன் நாங்கள் ஆடக்கூடாது? हम क्यों नहीं नाच सकते? நான் எப்பவும் சொல்லுவேன், தாவீது ஆடின மாதிரியே ஆடுங்க. मैं हमेशा कहता हूं दाऊद के ஒரு जैसा नाचो। தப்பும் கிடையாது. कोई गलती नहीं है। உங்களை நாங்க பர்மிஷன் கொடுக்கிறோம். हम आपको परमिशन दे देते हैं। தாவீது சர்ச்சுக்குள்ள ஆடினாரா, நடுத்தெருல ஆடினாரா? दाऊद चर्च के अंदर नाचा था या सड़क में नाचा था? எருசலேமின் வீதியில ஆடினாரா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஆடினாரா? यरूशलेम के सड़क में नाचा था या मिलाप वाला तंबू के अंदर அவன் नाचा था? எருசலேமின் வீதியில நடுத்தெருல ஆடினான். वो यरूशलेम के सड़क में बीच सड़क में नाचा था। நீங்களும் போயிருங்க, आप भी चले जाइए, ஹைவேஸ்க்கு போங்க, हाईवे में जाइए இல்ல ஏர்போர்ட்டுக்கு ரன்வேக்கு போங்க. या एयरपोर्ट के रनवे में ஃளைட் जाइए। இறங்கும் போது ஆடுங்க, ஏறும் போது ஆடுங்க. फ्लाइट उतरते समय नाचिए, चढ़ते समय नाचिए। சபையை விட்டுருங்க. कलीसिया को छोड़ அதே दीजिए। தாவீது சபைக்கு வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? वही दाऊद कलीसिया में आते समय कैसा आया पता है? பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவருடைய சமூகத்துக்கு வந்தான். डर के साथ कांपते हुए उनकी उपस्थिति में आया। இங்க வரும்போது ஒழுக்கமா வரணும். यहाँ आते समय अच्छे से आना चाहिए। அடுத்து தாவீது ஆடும்போது எப்படி ஆடினான்? और दाऊद नाचते समय कैसा नाचा மீகா था? சொல்றா, मीका कहती है தன் வஸ்திரத்தை ராஜா கழண்டு போட்டு விட்டு ஆடினார். राजा ने अपना वस्त्र निकलने तक नाचा। அதே மாதிரி ஆடு. वैसा नाचो। தாவீது மாதிரி ஆடுறவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடுறா பாப்போம். दाऊद जैसा नाचने वाले कपड़ा निकाल कर नाचो। திருட்டு பயிலுவோம். छो- சபையை நாசமாக்கிறதுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. कलीसिया को बर्बाद करने के लिए आए हैं। கேட்டா சொல்றது தாவீது ஆடினார். अब पूछिएगा कहेंगे दाऊद ने नाचा। நல்லா தெரிஞ்சுக்கோ, अच्छे से जान பைபிள்ல எங்கெங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்களோ அங்கங்கெல்லாம் சாபம் வந்துச்சு. बाइबल में जहां कहीं नाचा गया वहां पर श्राप आया है। அதை நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. आप माने या ना माने, மிரியாம் ஆடினா பிரச்சனை வந்துச்சு. मिरियाम ने नाचा, समस्या आई। தாவீது ஆடினா உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துச்சு. दाऊद ने नाचा, वाचा का संदूक नीचे गिरा। ஏரோதுடைய குமாரத்தி ஆடினா யோவான் ஸ்நானகன் தலை போச்சு. और हेरोदोस की बेटी नाची और यूहन्ना बपतिस्मा दाता का सिर चला எங்கெங்கெல்லாம் गया। ஆடினானோ அங்கங்கெல்லாம் கதை முடிஞ்சுச்சு. जहां कहीं नाचे वहां पर कहानी खत्म हुई। நீ தேவ சமூகத்துக்கு வந்தினா, உண்மையிலே தேவனை ஆராதிச்சினா, आप सच्चाई से प्रभु की उपस्थिति में आकर प्रभु की आराधना करते हैं நீ तो, உண்மையிலே ஆவியில நிறைஞ்சினா, आप सच्चाई से आत्मा में भरते हैं तो, நீ ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வந்தினா, आप आत्मिकता के अनुभव में आएंगे तो உனக்கு பேச்சு வராது, आपको बोली नहीं निकलेगी உனக்கு வேற எதுவுமே வராது, और कुछ भी नहीं निकलेगी। உன் கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரும்.
வரும் केवल आपके आंखों में आंसू बहेगी, உன்னால துதிக்க கூட முடியாது आप स्तुति भी नहीं कर पाएंगे, உன் ஆவி பரலோகத்தோடு கூட இணைந்து இருக்கும் आपका आत्मा स्वर्ग से जुड़ जाएगा। அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுது और इसी को बाइबल आत्मिक आराधना करके कहती है। கிறிஸ்தவம் உணர்ச்சி பூர்வமானது இல்ல உணர்வு பூர்வமானது और मसीहत भावनात्मक नहीं है बल्कि ये समझदारी से है। சிலருக்கு வந்து இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா அந்த உங்களையுமே நீங்க எல்லாம் இப்படி ஆடினீங்கன்னா தான் மேல இருக்கிறவங்களுக்குமே ஆட்டம் வருது और आप ऐसा नाचेंगे तो ही ऊपर जो बैठा है उसको भी नाच आता है। நல்லா கொட்டு அடிக்க வேகமா அடிக்க 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 நீங்களும் और डमरू को जोर जोर से बजाते समय आप भी ऐसा ऐसा कर रहे हैं। கொட்டு அடிச்சு ஆவி வரப்படாது, डमरू बजाने के बाद आत्मा नहीं उतरना அதுக்கு चाहिए। பேரு கொட்டாவி। उसका नाम डमरू का आत्मा। ஆவி அமைதியா இருக்கும் போதே வரணும், அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி। आत्मा तब उतरना चाहिए जब आप खामोश रहते हैं, उसका नाम पवित्र आत्मा है। 120 பேர் மேல் வீட்டேர்ல ஆரி ட்ரம்ஸ் அடிக்கல, और 120 जन ऊपरी कोठरी में ड्रम्स नहीं बजाए, பேட் அடிக்கல, और वहां पर पैड नहीं बजाए। அவன் முழங்கால் போட்டு ஒரு மனமா நின்னா பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக இறங்கினார்। वे घुटने में एक मन के साथ खड़े थे तो पवित्र आत्मा एक साथ उनके ऊपर उतरे। கடைசி காலத்துல உங்களை தப்பா நடத்திட்டு இருக்காங்க, अंतिम दिनों में आपको गलत अगुवाई की जा रही है। கோரியோகிராஃபி அத பண்ணு இத பண்ணு, कोरियोग्राफी करो, वो करो, ये करो। அப்பதான் யூத் இன்ட்ரஸ்டா வருவான்। तब जवान लोग दिलजस्पी के साथ आएंगे। ஸ்தேவான் ஒரு யூத் இருந்தான் பைபிள்ல, स्तीफनुस करके बाइबल में एक जवान था। அவன் எந்த ஆட்டத்தையும் ஆடல, वो कोई भी नाच गाना அவன் नहीं எந்த किया, பாட்டையும் பாடல, वो कोई भी गाना नहीं गाया, பரிசுத்த ஆவியில மாத்திரம் நிரம்பி இருந்தான்। केवल पवित्र आत्मा से भरा था। அவன் செத்தான், वो मरा। இயேசு கிறிஸ்து ஏஞ்சி நிக்கிறார் பரலோகத்துல। यीशु मसीह स्वर्ग में उठ के खड़े हो जाते हैं। அப்படிப்பட்ட யூத்தா இருப்பதுக்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார்। ऐसा जवान रहने के लिए ही परमेश्वर ने आपको और मुझे बुलाया है। நீ போனினா பரலோகம் ஏஞ்சி நின்னு உன்னை வரவேற்கணும்। आप जाने पर स्वर्ग आपके लिए खड़ा रहकर आपका स्वागत करना அதுக்கு चाहिए। தான் கர்த்தர் திருச்சபைக்குள்ள வச்சிருக்கார்। इसके लिए प्रभु आपको कलीसिया में रखा நல்ல है। வசனம் படிங்க, अच्छे से वचन पढ़िए, நல்ல பைபிள் ஸ்டடி ஆரம்பிங்க சபையில। कलीसिया में अच्छा बाइबल स्टडी பைபிள் शुरू ஸ்டடி कीजिए। இல்லாத சபையில எல்லாம் பைபிள் ஸ்டடி ஆரம்பிங்க। जो भी कलीसिया में बाइबल स्टडी नहीं है, बाइबल स्टडी शुरू कीजिए। நீங்களே சொல்லாதீங்க, आप ஒரு வயலும் வர மாட்டாங்க, कोई भी नहीं आएगा ऐसा खुद ना कहें। யாரும் வர மாட்டாங்க, कोई भी नहीं आएगा, அப்படி சொல்லாதீங்க। ऐसा मत बोलिए। நீங்க ஆரம்பிங்க, आप शुरू कीजिए, உண்மையா ஜெபத்தோட ஆரம்பிங்க। प्रार्थना के साथ शुरू தேவ कीजिए। சமூகத்துல இருந்து வசனத்தை கொண்டு வாங்க, परमेश्वर की उपस्थिति से वचन அந்த को पेश வசனத்துக்குரியவர்களை கர்த்தர் கொண்டு வருவார்। कीजिए। उस वचन को सुनने वाले को प्रभु लाएगा। எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, मुझे बड़ा आश्चर्य क्या हुआ, இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் பண்றார், यीशु मसीह पहला प्रचार करते हैं, ஒரே பிரசங்கம் தான், एक ही प्रचार பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார்। प्रचार खत्म कर रहे हैं। ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே एक प्रचार खत्म करते ही வசனம் சொல்லுது, वचन कहती है எவ்வளவு பேர் அவரை தேடி வந்தாங்கன்னு அங்க இருக்கு। कितने जन उनको ढूंढ कर आए थे करके लिखा है। ஆச்சரியமா இருக்கு। बहुत आश्चर्य होता है। 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती 4 வாசிங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित समाचार கடைசி வசனம், கடைசி 2 வசனம் வாசிங்க। आखिरी का 2 वचन को पढ़िएगा। இயேசு எங்க பிரசங்கம் பண்ணாரு? यीशु कहां प्रचार किए? இஸ்ரவேலுக்குள்ள பண்றாரு। इजराइल में प्रचार करते हैं। கீர்த்தி எங்க போச்சு? लेकिन उनकी कीर्ति कहां பக்கத்து फैली? நாடு சீரியாவுக்கு போகுது। और सीरिया में पास के देश में जाता है। சீரியா முழுக்க போயிருச்சு। सीरिया में पूरा फैल गया। அடுத்து उसके बाद அடுத்த வசனம் अगला வாசிங்க। वचन கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும், நல்ல கவனிங்க, ஒரே மெசேஜ் தான், एक ही मैसेज, 6 நாட்டுல இருந்து மக்கள் வராங்க। 6 देश से लोग आ रहे हैं। நோ யூடியூப், नो यूट्यूब, நோ வாட்ஸ்அப், नो व्हाट्सएप, எந்த விதமான மீடியாவும் கிடையாது। किसी प्रकार का मीडिया नहीं है। அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு, वो एक जगह में बैठ के प्रचार कर रहे हैं। கீர்த்தி பக்கத்து நாட்டு வரைக்கும் பிரசங்கம் ஆச்சு। लेकिन उनका कीर्ति बगल के देश तक நீ फैल गया। கர்த்தருடைய நாமத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணா உன் கீர்த்தி இந்தியா முழுக்க பிரசன்னப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் आप இருக்கிறார்। प्रभु के नाम से बैठकर प्रचार करेंगे तो आपकी कीर्ति पूरे भारत में फैलने के लिए प्रभु आपको प्रयोग இன்னைக்கு करेगा। வர ஊழியக்காரனுக்குலாம் உடனே பிரபலமாகணும், आज के सेवकों का इच्छा क्या है? तुरंत मशहूर होना है, உடனே ஃபேமஸ் ஆகணும், तुरंत फेमस होना உடனே है, யூடியூப்ல பாட்டு ஏத்துறது, तुरंत यूट्यूब में गाना लोड करते हैं, ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் செய்யறது, और फेसबुक में सब स्टेटस डालते हैं। ஒரு பாட்டு கிளிக் ஆனா போதுங்கறான்। एक गाना हिट हो गया तो काफी है बोलते हैं। நீ உண்மையா தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷனா இருந்தா, सच्चाई से प्रभु का बुलाहट को पाया हुआ व्यक्ति நீ रहेगा तो ஒண்ணுமே செய்ய வேணாம், உட்கார்ந்து தேவ சமூகத்துல காத்துரு, உன்னை எங்க கொண்டு போகணுமோ கர்த்தர் கொண்டு போவதற்கு வல்லமையுள்ளவராய் कुछ இருக்கிறார்। भी करने की जरूरत नहीं है। आप प्रभु की उपस्थिति में इंतजार करो, आपको कहां ले जाना है
प्रभु आपको ले जाएगा। நான் தைரியமா இதை சொல்லுவேன். मैं हिम्मत से कहूंगा, நான் இந்த பிரசங்கத்தை பண்ண ஊழியத்துக்கு வந்தபோது प्रचार करने की सेवा में जब आया என்னுடைய था, மெசேजेस எதையுமே நான் அப்லோட் பண்ணதே கிடையாது யூடியூப்ல. मैंने अपना मैसेज को किसी भी मैसेज को यूट्यूब में अपलोड नहीं किया। என்னுடைய மெசேஜ் எல்லாம் ஒரு பாஸ்டர் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தார். और मेरा सारा मैसेज को एक पास्टर अपलोड कर रहे थे। அவர் கேட்டாரு, उन्होंने पूछा, அண்ணா உங்க மெசேஜை யார் யாரோ போடுறாங்கன்னு, आपका मैसेज को दूसरा और कोई ஆனா ஒழுங்கா போட மாட்டேங்கறாங்க, लेकिन ठीक से नहीं अपलोड कर பாதி रहे பாதியா போடுறாங்க. हैं, उसे आधा आधा करके डाल எனக்கு ஒரு रहे हैं। பர்மிஷன் கொடுங்க, मुझे इजाजत दीजिए, நான் ப்ராப்பரா போடுறேன்னு. मैं उसे सही तरीके से पेश போடுங்க करूंगा। பாஸ்டர்னு. मैंने कहा அவர்தான் எடுத்து யூடியூப்ல இவ்வளவு ஏத்துனார். और वही उन्होंने मेरा मैसेज அவர்தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணார். और वही यूजर नेम और पासवर्ड क्रिएट किया। இவ்வளோ யூடியூப்ல எல்லாரும் பார்த்தோங்கறாங்க. ये इतने सारे लोग कहते हैं हमने यूट्यूब में आपका இது मैसेज எதுவுமே देखा। ஆரம்பத்துல நான் ஏத்துனதே கிடையாது. शुरुआत में इनमें से कोई भी मैसेज मेरे द्वारा अपलोड किया हुआ नहीं है। என் வேலை கூப்பிடுற இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவது மட்டும். मेरा काम एक ही है, जहां मुझे बुलाते हैं वहां जाके प्रचार करूंगा। அதை கொண்டு போவது தேவனுடைய வேலை. और उससे ले जाना तो प्रभु का काम है। நீ தேவனுடைய வேலையை பார்க்காத. आप प्रभु का काम मत करो। நிறைய பேர் அப்படியே ப்ரொபகண்டா பண்ண நினைக்கிறான். बहुत से लोग जबरदस्ती करना सोचते हैं। ஆண்டவர் யாரை பார்த்து கூப்பிடுவார் தெரியுமா? परमेश्वर किसको बुलाते हैं पता है? கண்மலையின் வெடிப்பில் தங்கி இருக்கிற புறாவே வான் தான் கூப்பிடுவார். चट्टान के तरार में रहने वाले कबूतरी आओ करके बुलाएंगे। நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுங்கிறவன தான் அவர் பெருக பண்ணுவார். जो कहता है मैं छोटा हो जाऊं और वो बड़ा हो जाए, ऐसा चाहने वाले लोगों को திருப்பி சொல்றேன், நல்ல வசனத்தை மட்டும் படிங்க. अच्छे से वचन पढ़िएगा। அந்த வசனம் உங்களை கொண்டு போயிடும் எல்லாரும். वो वचन आपको हर जगह में ले இது जाएगा। வசன பஞ்ச காலம். ये वचन का अभाव का समय है। ஆறாவது छठवा கொள்ளை நோய்கள்னு இருக்கு பாருங்க. महामारी करके लिखा है। கொள்ளை நோய்கள்னா என்ன? महामारी मतलब क्या है? நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். जल्दी कहकर समाप्त करूंगा। 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனம் வாசி. प्रकाशित वाक्य 6:8 को पढ़िए। நான் பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. நல்லா கவனிங்க, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், पृथ्वी के वन पशुओं के द्वारा, பூமியில் உள்ளவர்களை पृथ्वी के लोगों को, கால் பங்கில் உள்ளவர்களை, 1/4 को கொலை செய்யும்படி हत्या करने के लिए அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. उसका अधिकार दिया गया। பூமியில் உள்ளவங்கள கால் பங்கில் உள்ளவங்கள கொலை பண்ண போறாங்க. पृथ्वी के 1/4 लोगों को எப்படின்னு கேட்டா துஷ்ட மிருகத்தினாலன்னு இருக்கு. लिखा है दुष्ट जानवरों के द्वारा। சரி, அதுக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன சம்பந்தம்? उसका और हत्या का क्या संबंध है? இப்போ வரக்கூடிய எல்லா வியாதியும் பாருங்க, अभी आने वाले सारे बीमारियों को देखिए, வைரஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க. वो वायरस करके कहते हैं। டெங்கு வைரஸ், डेंगू वायरस, ஜிகா வைரஸ். जिका वायरस। உங்களுக்கு ஒன்னு தெரியணும், आपको एक बात को जानना है, வைரஸ் என்பது தானாய் உருவாகாது, யாராவது உருவாக்க வேண்டும். वायरस अपने आप उत्पन्न नहीं होता, इसे उत्पन्न करने वाला एक व्यक्ति होना चाहिए। கம்ப்யூட்டர்ல வைரஸ் உருவாகாது, कंप्यूटर में वायरस उत्पन्न नहीं होता, யாராவது உருவாக்குவாங்க. कोई उसे उत्पन्न करेगा। யார் உருவாக்குவா? कौन उत्पन्न करेगा? ஆன்டி வைரஸ் காரன் தான் அதை जो உருவாக்குவான். एंटी वायरस वाला है वही वायरस को उत्पन्न करेगा। அவனே வைரஸை உருவாக்கி वो खुद वायरस को उत्पन्न அதுக்கு करके ஆன்டி வைரஸ்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு और उसके लिए एंटी वायरस करके एक दवाई निकाल के அப்புறம் அந்த வைரஸை பரவ விடுவான். फिर वो वायरस को फैलाएगा। இது அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவி கம்ப்யூட்டர் எல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது ये हर जगह में फैलकर कंप्यूटर को खराब करते समय இவன் இந்த ஆன்டி வைரஸை விடுவான். ये इस एंटी वायरस को पेश करेगा। கோடி கணக்குல சேல்ஸ் ஆகும், करोड़ों रुपया में इसका सेल्स होगा। இது ஒரு பிசினஸ். एक बिजनेस है। இதே பிசினஸ் இப்ப மெடிக்கல்ல வந்திருக்கு. यही बिजनेस अभी मेडिकल में आ गया இப்ப है। நிறைய வைரஸ் புதுசு புதுசா வருது. अभी बहुत सारे नया नया वायरस निकला है। இந்த வைரஸுக்கு பின்னாடி எல்லாம் பாருங்க, ये इस वायरस के पीछे देखिएगा ஒரு துஷ்ட மிருகம் இருக்கும். एक दुष्ट जानवर रहेगा। அந்த எய்ட்ஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சும்பாங்க. और एड्स के पीछे देखिएगा बंदर से आया करके कहते। இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் பாருங்க, ஒரு மிருகம் இருக்கு பாருங்க. इसके पीछे देखिए एक जानवर है। குறிப்பா பாத்தீங்கன்னா துஷ்ட மிருகம் இருக்கும். और मुख्य रूप से देखेंगे तो उसमें दुष्ट जानवर, வவ்வால் இருக்கும், और उसमें वव्वाल पन्नी रहेगा, இருக்கும், और सुअर रहेगा, குரங்கு சிம்பன்சி குரங்கு இருக்கும், और बंदर रहेगा। மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்னு சொல்லுவாங்க, ஒட்டகம். कैमल फीवर, ऊंट का बीमारी। இப்போ இது எப்படி இது வருது? ये कैसा उत्पन्न होता है? அதோட எச்சத்துல இருந்தோ, और उसका थूक से அதோட கழிவுல இருந்தோ, या उसके गंदगी से கிருமிகளை எடுத்து उसका कीटाणु को ஒரு निकालकर வைரஸ் உருவாக்குவாங்க. एक वायरस बनाते हैं அத பரவ விடுவாங்க. और उसे फैलाते हैं। அதுக்கு முன்னாடியே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க. पहले ही उसका दवाई ढूंढ कर निकाल लेते அதுல हैं। ஜனங்க சாகும்போது जब लोग उसे खाते हैं அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. और उसका दवाई देते हैं। இது ஒரு பிசினஸ். और ये एक बिजनेस இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ये सही है क्या करके இவர் பேரு ராபர்ட் கேலோன்னு பேரு. इनका नाम रैबर्ट गैलो। இவர்தான்
எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடிச்சவர். इन्होंने ही एड्स वायरस का खोज किया हुआ व्यक्ति है। எதுக்காகன்னு கேட்டா ஆப்பிரிக்கா மக்களை சாகடிக்கிறதாக கண்டுபிடிச்சோன்னு அவர் புக்ல எழுதி இருக்கிறார். और वो अपना पुस्तक में लिखा है अफ्रीका के लोगों को नष्ट करने के लिए हमने ये वायरस को ढूंढ कर निकाला। இப்படி தான் ஒவ்வொரு வைரஸும் கண்டுபிடிக்கப்படுது. ऐसा ही हर एक वायरस को ढूंढ के निकाला जाता நாங்க है। டெங்கு வைரஸ் வரும்போதே சொன்னோம், डेंगू वायरस जब आया था तब बोले அடுத்து ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா अगला और एक वायरस आएगा அந்த तो வெளிப்படுத்தல் 6-8 நிறைவேறிடும் சொன்னோம். प्रकाशित वाक्य 6-8 पूरा हो जाएगा। அடுத்த வைரஸை வச்சு பூமியில உள்ள ஜனங்களை அவங்க கொலை பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னோம். अगला वायरस के द्वारा पृथ्वी के लोगों को नष्ट कर देंगे, यहाँ तक लेके पहुंचा देंगे இது करके बोले। பேப்பர்ல வந்த நியூஸ். ये पेपर में आया हुआ न्यूज है। ஜிகா வைரஸ் जिगा वायरस பூமியில இப்ப எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? अभी पृथ्वी में कितने लोगों में है? 260 கோடி பேருக்கு இருக்கு. 260 करोड़ लोगों में है। இது இந்து பேப்பர்ல வந்தது. ये हिंदू पेपर में आया था। அப்ப 260 கோடி பேர்னா பூமியில உள்ள மக்கள் தொகையில கால் பங்கு. इस पृथ्वी के जो जनसंख्या है उसमें 1/4 है। கர்த்தர் சொன்னபடியே துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் மரணம் வந்துருச்சு. परमेश्वर ने जैसा कहा है वैसा ही दुष्ट जानवरों के द्वारा होने वाला मौत आ चुका है। அதுலயும் பெரிய விஷயம் கொலை செய்யப்படுவார்கள்னு இருக்கு. और इसमें बड़ी बात यह है हत्या किए जाएंगे இப்ப करके लिखा அவங்க है। இவங்க கொலை பண்றாங்க. अभी ये लोग हत्या कर रहे हैं। இப்ப லேட்டஸ்டா ஒரு வைரஸ் வந்திருக்கு. अभी हाल में एक वायरस आया அது है। பூமியில உள்ள எல்லாரையும் சாவடிக்க போகுதுன்னு இருக்கு. पृथ्वी के सब लोगों को मार பெருமளவு, गिराने वाला எல்லாரும் है। இல்ல, பெருமளவு. मतलब ज्यादातर लोगों को இதுவரைக்கும் ஏற்படாத உயிர் சேதம் ஏற்பட போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. इतना ज्यादा जान का नुकसान होने वाला है जो कि अभी तक नहीं हुआ है। இத யார் சொல்லியிருக்கிறானா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் சொல்லிருக்கு. और ये विश्व का स्वास्थ्य केंद्र ने इस बात को घोषणा किया है। இயேசு சொன்ன 6வது அடையாளம் நிறைவேற தொடங்கி விட்டது. यीशु मसीह का कहा हुआ 6वां चिन्ह पूरा होना शुरू हो गया है। உலகம் ஃபுல்லா பரவ போதாமா? पूरा दुनिया में ये फैलने वाला है। கடைசியாக आखिरी में 7வது அடையாளம் 7वां चिन्ह பூமி எதிர்ச்சிகள். भूकंप। இந்த பூமி எதிர்ச்சியை பத்தி நான் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. भूकंप के बारे में ज्यादा एक्सप्लेन नहीं करता। உங்களுக்கு அத பத்தி நல்ல தெளிவா தெரியும். आपको इस बारे में आप अच्छे से जानते இந்த हैं। 2000ல இருந்து 2000 से लेकर 2020 வரைக்கும் 2020 तक பூமி எதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க. भूकंप का समय करके कहते हैं। உலகம் உண்டானதிலிருந்து दुनिया की शुरुआत से लेकर ஏற்படாத பெரிய பூமி எதிர்ச்சிகள் இந்த 20 வருஷத்துல தான் ஏற்பட்டிருக்கு. नहीं हुआ था ऐसा बड़ा बड़ा भूकंप ये 20 साल के अंदर हुआ है। மிகப்பெரிய உயிர் சேதமும் இந்த 20 வருஷம் தான் ஏற்பட்டிருக்கு. और बहुत ज्यादा जान का नुकसान भी इस 20 साल के अंदर हुआ है। இன்னும் 2 பெரிய பூமி எதிர்ச்சி பூமிக்குள்ள வரணும். और 2 बड़ा भूकंप इस पृथ्वी पर आना बाकी है। அது பைபிள்ல சொல்லி இருக்கு. बाइबल में लिखा है। ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல पहला प्रकाशित वाक्य 11वां अध्याय में 13வது வசனத்துல 13वां वचन में எருசலேம்ல ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரணும். यरूशलेम में बड़ा भूकंप आना है। அதுல 7000 பேர் சாகணும்னு இருக்கு. उसमें 7000 लोग मरेंगे। அடுத்த பூமி எதிர்ச்சி अगला भूकंप 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல प्रकाशित वाक्य 16वां अध्याय में 19வது வசனத்துல 19वां वचन में 18 19 2 வசனத்துல 18 और 19वां वचन में ரோம் நகரத்துல ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரணும். रोम नगर में बड़ा भूकंप आएगा करके लिखा அதுதான் है। உலகத்துல வந்ததிலேயே வரப்போறதிலேயே மிக பெருசு. यही दुनिया में आने वाले भूकंपों में सबसे बड़ा है। சோ பூமி எதிர்ச்சி இது பாருங்க, இது வந்து நியூசிலாந்துல வந்தது. ये भूकंप न्यूजीलैंड में हुआ था। இது ஒரே வருஷத்துல மட்டும் இந்த மாதிரி 700 தடவை ஆடி இருக்குதாங்க. एक ही साल के अंदर 700 बार ऐसा हिला है। இது 16ஆம் வருஷம். ये 16वां साल में है। இது இந்த வருஷம் ஜூன் மாசம் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி மெக்சிகோல. इस साल के जून महीने में ये हुआ है। 7.1 रिक्टर அளவு. और 7.1 रिक्टर का हिसाब से அந்த பூமி எதிர்ச்சி பாருங்க, वो भूकंप को देखिए எவ்வளவு பெரிய அளவு இது நடந்திருக்குன்னு பாருங்க. और कितना बड़ा भूकंप हुआ है देखिए। இதெல்லாம் நம்ம காலத்துல நடக்கும்னு நம்ம ஆண்டவர் சொன்னது. ये सब अपने जमाने में होगा करके प्रभु ने बताया है। 7 அடையாளங்களும் நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமா நடைபெற்று கொண்டே ये இருக்கிறது. 7 चिन्ह हमारे आंखों के सामने हमारे ही जमाने में पूरा हो रहा है। இது வந்து இப்போ நான் சொல்றது ஜூன் 2019. 2019 जून महीने में ये हुआ था। இதை விட மிக பெருசு தான் வரப்போகுது. இப்ப इससे बड़ा भूकंप आने वाला है। எருசலேமிலேயும் ரோம் நகரத்திலையும் வரப்போகுது. यरूशलेम और रोम में இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. अभी जरूर ज्यादा देरी नहीं होगी। கர்த்தர் சொன்னபடி எல்லாம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கி விட்டது. प्रभु के कहने के अनुसार सब कुछ सफाई से पूरा होना शुरू हो गया है। நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. अच्छे से ध्यान இந்த दीजिए। 7 அடையாளங்களும் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள். ये 7 चिन्ह आगमन के पहले होने वाला चिन्ह है। சரி கவனிங்க, ध्यान दीजिए। இது 7 வருகைக்கு முன்னாடி தான் நடக்கணுமா? ये 7 क्या केवल आगमन के पहले होना அந்த चाहिए? வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். वचन को पढ़िएगा, समाप्त மத்தேயு करेंगे। 24:8 வாசிங்க. मत्ती 24:8 को पढ़िए। இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
வாசி. हाँ, ये सब बातें पीड़ाओं का आरंभ होगा। அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள்னு இருக்கு. तब वे तुम्हें क्लेश देने के लिए तुम्हें அதாவது पकड़वाएंगे। இது 7 நடந்த பிறகு உபத்திரவ காலம் தொடங்கும். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு ये இருக்கு. सातों चिन्ह पूरा होने के बाद तुम्हें क्लेश के लिए छोड़ देंगे करके लिखा है। இது 7 முடிஞ்ச உடனே வேதனை ஆரம்பிக்கும், உபத்திரவ காலம் தொடங்கும். ये सातों पूरा होने के बाद पीड़ाएं शुरू हो जाएगी और क्लेश का समय शुरू हो இதே जाएगी। காரியம் லூக்கா 21:28 சொல்லும்போது और ये चीज को लूका 21:28 में कहा गया है। இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது ये जब ये सब होना शुरू होगा, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் आपका उद्धार निकट है, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இருக்கு. इसलिए अब तुम अपना सिर ऊंचा करो लिखा है। சோ வருகை இதுக்கு அடுத்து வருகை நடக்கணும்னு பைபிள்ல இருக்கு. इसके बाद आगमन होगा करके बाइबल में மீட்பு है। சமீபமாக இருக்கணும்னு இருக்கு. तुम्हारा उद्धार निकट है இப்ப करके 7 நடக்குது, ये सातों हो रहा है, அடுத்து வருகை வரணும். अगला आगमन होना நான் बाकी சொன்ன है। எருசலேம் ரோம பூமி எதிர்ச்சிகள் வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது. मैंने जो यरूशलेम और रोम का भूकंप आगमन के बाद होना है, நீங்க அதை ஒரு அடையாளமா வச்சுக்காதீங்க, அது வருகைக்கு பின்னாடி நடக்கணும். उसको निशानी ना समझे, वो तो आगमन के बाद होगा। எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, अच्छे से ध्यान இனி दीजिएगा। காலம் கண்டிப்பாக செல்லாது. अभी ज्यादा समय बिल्कुल नहीं இந்த வருகையில लगेगी। போனா என்ன செய்யணும்? आगमन में जाने के लिए क्या करना है? நேற்றே அதை பத்தி உங்களுக்கு 7 காரியங்கள் சொன்னோம். कल के दिन हमने 7 कार्य बताया இனி था। காலையிலயும் அதை பத்தி தெளிவா பேசணும். आज सवेरे भी उसके बारे में सफाई से நேத்து बोले। வராதவங்களுக்கு திரும்பி ஒரு தடவை சொல்றோம். जो नहीं आए उनके लिए वापस एक बार இந்த दोहरा 7 देते हैं। காரியங்கள் இருந்தால் நீங்கள் வருகையில போகலாம். ये 7 कार्य रहेगा तो आप आगमन में जा सकते हैं। முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க पहला வேண்டும். यीशु मसीह का लहू से पाप क्षमा का निश्चयता को हासिल करना है। இரண்டாவது பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். दूसरा पिता पुत्र पवित्र आत्मा के नाम से पानी में डूबकर बपतिस्मा தண்ணீர்ல लेना மூழ்கி है। எடுக்காத ஞானஸ்நானம் இல்லை. पानी में डूबकर नहीं लिया हुआ बपतिस्मा नहीं है। குழந்தையில கொடுத்த ஞானஸ்நானம் பைபிள் ஞானஸ்நானம் சொல்லல. बच्चे को दिया हुआ बपतिस्मा को बाइबल बपतिस्मा नहीं कहती। மூன்றாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். तीसरा उद्धार पाने के दिन के लिए मुहर के रूप में पवित्र आत्मा को हासिल करना है। நாலாவது चौथा வேறுபாடுள்ள வாழ்க்கை. अलगाव जीवन। உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். आप में और दुनिया में फर्क रहना चाहिए। சபை வேறு உலகம் வேறு. कलीसिया अलग है, दुनिया अलग है। நல்லா புரிஞ்சுக்கோங்க. अच्छे से ध्यान दीजिए। உலகம் பேசாததை சபை பேசணும். दुनिया जो बोलती नहीं है उसे कलीसिया बोलना चाहिए। சபை பேசுறத உலகத்தால பேச முடியாது. जो कलीसिया बोलती है उसे दुनिया नहीं बोल सकती। உலகம் ஆசீர்வாதத்தை பேசும். दुनिया आशीर्वाद को बोलेगी। பணக்காரனாவது எப்படி? कैसा धनवान बनना है, அத சபை பேச வேண்டிய அவசியம் இல்ல. उसे कलीसिया को बोलने की जरूरत नहीं है। சபை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு பேசணும். कलीसिया को ये बोलना है अनंत जीवन को कैसे சபை हासिल சிலுவை करें। பத்தி பேசணும். कलीसिया क्रूस के बारे में बोलना है। சபை பாவத்தை பத்தி பேசணும். कलीसिया को पापों के बारे में बोलना है। உலகத்தை எதை பத்தி பேசுவா? संसार वाले किसके बारे में பணத்தை बोलेंगे? பத்தி பேசுவா. पैसे के बारे में। நீடித்த ஆயுசை பத்தி பேசுவா. और दीर्घायु के बारे में। உலகத்தை என்ன செய்வான்? दुनिया वाले क्या करेंगे? வீடு காரை பத்தி பேசுவான். घर और कार के बारे में। அதையே பேசுறதுக்கு கர்த்தர் சபையை உண்டாக்கல. केवल इन बातों को बोलने के लिए कलीसिया को प्रभु ने नहीं बनाया। கர்த்தர் சபையை உண்டாக்குனது परमेश्वर ने कलीसिया को इसलिए உங்களை बनाया என்னை நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு. आपको और मुझे अनंत जीवन देने के लिए। அப்ப அதுக்கு சபை வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழும். इसके लिए कलीसिया को अलगाव जीवन बिताना जरूरी है। உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இருக்கு. दुनिया के और कलीसिया का फर्क होना चाहिए। ஐந்தாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. सुसमाचार सुनाना सबका कर्तव्य ஒரு है। நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி दिन में சொல்லணும். कम से कम एक व्यक्ति को यीशु के बारे में बताना है। பரலோகத்துல உங்க கூட வரப்போறது நீங்க சம்பாதிச்ச ஆத்மா स्वर्ग में மட்டும்தான். आपके साथ आने वाला आपका कमाया हुआ प्राण मात्र है। ஆறாவது छठवां, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். यीशु आएंगे करके हर दिन विश्वास करना चाहिए। இந்த 3 நாள் மாத்திரம் இருக்க கூடாது. केवल ये 3 दिन नहीं रहना चाहिए। இனி ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது இயேசுவே நீர் வரும்போது நான் வருகையில போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். हर दिन सोने के लिए जाते समय यीशु मसीह आपके आगमन होगा तो मुझे आपके ஏழாவது साथ आना है। கடைசியாக आखिरी, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். जो अंत तक स्थिर रहेगा उसका उद्धार होगा। இந்த ஆறிலும் ये 6 बातों முடிவு में, பரியந்தம் நிக்கணும். 6 बातों में अंत तक அப்பொழுது स्थिर வருகையில रहना நாம் है। போக तब முடியும். आगमन में हम जा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண सब போறோம். लोग एक मन से प्रार्थना करेंगे। ஒரே ஒரு ஜெபம். एक ही प्रार्थना। அந்த கல்லன் சிலுவையில இயேசுவை பார்த்து பண்ண ஜெபம். वो चोर ने क्रूस में यीशु को देखकर किया हुआ நீர் प्रार्थना। வரும் பொழுது आप आते समय உம்முடைய ராஜ்யத்தில் आपके राज्य में என்ன நினைவு கூரும் मुझे ஆண்டவரே. स्मरण कीजिए। இது அவர் சொன்னாரு. यही उसने कहा। நாம அதை கொஞ்சம் மாத்தி சொல்ல போறோம். हम थोड़ा उससे बदल कर ஏன் இந்த ஜெபத்தை நம்ம சொல்ல போறோம்னா हम ये प्रार्थना को क्यों करने वाले அந்த हैं? ஜெபத்துக்கு உடனே இயேசு பதில் उस கொடுத்தார். प्रार्थना का जवाब यीशु ने இன்று तुरंत நீ दिया। என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். आज तो मेरे साथ स्वर्गलोक में होगा। அப்ப கண்டிப்பா அது ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம். जरूर वो पावरफुल प्रार्थना था। அதே ஜெபத்தை இப்ப நாம பண்ண போறோம். वही प्रार्थना को आज करने நீர் वाले வரும்போது हैं। आप आते समय உம்முடைய வருகையில் आपके आगमन என்னை में நினைவு கூரும். मुझे स्मरण रखिए। என் குடும்பத்தை நினைவு मेरा கூரும். परिवार को स्मरण என் रखिए। திருச்சபையை நினைவு मेरी கூரும். कलीसिया को स्मरण ஒப்பு கொடுத்து रखिए। ஜெபம் பண்ணுவோமா? ऐसा प्रार्थना ஜெபிக்க करने விரும்புறவங்க प्रार्थना மட்டும் करने के लिए चाहने वाले உங்க लोग கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி अपने हाथों को स्वर्ग में நீர் ऊंचा வரும் करके, பொழுது प्रभु आपके आगमन உம்முடைய में வருகையில் आपके आगमन என்னை में நினைவு கூரும் मुझे ஆண்டவரே. स्मरण रखिए
रखिए என் प्रभु, குடும்பத்தை நினைவு मेरा கூறுங்க परिवार को स्मरण रखिए। ஆண்டவரே என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளை நினைவு கூறுங்க मुझे जो நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வரணும் ஆண்டவரே मैं सब पूरा करके आऊंगा प्रभु। நாங்க தவற விட்டுற கூடாது मैं मुझे कोई कुछ भी எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் விட்டுற கூடாது और कोई भी मौका गवाना नहीं அந்த चाहिए மகிமையான தருணத்தை நான் மிஸ் பண்ணிர கூடாது और वो महिमापूर्ण मौका को मुझे गवाना नहीं चाहिए। பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழும் பொழுது पवित्र लोग जब जी उठेंगे, என்னோடு கூட இருக்கிறவங்க மறுரூபமாகும் போது मेरे साथ रहने वाले सब रूपांतर, நானும் மறுரூபமாக வேண்டும் ஆண்டவரே मुझे भी रूपांतर होना है प्रभु। ஆண்டவரே என் பரிசுத்தத்தை குறித்து அப்படி கேட்கல पवित्रता के बारे में ऐसा नहीं, என் நீதியை குறித்து அப்படி கேட்கல मेरी धार्मिकता के बारे में ऐसा नहीं, உங்களுடைய கிருபையை நம்பி நாங்க கேட்கிறோம் आपका ஆண்டவரே अनुग्रह पर भरोसा करके எங்க मांग நீதி रहे हैं। உமக்கு முன்பாக அழுக்கான கந்தன் எங்களுக்கு தெரியும் हम ஆண்டவரே जानते हैं हमारी धार्मिकता गंदे कपड़े के समान है। நாங்க கேட்கிறது உம்முடைய கிருபையை நம்பி हम आपका अनुग्रह का याचना करते எப்படி हैं ஆகிலும் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே और किसी भी रीति से आपको கைவிடப்பட்ட उठा கூட்டத்தில் நாங்க लीजिए। இருக்க கூடாதுப்பா प्रभु त्यागे हुए लोगों என் के साथ குடும்பத்துல नहीं ஒரு रहना। பிள்ளை கூட கைவிடப்படக்கூடாது हमारे ஆண்டவரே परिवार का एक भी त्यागा என்னை नहीं நம்பி जाना கொடுத்த चाहिए। ஆத்துமாக்கள்ல ஒண்ண கூட நான் விட்டுட்டு போயிடக்கூடாது और ஆண்டவரே मुझ पर भरोसा करके लोग आए हुए பரலோக ராஜ்யத்துல நான் வந்து நிக்கும் பொழுது स्वर्ग राज में जब मैं आऊंगा, உண்மையும் உத்தமம் உள்ளவனே என்னை பார்த்து நீ சொல்லிரணும் सच्चा और ஆண்டவரே विश्वास योग्य सेवक करके आप அக்கிரம செய்கைக்காரனேன்னு சொல்லிடக்கூடாது प्रभु अयोग्य सेवक ऐसा नहीं कहना है। எப்படி ஆகிலும் கிருபை பாராட்டு और मुझ पर अनुग्रह कीजिए ஒப்பு கொடுத்து प्रभु। ஜெபம் பண்ணுவோமா हर एक जन प्रार्थना சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே सर्वशक्तिमान हमारे கரங்களை परमेश्वर, உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் हाथ ஜெபிக்கிறேன் उठाकर प्रार्थना करने वाले हर भाई बहन के लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। எந்த இருதயம் உமக்கு செம்மையானதா இருக்கு நீ பார்த்திருக்கிறீங்கப்பா प्रभु आपका सामने कौन सा हृदय ठीक है इसे देख रहे அந்த हैं प्रभु। இருதயத்தின் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் और ஆண்டவரே उस हृदय का प्रार्थना का आप सुन எந்த रहे हैं இருதயம் प्रभु। உடைக்கப்பட்டு और हृदय எந்த डूब இருதயம் வாஞ்சையாய் जो हृदय चाहत உண்மையாய் से, सच्चाई உம்மை से சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு आपसे मुलाकात करने की इच्छा से ஜெபித்துக் கொண்டிருக்கிறதோ प्रार्थना कर रही அந்த है, ஜெப அந்த இருதயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் उस ஆண்டவரே. हृदय के लिए मैं प्रार्थना करता हूँ। கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதா प्रभु की महिमा उतर आए, அவர்களை மூடிக்கொள்வதா उन्हें ढाप ले। இந்த ஜெபம் அவர்களுடைய வருகையின் நாளிலே நினைவு கூறப்படட்டும் ये ஆண்டவரே प्रार्थना आगमन के समय में स्मरण किया இந்த जाए। ஜெபம் வருகையின் நாளிலே நினைவு கூறப்படட்டும் ये प्रार्थना आगमन के दिन में இந்த स्मरण किया இந்த जाए। ஜெபத்துக்கான பதிலோடு நீ வரப்போற தயவுக்காக உமக்கு इस ஸ்தோத்திரம் प्रार्थना का उत्तर आप आगमन में देने वाले हैं। ஆண்டவரே धन्यवाद உமக்கு प्रभु जी। சித்தமானால் आपकी इच्छा हो तो இங்கே பார்க்கிற அத்தனை பேரும் यहाँ दिखने वाले सब लोग உம்முடைய வருகையில பங்கடைய கிருபை आपके பாராட்டு आगमन में भाग लेने के लिए இங்க मदद இருக்கிற कीजिए। ஒருத்தர் கூட यहाँ का கைவிடப்படக்கூடாது एक भी व्यक्ति त्यागा नहीं அத்தனை जाना பேரும் चाहिए। எடுத்துக்கொள்ளப்படணும் हर एक जन उठा இதோ लिया எங்கள் जाना வாசல் வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு ஆண்டவரே चाहिए। द्वार तक सब आ गए எங்களுக்கு हैं। முத்திரை போடுறவங்க வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க और मुगर लगाने वाले द्वार तक எங்களை आ गए மீட்கிற हैं। தேவன் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறேன் और हमारे घर के द्वार पर இனி खड़े हैं। காலம் செல்லாது ज्यादा समय नहीं நாங்கள் रहा, அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே इसे हम जानते உம்முடைய हैं। கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் आपके हाथों में सौंपते எங்களை हैं। எப்படி ஆகிலும் எடுத்துக்கொள்ளும் आप कैसा भी उठा लीजिए, ஆண்டவரே உம்முடைய கிருபையில கரத்துல ஒப்பு आपके கொடுக்கிறோம் अंदर ही हाथों में இந்த सौंपते हैं। கூட்டத்தை इस நடத்தினவர்களுக்காக सभा को चलाने वालों के लिए, ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக यहाँ पर आए हुए हर एक जन के இங்க लिए, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக हर एक सेवक के लिए, அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக और उनको भरोसा करके दिया हुआ कलीसिया के கர்த்தர் लिए ஆசீர்வதிப்பீராக आशीर्वाद कीजिए। நீர் மாத்திரம் மகிமைப்படும் केवल आपकी महिमा हो। எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் हमारे प्रभु यीशु मसीह के नाम